வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிளாஸுக்கு போலாமா? இன்னைக்கு வாங்க, லைவுக்கு வாங்க எல்லாரும். இன்னைக்கு ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? சாப்டர் 1 முடிச்சிட்டோம், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்டு ஃபீல்ட்ஸ். ஸோ அதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் சாப்டர், பேசிக் சாப்டர். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோடைய இன்னொரு ஹெட்டிங் என்ன பார்த்தோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோடைய அந்த 2 ஹெட்டிங்கையும் நம்ம முடிச்சிட்டோம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4th சாப்டர், நம்ம என்சிஆர்டி கிளாஸ் 12th வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய 4th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாப்டரோட ஹெட்டிங் என்ன? மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர், இந்த 2 சாப்டரில் நம்ம ஆக்சுவலாக என்ன லேர்ன் பண்ணோம்? ஃபஸ்ட்டு சாப்டரில் சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருந்தது. ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் என்னென்னலாம் ஸ்டடி பண்ண முடியுன்றதை நம்ம பார்த்தோம். மெயினாக அதில் பார்த்தது என்னது? திரும்ப ஜஸ்ட் ரீகால் பண்ணிப்போம். அதில் என்னென்ன பார்த்தோம்? சார்ஜ் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், கூலம்ஸ் லா ஃபோர்ஸ். அப்புறம் சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் சுற்றி ஃபீல்டு இருக்கும். கரெக்டாக? இதுதான் ஆக்சுவலாக மெயினாக இதில் பார்த்தது சாப்டர் 1ல். அதுக்கப்புறம் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது, மல்டிபிள் சார்ஜஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால். அப்புறம் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ளக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஃப்ளக்ஸை வச்சுக்கிட்டு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணோம், அதை இன்னும் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு காஸ் லாவை எப்படி யூஸ் பண்ணோம், அதோட அப்ளிகேஷன் என்ன, இது மாதிரி சாப்டர் 1ல் போச்சு. சாப்டர் 2ல் என்ன பார்த்தோம்? பொட்டென்ஷியல். ஸோ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் பார்த்தோம். இதில் நம்ம பார்த்தது என்னது? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதுதான் நம்ம அதில் பார்த்தது. கரெக்டாக? சாப்டர் 2ல். அதுக்கப்புறம் மெயின் அடுத்தது பார்த்த ஹெட்டிங் வந்து கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ்னா கெப்பாசிட்டர் சார்ஜ் எப்படி ஸ்டோர் ஆகுது, டைஎலக்ட்ரிக்னால என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, அதில் எப்படி பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது, அதுக்கான ஃபார்முலா. இது எல்லாமே ஃபஸ்ட்டு 2 சாப்டர் பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டரில் சார்ஜ் அட்டு ரெஸ்ட்டில் இருந்தது. கரெக்டாக? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால என்னன்னு சொல்லியிருந்தேன்? சார்ஜ் அட்டு ரெஸ்ட். கரெக்டா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இதில் கம்ப்ளீட்டாக ஒரே பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிரைமரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சார்ஜஸ் அட்டு ரெஸ்ட். இதை தான் நம்ம அதில் லேர்ன் பண்ணது. கரெக்டா? தென் அதுக்கப்புறம் என்ன சாப்டர் போனோம்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, 3rd சாப்டர். அதில் என்ன நம்ம பார்த்தோம்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதில் என்ன ஆகுது? மூவிங் சார்ஜஸை பற்றி பார்த்தோம். சார்ஜ் மூவ் ஆனால் என்ன நடக்கும்? மூவிங் சார்ஜஸ். ஸோ அதனால் என்ன நடந்தது? ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் கரண்ட்னு பார்த்தோம். கரெக்டா? மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் கரண்ட். இதுதான் ஆக்சுவலாக 3rd சாப்டர் நம்ம ஸ்டடி பண்ணது. கரெக்டா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 4. அந்த சாப்டரோட ஹெட்டிங் என்ன? மூவிங் சார்ஜஸ் அண்டு மேக்னட்டிசம். ஸோ இந்த சார்ஜ் மூவ் ஆகும்போது கரண்ட் இருக்குன்றது நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிச்சிட்டோம். ஆனால் சார்ஜ் மூவ் ஆகும்போது கரண்ட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகலை, அதை சுற்றி ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத ஓர்ஸ்டட் வந்து வெரிஃபை பண்ணியிருப்பார். அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார்ஜ் மூவ் ஆனால் கரண்ட்டும் இருக்கும், அட் த சேம் டைம் அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதனுடைய அந்த இன்டென்சிட்டி எப்படி இருக்குது, டிஸ்டன்ஸ் ரைஸ் ஆக அதுக்கப்புறம் ஃபோர்ஸ், 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது அதனுடைய ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த solenoid கேஸ் இங்கே எப்படி இருக்கும், காயிலில் வைன் பண்ணிவிட்டு அதில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம். அதுக்கப்புறம் 2 பேரல் ஒயர்ஸில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அப்போ 2 இன்டர்ஃபியர் ஆகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும். லாஸ்ட்டாக இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான ஹெட்டிங் கேல்வானோமீட்டர். அதுக்கப்புறம் கேல்வானோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய பேசிக் பிரின்சிபல், அதிலிருந்து நம்ம கரண்ட் சென்சிட்டிவ்னா என்ன, வோல்டேஜ் சென்சிட்டிவ்னா என்ன, கால்வனோமீட்டர் ஏன் வந்து அம்மீட்டர் கரண்ட் ரேஞ்சை மெஷர்மெண்ட் பண்ண மாட்டேங்குது, அதுக்கான ரீசன். தென் ஹவு டு கன்வெர்ட் galvanometer into ammeter and also how to convert galvanometer into
வோல்ட்மீட்டர். இது எல்லாமே நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ இந்த சாப்டரில் சார்ஜ் மூவ் ஆகும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அட் த சேம் டைம் அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ரிலேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக இதில் ஸ்டடி பண்ண போகிறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம சார்ஜ் கூட ரிலேட் பண்ணி படிப்போம், ஃபோர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது. அட் த சேம் டைம் கரண்ட் கூட ரிலேட் பண்ணி ஸ்டடி பண்ண முடியும். கிளியரா? இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இதை தான் நம்ம டீட்டெயிலாக இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ப்ரைமரி ஹெட்டிங் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கான முக்கியமான ஃபார்முலாஸ், முக்கியமான அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஸோ அப்போ இதில் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசமில் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். ஸோ இதில் மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் கரண்ட், ஆல்சோ வாட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். புரிஞ்சுதா? கிளியரா? கிளாஸுக்கு போகலாமா? ரைட். சரியா? ரைட். சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வியூ பண்ணுறாங்க எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் சேட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்துட்டு இன்பிட்வீன் ஆன்சர் பண்ணுறேன். சரியா? போகலாமா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அதிலிருந்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், ஜனுக்ஷா, எஸ் வெல்கம், வாங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். Both the electricity and magnetism have been known for more than 2000 years. 2000 இயர்ஸாகவே ஆல்ரெடி மேக்னட்டிசம்னு ஒன்று இருக்கிறது, அந்த எலக்ட்ரிசிட்டின்றது இருக்கிறது ஆக்சுவலாக ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ? 2000 இயர்ஸுக்கு முன்னாடியே. ஆனால் எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் இன்டர்லிங்க் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி வேறு, மேக்னட்டிசம் வேறு, அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. சரியா? However, it was only about 200 years ago in 1820 that it was realized that they were intimately related. During a lecture demonstration in the summer 1820, Danish physicist யார் அவரு? ஓர்ஸ்டெட். அவர் தான் நமக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணார் ஃபஸ்ட்டு. ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டெட் noticed that the current in a straight wire caused a noticeable deflection in nearby magnetic compass needle. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு ஸ்ட்ரைட் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுதா, அது நமக்கு தெரியும் நம்ம பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை எங்கே கொண்டு போகிறாரு, கரண்ட் பாஸ் ஆகக்கூடாது ஒயரு கிட்ட நியரஸ்ட்டாக கொண்டு போனால் மேக்னெட்டிக் காம்பஸில் என்ன நடக்குதா, டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அந்த காம்பஸ் வந்து என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போது அவருக்கு ஒரு டவுட் வருது, மேக்னெட்டிக் காம்பஸ் எப்போ டிஃப்ளெக்ஷன் காமிக்கும்? whenever magnetic field is present. கரெக்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் அது என்ன பண்ணும், டிஃப்ளெக்ஷன் காமிக்க முடியும். அப்போது கரண்ட் பாஸ் ஆகிற அந்த ஒயர் கிட்ட மேக்னெட்டிக் காம்பஸை கொண்டு போனால் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஐடியா ஒன்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கான்செப்ட் டீட்டெயிலாக எவால்வ் ஆகிருக்கும். சரியா? அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. He investigated this phenomenon. He found that alignment of needle is tangential to an imaginary circle which has a straight wire and its center and it has plane perpendicular to the wire. Okay. அதுக்கப்புறம் it is noticeable when current is large and the needle sufficiently close to the wire so that earth magnetic field may be ignored. Revising the direction of the, okay, இந்த ஸ்டோரி எல்லாம் அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்தாங்கன்னு பாருங்கள். Oersted concluded that, ஃபைனலாக அவர் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்தார், Oersted concluded that moving charges or currents produced magnetic field in the surrounding space. ஸோ இங்கே நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். மூவிங் சார்ஜஸ்ன்னு சொன்னாலும் அங்கே கரண்ட் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். கரண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு சொன்னாலும் அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். நான் சொல்கிறது புரியுது. சார்ஜை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லணும். இப்போது கரண்ட்டை வச்சு சொல்ல முடியும். சார்ஜ் மூவ் ஆனாலே அங்கே கரண்ட் தான் இருக்கும் கண்டிப்பாக. அதை சுற்றி இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு சரௌண்டிங்ஸ் அந்த ஸ்பேஸில் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லலாம். அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லலாம், கரண்ட் இருந்ததுன்னா கரண்ட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு சரௌண்டிங் அந்த ஸ்பேஸ் சரௌண்டிங் ரீஜனில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டே மூவிங் சார்ஜஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான், கரண்ட்டுன்னு சொன்னாலும் கரெக்டு தான். போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். காட் இட்? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம ஃபோர்ஸை கனெக்ட் பண்ணும்போது சார்ஜ் கூட கனெக்ட் பண்ணுவோம், கரண்ட் கூட கனெக்ட் பண்ணுவோம். அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டை வச்சு எப்படி அந்த ஃபார்முலாவை ரிலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டு கேஸ் நம்ம இங்கே ஸ்டடி பண்ண போகிறோம். சரியா? ரைட், போகலாமா?
ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் அந்த கான்செப்டோட இன்ட்ரோடக்ஷன் தான் எல்லாமே. ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் ஹூ தென் ரியலைஸ் தட் லைட் வாஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், EM வேவ்ஸ் படித்தோம் இல்லையா. ஸோ மேக்ஸ்வெல் தான் என்ன பண்ணுறாரு, லைட் இஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரேடியோ வேவ்ஸ் வேர் டிஸ்கவர்டு பை ஹெர்ட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை ஜேசி போஸ் அண்ட் ஜெகதீஷ் சந்திர போஸ், ஜேசி போஸ் அண்ட் ஜி மார்கோனி பை த எண்ட் ஆஃப் 19th century. ஆக்சுவலாக ஹெர்ட்ஸ் வந்து ரேடியோ வேவ்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பெரிமெண்டலி ஆக்சுவலாக ப்ரூஃப் பண்ணியிருப்பார். மேக்ஸ்வெல் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருக்கிறதுன்ற அந்த ஐடியாவை கொடுத்துருப்பாரு. அதை எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபை பண்ணது யார், ஹெர்ட்ஸ். ஓகேவா. அந்த எக்ஸ்பெரிமெண்டலில் அவர் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் அதை யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கோனி. ரேடியோ வேவ்ஸ் அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் end of the 19th century, a remarkable scientific and technological progress took place in the 20th century. This was due to our increased understanding of electromagnetism and invention devices for production, amplification, transmission. இதெல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மல்டிபிள் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜ், கரண்ட்டுக்கு அப்புறம் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டு வேறு அந்த ஐடியா என்ன ஆகிடுது, இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுது. கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்லிங்க் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போத் ஆர் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக அந்த EM வேவ்ஸில் படிச்சிருப்போம். சரியா, ரைட், போலாமா. ஸோ இந்த சாப்டர் நம்ம என்ன ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இன் திஸ் சாப்டர் we will see how magnetic field exerts force on moving charged particles like electrons, protons and current carrying wires. We shall also learn how current produce magnetic fields. So we shall see how particles can be accelerated at very high energies in a cyclotron. So cyclotron actually நமக்கு omitted, பழைய கான்செப்டில் இருந்தது. இப்போ அந்த cyclotron கான்செப்ட் நமக்கு கிடையாது, அது omitted டாபிக். சரியா. So we shall study how currents and voltages are detected by galvanometer. இதான் ஆக்சுவலாக இந்த சாப்டர் நம்ம படிக்க போகிறது. சரியா. இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருந்தேன் நம்மளுடைய பிரைமரி ஹெட்டிங் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரைட். In this and subsequent chapter on magnetism, we adopt the following convention. A current or a field emerging out the plane paper is depicted by, ஆக்சுவலாக இங்கே நம்ம ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நான் இது அங்கே அந்த கான்செப்ட் வருமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இன்டு அண்டு இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் அப்படின்ற நம்ம ரெண்டு பாயிண்ட்டில் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு டேரக்ஷன் கண்டுபிடிக்க படிப்போம். அப்போ நான் அது டீட்டெயிலாக உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதில் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், இந்த சிம்பிளோட மீனிங் என்னன்றது. சரியா, கான்செப்ட் உள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு அதை. ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறது என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா. இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஃபோர்ஸு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை சுற்றி ரெண்டு ஃபீல்டு கண்டிப்பாக இன்டர்ஃபியர் ஆகணும். கரெக்டாக. சிங்கிளாக ஒரு மேக்னெட் வச்சிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் நார்மல் மேக்னெட்டே எடுத்துக்கோங்களேன். இப்போ நார்மலாக ஒரு மேக்னெட் எடுக்கிறீங்கன்னா, சப்போஸ் இது ஒரு நார்மல் மேக்னெட், இது நார்த்து போல் சவுத்து போல் அப்படின்னா இதை சுற்றி ஃபீல்டு இருக்குதுன்றது உங்களால் எப்படி ரியலைஸ் பண்ண முடியும்? இதை சுற்றி ஃபீல்டு இருக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? எக்ஸாக்டாக உங்களால் ஃபீல்டு இருக்குது டேரெக்டாக அதை ஒரு மேக்னெட்டை வச்சு நீங்கள் சொல்லியிருக்க முடியாது. அப்போ அந்த ஃபீல்டு இருக்குன்ற நம்ம ரியலைஸ் பண்ணணும்னா நம்ம இன்னொரு மேக்னெட் கிட்ட கொண்டு வரும்போது நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். கரெக்டாக. அப்போ இன்னொரு மேக்னெட் இங்கே கொண்டு வரீங்கன்னா, சப்போஸ் அனதர் மேக்னெட் கொண்டு வரீங்க, இது நார்த்து சவுத்து, அப்படி நீங்கள் கொண்டு வரும்போது டுவர்ட்ஸ் இந்த பக்கம் நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வரீங்கன்னா என்ன ஆகும், ஸ்டார்ட் டு இது சவுத்து இது நார்த்துனா என்ன நடக்கும், அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டுமே டச் பண்ணாமலே என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. அப்போ கான்டாக்ட் எல்லாமே அட்ராக்ட் ஆகுதுன்னா அதை சுற்றி இன்பிட்வீன் ஆல்ரெடி வேறு ஏதோ ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அந்த ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆனது தான் என்னது, ஃபீல்டு. கரெக்டாக. ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய, ஸோ இதை சுற்றி ஆல்ரெடி ஃபீல்டு இருந்திருக்கும். இதுவும் என்ன பண்ணும், ஆல்ரெடி ஒரு ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெண்டு ஃபீல்டு எப்போ இன்டர்ஃபியர் ஆகுதோ தென் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ். அது அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம். ஓகே. இட் இஸ் எ லைவ், ப்ரீமியர் கிடையாது, லைவ். சரியா. லைவ் கிளாஸ் இது, யாரும் ப்ரீமியர்னு நினச்சிக்காதீங்க. சரியா. ரைட். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு என்ன ஆகாது, மீன்ஸ் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். ஏன்னா இப்படி கொண்டு வந்து இது சவுத்து இது நார்த்து. ஸோ டச் பண்ணாமலே அட்ராக்ட் ஆகுதுன்னா ஆல்ரெடி அதை சுற்றி என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒரு ஃபீல்டு இருந்திருக்கு. ஆல்ரெடி ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆனால் தான்
ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரு மேக்னெட் ஆல்ரெடி அதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குது, இன்னொரு மேக்னெட் அதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குது. போத் தி ஃபீல்டு ஸ்டார்ட் டு இன்டர்ஃபியர், தென் ஒன்லி வி கேன் கால்குலேட் ஃபோர்ஸ். சிங்கிள் மேக்னெட் இருக்கும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு இருக்கும், ஃபோர்ஸ் இருக்காது. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் 2 ஃபீல்டாவது இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், 2 ஃபீல்டுனா அது ஏதோ ஒரு காம்பனண்டால் மேக்னெட்டாக தான் மேக்னெட்டால் ப்ரொடியூஸ் ஆன ஒரு ஃபீல்டு ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகணும். இன்னொரு மேக்னெட் கொண்டு வரும்போது அதை சுற்றி இருக்கிற ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆயிருந்தால் தான் 2 கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். சிங்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றி ஃபீல்டு தான் இருக்கும், ஃபோர்ஸ் இருக்காது, கால்குலேட் பண்ண முடியாது. த சேம் நேச்சர் ஃபார் சார்ஜ் ஆல்சோ. இப்போ இது ஒரு சார்ஜ் எடுக்கிறீங்கன்னா, ஸோ இந்த சார்ஜை சுற்றி ஆல்ரெடி ஒரு ஃபீல்டு இருக்கும், பட் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு பிரிங் அதர் சார்ஜ். சொல்கிறது புரியுதா? அதில் பாசிட்டிவாக நெகட்டிவாக எதெல்லாம் கொண்டு வரலாம். தென் ஒன்லி வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸுன்ற காமன் மீனிங் நம்ம இந்த சாப்டரில் மேக்னெட் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும். இந்த பேசிக் ஐடியாவை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இஸ் இட் கம்பல்சரி ஃபார் போத் ஃபீல்டு ஹேஸ் டு பி டிஃபரெண்ட் ஒன்? அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், மேக்னெட்டாக இருந்தால் மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டு ரெண்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்டாக தான் இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நமக்கு என்ன ஆகும், இங்கே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். புரியுதா? இது ரெண்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதா? சார்ஜ் இருந்தால் ஒரு சார்ஜும் இன்னொரு சார்ஜ் கிட்ட கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் நடக்கணும்னா ரெண்டுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது ரெண்டுத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் இருக்கும். மேக்னெட்டாக இருந்தால் ஆல்ரெடி ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட் கொண்டு வந்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமே தவிர சார்ஜோடைய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகாது, ரெண்டும் டிஸ்டர்ப் ஆகாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த ஃபீல்டு எந்த காமனில் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதனுடைய அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் நேச்சர் அதில் இருக்கணும். கிளியர்? ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதை. ரைட். ஸோ எதுக்காக நம்ம இப்போ அதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஃபோர்ஸு. கிட்டத்தட்ட நம்ம வந்து எப்படி எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஸ்டார்ட் பண்ணி படித்தோமோ அதே பேட்டர்னில் தான் இதே நம்ம படிப்போம். அங்கே நம்ம என்னென்ன படித்தோம், பேசிக்காக கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோமா, ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் ஃபீல்டை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸை ஸ்டடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் எங்கே போவோம், ஃபீல்டுக்கு போவோம். ஏன்னா ஃபோர்ஸை தான் நம்ம ரியாலிட்டியில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுக்கு ரீசன் மீன்ஸ் கான்டாக்ட் பண்ணாமலேயே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறா, சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குதுன்றதை அதை அதுக்கப்புறம் தான் இன்டெரக்டாக அதை கண்டுபிடிச்சி அதிலிருந்து நம்ம கான்செப்ட்டை கொண்டு போவோம். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற கேஸ்லையும் நடக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற கேஸ்லையும் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டு படிப்போம். அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அங்கே நம்ம என்ன பார்த்தோம், மெயினாக கூலும்ஸ் லா வச்சு நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். இங்கே மெயினாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோட்-சாவர்ட் லா. ஓகேவா? இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காஸ் லா இருக்கும், இங்கே ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அதில் எப்படி அந்த பேட்டர்னை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஹெட்டிங்கை கொண்டு போகிறோமோ அதே மாதிரி இதுலேயும் அதே டைப் ஆஃப் பேட்டர்ன் தான் இருக்கும். பட் கான்செப்ட் மட்டும் அந்த இந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுமே தவிர அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ரைட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், சோர்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாரு, பிஃபோர் வி இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு B vector, we shall recapitulate what we have learned in chapter 1 about the electric field E vector. So just recall பண்றாங்க, we have seen that interaction between two charges can be considered in two stages. The charge Q and the source of the field produces electric field E vector. பேசிக்காக இப்போ நான் சொன்னது தான், அது சார்ஜ் Q இருந்தால் சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா என்ன, சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு KQ/R² இன்ட்டு R⁻. கரெக்டாக? 1/4πε0 பதில் என்ன போடலாம், கேன் போடலாம் இல்லையா? ஸோ நம்ம ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு சார்ஜை கொண்டு வந்தால் என்ன ஆகுன்னு சொல்லியிருந்தேன், ஃபோர்ஸ். கரெக்டாக? இப்போ இந்த சார்ஜ் இது பாயிண்ட் சார்ஜ்னா இதுதான் அந்த கேபிட்டல் Q. ஸோ இதை சுற்றி இப்போ ஒரு ஃபீல்டு இருக்கும், இந்த ஃபீல்டு இங்கே இருக்கும்போது டெஸ்ட் சார்ஜ் ஒன்று கொண்டு வரீங்க, கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போது இங்கே ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இன்னொரு சார்ஜை கொண்டு வரதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது இந்த சார்ஜ் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா இந்த சார்ஜினால் இருக்கக்கூடிய ஃபீல்டு எலக்ட்ரிக் ஆல்ரெடி எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும், தென் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்போ இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல், Q × E vector. E vectorன்றது என்னது, ஆல்ரெடி இங்கே ப்ரெசென்ட்டாக இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் கொண்டு வந்த சார்ஜ் என்னது ப்ளஸ் Q, அதனால் Q × E vector. தட் இஸ் எ ரிலேஷன் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அதாங்க திரும்ப ரீகால் பண்ணியிருப்பாங்க. ஸோ திரும்ப இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் வந்துடும். எப்படி, வாட் இஸ் E vector, KQ/R². ஸோ அப்போ Q × E vector ரீப்ளேஸ்டு பை KQ/R² × R⁻. அப்போ ஃபைனல் இது எப்படி எழுதலாம், KQ × Q/R²
into r கேப்பா, that is what? Coulomb's law of force. What is Coulomb's law of force? F equal to F directly proportional to product of the two charges inversely proportional to square of the distance between them. Correct? So force க்கும் electric field, external electric field இருந்தா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? F vector equal to QE vector யூஸ் பண்ணலாம். டூ சார்ஜஸ் டைரக்டா கொடுத்துட்டு ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டா கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சொல்றது புரியுதா? KQ அதாவது KQ1 Q2 by R square அந்த ஃபார்முலா. ஸோ ரெண்டுமே நம்ம ஃபோர்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். இந்த E வெக்டார்ன்றது ஆல்ரெடி ப்ரெசென்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. வேறு ஏதோ ஒரு சார்ஜ்னால இருந்திருக்கு, Qன்னு ஒரு சார்ஜ் கிட்ட கொண்டு போகிறதுனால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு Q மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு என்ன கிடைச்சிடும்? ஃபோர்ஸ் கிடைச்சிடும். இது என்னன்னா ரெண்டு சார்ஜ் எனக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு இன்பிட்வீன் இருக்கிற ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரெண்டும் சேம் மீனிங் தான். போத் கேசஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இந்த ஃபஸ்ட் சாப்டர் நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அந்த ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டாங்க. The field E vector is not just artifact, has a physical role. It can convey energy and momentum is not established instantaneously. ஓகே இதெல்லாம் அதே தான் நமக்கு இருக்கும். நம்ம டைரெக்டாக அடுத்த கான்செப்ட்டுக்கு போயிடலாம். அது ஃபுல்லாக ஸ்டோரி தான். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டாட்டிக் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ இந்த சாப்டருக்குள்ள நுழையிறோம். ஸ்டாட்டிக் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் அது எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணும். சார்ஜை சுற்றி எப்பயுமே ஃபீல்டு இருக்கும். சரியா? ஸோ சார்ஜ் ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். த கரண்ட்ஸ் ஆர் மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் என்ன பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ? கரண்ட் ஆர் மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஸ்டாட்டிக் சார்ஜ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு. மூவிங் சார்ஜ் ஆர் கரண்ட் ப்ரொடியூஸ் வாட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் டினோட்டட் பை பி வெக்டார், அதர்வைஸ் பி ஆஃப் ஆர் வெக்டார். அப்படின்னா டிஃப்ரெண்ட் பொசிஷனில் என்னென்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறதுக்காக பி ஆஃப் ஆர் வெக்டார். ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜ் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் கரண்ட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே இதுதாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஃபைனலாக. இட் இஸ் ஃபவுண்ட் டு ஒபே த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன். த மேக்னெட்டிக் ஃபீல்ட் several sources is the vector addition of the magnetic field of each individual sources. Multiple sources இருந்தா superposition principle யூஸ் பண்ணி டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். எப்படி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோமோ மல்டிபிள் சார்ஜஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ கான்செப்டுக்கு வாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு, லாரன்ஸ் ஃபோர்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்குது. சரியா? இப்போ வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா நான் முதல்ல என்னன்னு சொல்லிட்டேன். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபீல்டு இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீல்டு வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகணும். தென் ஒன்லி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி இருக்கிறதா எடுத்துக்கிறேன். இது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நேம் என்னன்னா, இது வந்து பி வெக்டார். திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சிங்கிள் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சம் சார்ஜ், ஒரு சிங்கிள் சார்ஜை ரெஃபரன்ஸுக்கு எடுத்துப்போம். அந்த சார்ஜ் நான் மூவ் பண்ணி கொண்டு வர போகிறேன். எது உள்ள? இந்த ஃபீல்டு உள்ளே கொண்டு வர போகிறேன். இப்போ அந்த சார்ஜ் வந்து இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நான் +Q எடுத்துக்கிறேன் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு. அது இனிஷியலாக இங்கே இருக்குது. இப்போ இந்த சார்ஜை நான் என்ன பண்ணுறேன்னா மூவ் பண்ணி உள்ளே கொண்டு வரேன். இங்கேருந்து அந்த சார்ஜை நான் மூவ் பண்ணி இப்படி கொண்டு வரேன். ஸ்டில் இட் இஸ் ஏ மூவிங் சார்ஜ். சரியா? ஸோ இப்போ அந்த சார்ஜ் இந்த இடத்துல இருக்குது. அந்த சார்ஜ் வந்து எக்ஸாக்டாக இப்போது இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடந்திருக்கும் அதான் இப்போ நம்ம பார்க்க போகிற கேஸ். ஸோ சார்ஜ் வந்து அவுட் சைடில் ரெஸ்ட்டில் இருந்தது. இங்கேருந்து இதை நான் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். மூவ் பண்ணி எங்கே கொண்டு போயிருக்கிறேன்? ஆல்ரெடி இங்கே ப்ரெசென்ட்டாக இருந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ளே கொண்டு போயிருக்கிறேன். கரெக்டாக? சார்ஜ் மூவ் ஆனால் அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூசஸ் கரண்ட், ஆல்சோ வாட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இந்த சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா இதை சுற்றி இப்போ ஒரு ஃபீல்டு இருக்குமா? கரெக்டாக? கரெக்டு தானே லாஜிக்கா?
மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் கரண்ட் ஆல்சோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லிட்டேன். அதனால் இது மூவ் ஆச்சுன்னா மூவிங்கில் இருக்குது, அதனால தான் ஏரோ இப்படி போட்டிருக்கோம், ஸ்டில் இட் இஸ் மூவிங். ஸோ அது மூவ் ஆகுறதுனால அது என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த சார்ஜ் மூவ் ஆகுறதுனால அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் த டூ ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகுது, தென் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மூவிங் சார்ஜினால மூவிங் சார்ஜ் வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்டர் ஆகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அது மூவிங் சார்ஜால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். சரியா? அப்போ இது மூவ் ஆகிட்டு வரும்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும், வெலாசிட்டி இருக்குமா? கரெக்டாக அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும் இல்லையா? ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு ஸ்பீடு இருக்கும். எனி ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருந்தாலே அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸோ இது மூவ் ஆகிற ஸ்பீடு என்னது, நான் வி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இது வந்து வி வெக்டார்ன்ற ஒரு ஸ்பீடில் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு வருது நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனுடைய ஸ்பீடு வந்து வி வெக்டார். அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன வரும், எஃப் வெக்டார். இங்கே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்றதுனால நான் என்ன யூஸ் பண்ணுறேன், பி சஃபிக்ஸில் பின்னா என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு ரெண்டு சார்ஜ் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வேணும், அதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதனால் இங்கே நான் ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் FB வெக்டார் ஈக்குவல் டு சார்ஜ் Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார். இதுதான் ஆக்சுவலாக இதில் ப்ரொடியூஸ் ஆன ஃபோர்ஸோடைய ஃபார்முலா. இது இருக்குது பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டியூ டு மூவிங் சார்ஜினால. ஸோ சார்ஜ் மூவ் ஆகக்கூட அந்த சார்ஜோடைய வேல்யூ Q என்ன ஸ்பீடில் மூவ் ஆச்சு V வெக்டார், அங்கே ப்ரெசென்ட்டான எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அது என்னது B வெக்டார். அதுக்கப்புறம் அது எந்த ஆங்கிளில் என்டர் ஆகுது அதெல்லாம் பொறுத்து அதனுடைய ஃபோர்ஸு சேஞ்ச் ஆகும். ஏன்னா பர்பெண்டிகுலராக என்ட்ரு பண்ணலாம், இந்த கிளாஸில் என்ட்ரு பண்ணலாம். ஸோ மேக்னெட்டிக் அந்த B வெக்டாருக்கும் அதே மாதிரி V வெக்டாருக்கு என்ன இருக்கும், இன் பிட்வீனில் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. சரியா? ஸோ Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார், இதனுடைய மேக்னிடியூட் எழுதுனீங்கன்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் B வெக்டார். அதுவே சிம்பிளி we can say what, magnetic force Q VB sin theta. Q VB sin theta. இங்கே theta என்றது என்னது, what is the meaning of theta here? இந்த கேஸில் theta என்றது angle between V வெக்டார் அண்ட் B வெக்டார். வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது, தீட்டா. சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ இது வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது இது எந்த கேஸில் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும், அந்த ஃபோர்ஸோட நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா QVB sin theta. புரியுதா? இதுதான் வந்து ஒரு சார்ஜ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை மூவ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், அது பிட்வீனில் இருக்கிற ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இந்த கேஸில் வெலாசிட்டி ஆல்சோ டிசைடிங் ஃபேக்டர். அந்த சார்ஜ் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அதுவும் இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணும். தீட்டா ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர். என்ன ஆங்கிளில் என்டர் ஆகுது, அதாவது V வெக்டாருக்கும் B வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் என்னவாக இருக்குது, தீட்டா 0வாக இருக்கலாம், 90 டிகிரியாக இருக்கலாம், 180 இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் வில் கெட் த ஃபோர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்புறம் இந்த வேல்யூ ஆஃப் சார்ஜ் Qவோட வேல்யூ நம்ம அதிகமாக இருந்தாலும் வில் கெட் ஹை ஃபோர்ஸ். ஸோ அதுவும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ QV ஈவன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பியும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், தீட்டாவும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த எல்லா காம்பனண்ட்டையும் ஃபோர்ஸு டிபெண்ட் பண்ணி இருக்கும். போகலாமா? ரைட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போது the force on electric charge Q due to both of them can be, இப்போ என்னன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் நம்ம வந்து ஃபைனலாக அதை நான் கன்க்ளூஷன் கொண்டு வரேன். லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் நம்ம வரும் அப்படின்னு பண்ண டோட்டல் ஃபோர்ஸ் F வெக்டார் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ப்ளஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதான் என்னது, இதுக்கு பேர் தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து Q இன்ட்டு E வெக்டார் ப்ளஸ் இங்கே என்ன வரும், இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார். இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். தெரியுதா சொல்கிறது? இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா. இது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மேக்னெட்டிக் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா. இதுலேருந்து எதை காமனாக எடுத்துடலாம், Qவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா E வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் கிராஸ் B வெக்டார், தட் இஸ் டோட்டல் ஃபோர்ஸ். இதுதான் ஆக்சுவலாக லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. தெரியுதா? அதாவது எலக்ட்ரிக் ஃபோர்ஸையும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸு QE வெக்டார் Q இன்ட்டு B வெக்டார் ப்ளஸ் B வெக்டார். Q காமனாக எடுத்துட்டிங்கன்னா
இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். டெக்ஸ்ட் புக்கில் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டோம். இங்கே நம்ம ஸ்டடி பண்ண போகிறது என்னது? Magnetic force பற்றி. This force was given first by Lorentz based on the extensive experiments of Ampere and others. It is called Lorentz force. So you have already studied in detail force due to the electric field. So if you look at interaction with the magnetic field பற்றி ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்துருக்குறோம்? F equal to மேக்னெட்டியூட் எழுதுனீங்கன்னா QVB sin theta. சரியா? இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு வச்சுக்கணும். இதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு சார்ஜினால் ப்ரொடியூஸ் ஆகிறது. இட் டிபெண்ட்ஸ், எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இட் டிபெண்ட்ஸ் QVB, கரெக்டா? அதான ஃபார்முலாவில் இருக்குது. ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ் Q, வெலாசிட்டி அண்ட் ஆல்சோ B. இதில் எது சேஞ்ச் ஆனாலும் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க? இட் டிபெண்ட்ஸ் ஆன் QV அண்டு B. கரெக்டா? Force on negative charge is opposite to that on positive charge. So Q வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். கரெக்டா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜுக்கு எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நெகட்டிவ் சார்ஜுக்கு ஃபோர்ஸ் வந்துருக்கும். ப்ளஸ் கியூக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் கியூ எடுக்கிறீங்கன்னா ஃபோர்ஸோட டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் F Q into V vector cross B vector includes vector product, velocity and magnetic field. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். The vector product makes the force due to magnetic field. If velocity and magnetic field are parallel and anti-parallel, இது எப்போ 0 ஆகும்? இந்த கேஸ் ஏன் parallel and anti-parallel சொல்லியிருக்காங்க? ஏன் தெரியுதா? ஃபோர்ஸ் F equal to QVB sin theta. அந்த தீட்டானா என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஆங்கிள் பிட்வீன் B vector and B vector. ரெண்டுமே parallel இருந்தால் தீட்டா என்ன ஆகிடும்? ஃபோர்ஸ் F equal to QVB sin theta. இதில் B வெக்டாரும் V வெக்டாரும் பேரலாக இருந்தா, parallel to B வெக்டாராக இருந்தா, then what is theta? Theta equal to 0 degree. இதோட மீனிங் என்ன? both are parallel to each other. ஸோ பேரலாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகிடும்? theta 0 degree. தெரியும் இல்லையா? 2 வெக்டார்ஸ் பேரலாக இருந்தால் theta என்னது? 0 degree. what is sin 0? sin 0 degree equal to 0. அதனால் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ சார்ஜ் Q ப்ரெசண்ட்டு ஸ்டில் தான் சார்ஜ் எதில் இருக்குது? மூவிங்கில் தான் இருக்குது. வெலாசிட்டி இருக்குது. அதுக்கு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருந்திருக்கு. ஆனாலும் எனக்கு ஃபோர்ஸு 0 இருக்குது. பிகாஸ் த ஆங்கிள் பிட்வீன் B vector அண்டு B vector, வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிட்வீன் ஆங்கிள் 0 ஆனதுனால, ரெண்டும் பேரல் ஆனதுனால ஃபோர்ஸ் 0 ஆகிடுச்சு. ஸோ QVB இது எதுவுமே 0 ஆகாமல் இது எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருந்தும் எனக்கு 0 கிடைச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் த ஆங்கிள். ஸோ பேரலாக இருந்தால் வியும் பியும் தீட்டா 0 டிகிரி ஆகிடும். தென் ஃபோர்ஸ் ஆல்சோ 0. புரியுதா? இது ஃபஸ்ட்டு கேஸு. அடுத்து இன்னொரு கேஸ் என்ன? ஆன்டி பேரலல். V வெக்டார் ஆன்டி பேரலல் டு B வெக்டார். ஆன்டி பேரல்னு அர்த்தம் ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன். ஒன்று இப்படி போகுது, அப்படியே இன்னொன்று ஆப்போசிட்டில் வருது. V வெக்டாருக்கும் B வெக்டாருக்கும் ஆன்டி பேரலல். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆன்டி பேரலல். ஆப்போசிட்டில் போகும்போது டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டில் இருக்கும், பட் ஸ்டில் இட் இஸ் எ பேரலல். ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் போச்சுன்னா அது ஆன்டி பேரலல். தீட்டா ஈக்குவல் என்னது? 180 டிகிரி. தீட்டா 180 அப்படின்னா சைன் 180 டிகிரியோட வேல்யூ என்ன? 0. சைன் 180 டிகிரி சொல்லலாம், அதர்வைஸ் ரேடியனில் சொன்னால் என்ன வரும்? பை. கரெக்டா? ஸோ அப்பயும் நமக்கு ஆன்சர் 0 ஆகிறதுனால தேர்ஃபோர் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபோர்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ இந்த கேஸில் ஃபோர்ஸு 0 பிகாஸ் ஆஃப் வாட்? பிகாஸ் ஆஃப் பேரலல் அண்ட் ஆன்டி பேரலல் கேஸ். புரிஞ்சுதா? ஸோ QVB வேல்யூ 0 ஆகலைனா கூட ஃபோர்ஸ் 0 ஆக்க முடியும் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணால். அதான் என்னுடைய மீனிங். ஓகே? ஸோ த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு போத் வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இட்ஸ் டைரக்ஷன் கிவ் ஸ்க்ரூ ரூல். 90 டிகிரியாக இருக்கும்போது நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். சைடு 90 இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் கிடைக்கும். கரெக்டாக? தீட்டா ஈக்குவல் டு எப்போ நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னா V வெக்டார் பர்பெண்டிகுலர் டு B வெக்டாராக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. இது வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும்போது. ஸோ தீட்டா 90 இருந்தால் சைன் 90 டிகிரி ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்ன படிச்சிருக்கிறோம்? QVB. இங்கே தீட்டாவுக்கு பதிலாக சைன் 90, அது 1 ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் வாட்?
QVB. புரியுதா? இதெல்லாம் மேக்ஸிமம் கேஸுக்கு. ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா த ஆங்கிள் பிட்வீன் V and B, வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் we will get மேக்ஸிமம் ஃபோர்ஸ். புரியுதா? அதோட வேல்யூ என்ன? QVBக்கு ஈக்குவலாக இருக்கும். இது இல்லாமல் எந்த ஆங்கிள் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். 30 டிகிரி அப்படின்னா sin 30 ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். 45 டிகிரி, 60 டிகிரி. ஸோ வேறு என்ன ஆங்கிள் கொடுத்திருந்தாலும் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். நம்ம எப்பவுமே ஆங்கிள் உள்ள இன்வால்வ் ஆகும்போது பிரைமரி எதெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம்? 0, 90, 180 இது பிரைமரியாக கால்குலேட் பண்ணுவோம். வாட் எவர் அதர் ஆங்கிள்ஸ் நோ இஷ்யூ. ஏன்னா பேரல் ஆன்டி பேரல் ஜென்ரலாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் பெர்பெண்டிகுலர். இது ஆங்கிள் இன்வால்வ் ஆகிற எல்லா கேஸுக்குமே அந்த கேஸ் ஸ்டடி மாதிரி நம்ம ஸ்டடி பண்ணுவோம், ஸ்பெஷல் கேஸாக எடுத்து. சரியா? ரைட், குட். கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ரைட், அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The magnetic force is 0 if the charge is not moving. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுவும் இதை எப்படிலாம் கேட்பாங்க நமக்கு என்ட்ரன்ஸ்ன்றதை கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நாட் மூவிங். ஓகே, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் 0 when charge is not moving. சார்ஜ் மூவ் ஆகாமல் ரெஸ்ட்டில் வச்சுட்டிங்கன்னா என்ன நடக்கும்? இப்போ இந்த கேஸ் நான் பார்த்தோம் இல்லையா முன்னாடி இந்த டயக்ராமில். இப்போ நான் இங்கிருந்து மூவ் பண்ணி கொண்டு வந்தேன்னா இப்போ நான் ஸ்டில் இது மூவிங்கில் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். சப்போஸ் நான் இங்கே கொண்டு வந்துட்டு இந்த சார்ஜ் நான் வந்து மூவ் ஆகாமல் ரெஸ்ட்டில் வச்சுட்டேன்னா இந்த ப்ளஸ் Q சார்ஜ் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? இதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன்னா என்ன ஆகாது? மூவ் ஆகாது. சார்ஜ் மூவ் ஆகலாம். சார்ஜ் எதில் இருக்குதுன்னு அர்த்தம்? ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட் சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை புரிஞ்சுக்கணும். சார்ஜ் ரெஸ்ட்டாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. மூவிங் சார்ஜ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறனா எக்ஸ்டர்னல் ஃபீல்டு மட்டும்தான் இருக்குது. இன்னொரு ஃபீல்டு அங்கே இன்டர்ஃபியர் ஆகல. அப்போ அங்கே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. சொல்கிறது புரியுதா? ஸோ எப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா சார்ஜ் மூவ் ஆகாதனால வந்து அங்கே ஃபோர்ஸ் 0 ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரெஸ்ட்டில் இருக்கிற சார்ஜ்னால ஏன் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ரெஸ்ட் சார்ஜ் cannot ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒன்லி ஒன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகாதனால தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது இன்னொரு ரீசன், சார்ஜ் மூவ் ஆகலைன்னா இன்டெரக்டாக இன்னொரு பாயிண்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த சார்ஜ் அதோட வெலாசிட்டி 0ன்னு அர்த்தம். ரெஸ்ட்டில் இருக்கிற சார்ஜ்னா சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் வெலாசிட்டி என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ அந்த ஃபார்முலாவில் இருந்து நீங்கள் எப்படி சொல்லணும்? Q0ன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இந்த ஃபார்முலா எடுத்திங்கன்னா QVB sin θவில் சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் Q0 அர்த்தம் கிடையாது. ஸ்டில் வேல்யூ ஆஃப் சார்ஜ் இருக்கும். 1.6 × 10⁻−19 கூலும் வேல்யூ ஆஃப் ஒன் சார்ஜ். ஸோ அங்கே எந்த சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டோட்டல் சார்ஜ் கிடைக்கும். Q = +or-NE குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கெட் பண்ணிட முடியும். புரியுதா? சார்ஜ் 0 ஆகலை. சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தாலும் அதுக்கு வேல்யூ இருக்குது. சார்ஜ் மூவிங்கில் இருந்தாலும் Qக்கு வேல்யூ இருக்குது. ஆனால் ரெஸ்ட்டில் இருந்தால் அது எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் வச்சிருக்கும். மூவிங்கில் இருக்கும்போது அது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். மூவிங்கில் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். புரியுதா? சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டாக சுற்றி இருக்கும். மூவிங்கில் இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே இருக்கும். ஏன்னா அது சார்ஜிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஃபீல்டு. புரியுதா? ஸோ சார்ஜ் வந்து இங்கே 0 ஆகலை. சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னா மீனிங் என்ன? வெலாசிட்டி V0ன்னு அர்த்தம். ரெஸ்ட் சார்ஜ்ன்றதுனால V0 ஆச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் வெலாசிட்டி V0 போட்டிங்கன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ அதுதான் ரீசன். Q0ன்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க, த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் 0 இஃப் சார்ஜ் இஸ் நாட் மூவிங். சார்ஜ் நாட் மூவிங்காக இருந்தால் வெலாசிட்டி 0 ஆகிடும். ஸோ ஒன்லி மூவிங் சார்ஜஸ் ஃபீல்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒன்லி மூவிங் சார்ஜஸ் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரீசன் சொன்னது ஒன்லி மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனால இன்னொரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறனால ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், குழப்பிக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய SI யூனிட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதற்கு இல்லையா இதை டெரைவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக SI யூனிட். நியூட்டன் செகண்ட் கூலும் பர் மீட்டர் டெரைவ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிக்கிற ஈக்குவலண்ட்டாக யூஸ் பண்ணுற யூனிட் தான் என்னது? டெஸ்லா. புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு SI யூனிட் என்னது? டெஸ்லா. இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஃபோர்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிங்க. F = QVB. sin θவை நம்ம டைமென்ஷன் எடுக்க மாட்டோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்துருக்குறோம். தீட்டாவுக்கு என்ன கிடையாது? தீட்டாவுக்கு டைமென்ஷன் கிடையாது. அதுக்கு ரேடியன்றது SI யூனிட் இருக்குது தவிர அது என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. சப்ளிமெண்ட்ரி யூனிட்.
ஸோ அதனால் சைன் தீட்டா எடுக்க மாட்டோம் டைமென்ஷன் கண்டுபிடிக்கும் போது. ஸோ இப்போ இதிலிருந்து எனக்கு என்ன வேணும், மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஈக்குவலிட்டி யூனிட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபோர்ஸ் டிவைடட் பை இந்த QV இங்கே கொண்டு வந்துருங்க. புரியுதா? எப்படி யூனிட் ஈக்குவலிட்டி யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்காக இந்த QV இங்கே கொண்டு வந்தீங்கன்னா F/QVன்னு கிடைக்கும், B ஈக்குவல்ட்டுன்னு. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபோர்ஸோட யூனிட் என்ன, ஃபோர்ஸுக்கு என்ன வரும், நியூட்டன். கரெக்டா? டிவைடட் பை சார்ஜுக்கு என்ன வரும், சார்ஜுக்கு கூலுமா. கரெக்ட்? சார்ஜுக்கு கூலும். விக்கு என்ன வரும், மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட்னா அதை மேலே கொண்டு போயிடலாம் இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? வெலாசிட்டிக்கு என்ன வரும், வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட். அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லலாம், ms⁻⁻1. இதானே வெலாசிட்டிக்கு, வெலாசிட்டியோடைய எஸ்ஐ யூனிட். அதனால் மீட்டர் பர் செகண்ட் என்ன கொண்டு போகிறேன், நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன். இதுக்கு பதிலாக தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு 1 டெஸ்லா. சொல்கிறது புரியுதா? ஸோ 1 டெஸ்லான்றது எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. 1 டெஸ்லா ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், 1 நியூட்டன் செகண்ட் பை கூலும் மீட்டர். 1 நியூட்டன் செகண்ட் பை கூலும் மீட்டர். இந்த 1 நியூட்டன் செகண்ட் பை கூலும் மீட்டருக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற யூனிட்டுக்கு பேர் தான் என்னது, டெஸ்லா. டெஸ்லா இஸ் த எஸ்ஐ யூனிட். பட் இந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்லேருந்து அதோட ஈக்குவலிட்டி யூனிட் கெட் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல், நியூட்டன் செகண்ட் பர் கூலும் மீட்டர். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. see here, நியூட்டன் செகண்ட் பர் கூலும் மீட்டர் தட் இஸ் ரீப்ளேஸ்டு பை டெஸ்லா. அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதா 1 டெஸ்லா. புரியுதா? தட் இஸ் த எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டெஸ்லா. ஸோ அது சயின்டிஸ்டோடைய நேம். அதுக்கப்புறம் இன்னொரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. டெஸ்லா இஸ் ரேதர் லார்ஜ் யூனிட். டெஸ்லாவுமே இங்கே என்னது, லார்ஜ் யூனிட் தான். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நிறைய கேஸில் பார்த்துட்டு வரோம். லார்ஜ் யூனிட் எதுலாம் பார்த்தோம், கூலும்ன்றது லார்ஜ் யூனிட்னு பார்த்தோம். அதனால சார்ஜோடைய வேல்யூ வந்து மைக்ரோ கூலும், மில்லி கூலும், நேனோ கூலும்னு கொடுத்துருப்பாங்க. கூலும்ன்றது பிக்கர் யூனிட். புரியுதா உங்களுக்கு? ஸோ நமக்கு ப்ராப்ளம் டேட்டாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும், மில்லி கூலும், நேனோ கூலும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சால்வ் பண்ணும்போது எஸ்ஐ யூனிட்டுக்கு என்ன பண்ணி ஆகணும், மாற்றி ஆகணும். அதனால் 10⁻³ மில்லியாக இருந்தால், நேனோவாக இருந்தால் 10⁻⁹, மைக்ரோ வந்தால் 10⁻�6ன்னு மாற்றுவோம். பட் அது ப்ராப்ளம்காக. பட் கிவன் டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் கொடுக்க மாட்டாங்க, கூலுமில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் கூலும் இஸ் பிக்கர் யூனிட். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸில் பார்த்தோம், அது எல்லாமே எதில் தான் கொடுத்துருப்பாங்க, எஸ்ஐ யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபேரட். ஆனால் அவங்க எதில் கொடுப்பாங்க, கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபேரட் இஸ் எ பிக்கர் யூனிட். அதனால் மைக்ரோ ஃபேரட், பிக்கோ ஃபேரட், நேனோ ஃபேரட் அந்த மாதிரி தான் கிவன் டேட்டா கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஏன் ஃபேரட்னு டேட்டா கொடுக்க மாட்டாங்கிறது ரீசன், ஃபேரட் இஸ் எ ஹியூஜ் யூனிட், வெரி பிக் யூனிட். ஆனால் நம்ம கால்குலேஷன் ப்ராக்டிகல் கேஸில் நம்ம எடுக்கிறது எல்லாமே ஃபேரட்ன்ற டேட்டாவோட டேரெக்டாக இருக்காது. ஏன்னா அது வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் எதில் கொடுக்குறாங்க, மைக்ரோ ஃபேரட், பிக்கோ ஃபேரட், நேனோ ஃபேரட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுக்கும்போது டெஸ்லா இஸ் எ பிக்கர் யூனிட். புரியுதா? அதாங்க சொல்லியிருக்காங்க, டெஸ்லா இஸ் ரேதர் லார்ஜ் யூனிட். அப்போது ஸ்மாலர் யூனிட், நான் எஸ்ஐ யூனிட் நம்ம ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இந்த நான் எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ். ப்ராப்ளமில் சம்டைம்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை காஸில் கொடுத்துருவாங்க நமக்கு. ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எதில் தான் இருந்து ஆகணும், கண்டிப்பாக எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்கணும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஸ்லா. காசுன்றது ஈக்குவலண்ட் யூனிட். எப்படி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஈஸியாக சின்ன ஸ்மால் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறோம், சென்டிமீட்டர்னு எடுக்கிறோம். ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி மீட்டருக்கு மாற்றிடும் இல்லையா. சென்டிமீட்டர் இஸ் நாட் எஸ்ஐ யூனிட். நம்ம கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணுற நான் எஸ்ஐ யூனிட். இது எஸ்ஐ யூனிட் மீட்டர். அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்காக இதனால் ஸ்மால் வேல்யூன்னு சொன்னதால காஸில் கொடுப்பாங்க. பட் எஸ்ஐ யூனிட் நம்ம மாற்றி ஆகணும். 1 காஸ் 2 டெஸ்லாவுக்கு நீங்கள் மாற்றணும்னா 10⁻⁻4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதை சிம்பிளாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 1G = 10⁻⁻4 டெஸ்லா. கிளியர்? 1 காஸ் ஃபுல்லாக எதுனாலும் எழுதுவாங்க. சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருவாங்க, ஜின்னு கொடுத்துருவாங்க. 0.25 G மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூன்னு சொல்லிட்டாங்கன்னா ஜினா காசுன்னு அர்த்தம். காசுன்றது எஸ்ஐ யூனிட் கிடையாது, டெஸ்லாவுக்கு மாற்றி ஆகணும். சப்போஸ் 0.25 காசுன்னு சொன்னாங்கன்னா 0.25 காசுக்கு பதில் என்ன பண்ணணும், 10⁻⁻4 டெஸ்லா அப்படின்னு மாற்றிடணும். புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டோம். என்னது, மூவிங் சார்ஜினால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய, அது எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கரண்ட்டு கூட கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம்.
ஏன்னா கரண்ட் இருந்தாலும் அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கூட கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்லிங்க் பண்ணோன்னா ஃபோர்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த கேஸு. ஓகேவா? ஸோ அதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஏன்னா இங்கே இந்த சாப்டரில் ப்ரைமரியாக நம்ம 3 சுச்சுவேஷனில் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 இங்கே படிச்சிருவோம். லாஸ்ட்டாக திரும்ப ஒரு ஃபோர்ஸ் படிப்போம். 2 parallel ஒயர், 2 parallel ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒயர்லேயே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், செகண்ட் ஒயரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகிறதுல ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸோடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா எந்தெந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கிவன் டேட்டான்னு கரெக்டாக தெரிஞ்சால் தான் நீங்கள் ஈஸியாக ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். சரியா? ரைட், போலாமா? ஸோ இந்த கேஸில் இதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிள் டெரிவேஷனாக தான் அங்கே போட்டிருப்பாங்க. என்ன ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கரண்ட் கேரிங் மாதிரி எடுத்துட்டாங்க. we can extend an analysis for force due to magnetic field on single moving charge to a straight rod carrying current. Consider a rod of uniform cross section, area A and length L. ஸோ ஒரு அசம்ஷன் எடுக்கிறீங்க. எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் ராட் எடுத்துக்கிறீங்க. சரியா? சார்ஜ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் இருக்கக்கூடிய ஒரு ராட் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட கிராஸ் செக்ஷன் நார்மல் நமக்கு எப்படி இருக்கும்? கிராஸ் செக்ஷன் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? இதுதான் அந்த ராடுன்னு எடுத்துக்கோங்க. இதனுடைய லென்த் இருக்கு இல்லையா? இதை வந்து எல், தட் இஸ் லென்த் ஆஃப் த ராட். இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பெர் யூனிட் வால்யூம், அதை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? சப்போஸ் இதான் வந்து ஒரு பெர் யூனிட் வால்யூம் எடுக்கிறோன்னா இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். என்னன்றது த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசன்ட் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ இந்த இடத்துல இவ்வளோ சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகும். அப்போ டோட்டலாக இந்த வால்யூம் ஃபுல்லாக எவ்வளோ சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணால் தட் இஸ் த டோட்டல் சார்ஜ் ப்ரெசென்ட் இன் ஒயர். ஏன்னா அந்த எல்லா சார்ஜ் மூவ் ஆகிறதுனால தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஒயரில் ஃபஸ்ட்டு டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணோன்னா அந்த ஒயரோட லென்த் என்னன்னு தெரியணும், அதோடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா தெரியணும். அதுக்கப்புறம் ஸ்மால் என்னன்றது என்னன்னா எவ்வளோ சார்ஜ் வந்து பெர் யூனிட் வால்யூம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது தெரிஞ்சால் தான் அது டோட்டலாக 3 டைமென்ஷன் எடுக்கும்போது பெர் யூனிட் வால்யூம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? அப்போ டோட்டல் வால்யூமுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் பேசிக்காக ஐடியா. புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இங்கே டோட்டல் சார்ஜை கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் சார்ஜ் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கேஸில் எவ்வளோ டோட்டல் சார்ஜ் இருக்கும்? டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா த நம்பர் ஆஃப் சார்ஜ் பெர் யூனிட் வால்யூம் n இன்ட்டு டோட்டல் வால்யூம் v. புரியுதா? வீணா இங்கே என்ன அர்த்தம்? வால்யூம்னு அர்த்தம். வீணா வால்யூம், வீணா வால்யூம். என்னன்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் சார்ஜஸ், நம்பர் ஆஃப் சார்ஜஸ் per unit volume. சரியா? அப்போ n into v into அப்புறம் என்ன எழுதணும்? qன்னு எழுதணும். ஏன் q எழுதுறேன்? நம்பர் ஆஃப் nன்றது நம்பர் ஆஃப் சார்ஜஸ், டோட்டலாக எவ்வளோ வால்யூம் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் நியூமெரிக்கல் வேல்யூ இன்ட்டு வேல்யூ ஆஃப் ஒன் சார்ஜ். புரியுதா? qன்றது வேல்யூ ஆஃப் ஒன் சார்ஜ். n into vன்றது என்னது? த டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ். 100ஆ 1000ஆ 2000ஆ அப்படின்னு சொல்கிறதா என்னது? என்னன்றது பர் யூனிட் வால்யூமுக்கு எவ்வளோன்னு சொல்லிவிடும். டோட்டல் வால்யூமுக்கு அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிவிடும். 1 lakh 2 lakh ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ட்டு த வேல்யூ ஆஃப் ஒன் சார்ஜ். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் தான் என்னது? டோட்டல் சார்ஜ்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? த நம்பர் ஆஃப் சார்ஜ் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் இன்ட்டு q. வால்யூமோடைய பேசிக் மீனிங் என்ன? வால்யூம் v is equal to ஏரியா இன்ட்டு லென்த்து. கரெக்டாக? வால்யூம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், பேசிக் மேக்ஸ் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். வால்யூமோடைய பேசிக் டெஃபினேஷன் என்ன? ஏரியா இன்ட்டு லென்த்து, இல்லை ஏரியா இன்ட்டு ஹைட்டு, ஏரியா இன்ட்டு டெப்த்து, எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஏரியா கூட சம் டிஸ்டன்ஸு மல்டிப்ளை பண்ணால் அது என்னவாயிடும்? வால்யூம் ஆகிடும். வால்யூமோடைய பேசிக் டெஃபினேஷன் அது, வால்யூமோடைய பேசிக் ஃபார்முலா. அப்போது இங்கே என்ன எழுதலாம்? இதுக்கு பதிலாக விக்கு பதிலாக NaL. கரெக்டாக? NaL இன்ட்டு q அப்படின்னு கிடைக்கும். வால்யூமுக்கு பதிலாக இந்த ஏஎல்ல ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஏரியா இன்ட்டு லென்த் தான் டோட்டல் வால்யூம். ஏன்னா இங்கே அதுதான் எனக்கு நோன் டேட்டா. இதை தான் ஆக்சுவலாக இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த கேஸை ப்ரொசீட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த கேஸில் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? இதில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த ஒயரில் வந்து இப்போ கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட் வந்து என்னது? ஐன்ற கரண்ட் அந்த ஒயரில் இப்போ பாஸ் ஆகுது. அப்போ இதை சுற்றி ஆக்சுவலாக இப்போ என்ன இருக்கும்? கண்டிப்பாக
கண்டிப்பாக என்ன இருக்கும், இதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கும். கரெக்டா? கரெக்டு தானே? ஆல்ரெடி இதை சுற்றி நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ப்ரெசென்ட் பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஆல்ரெடி இங்கே இருக்குது. நம்ம படிக்கிற கேஸே என்னது, ஃபோர்ஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்படின்னா சம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, நான் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதாக சம் ஃபீல்டு வரைஞ்சிடுறேன். சொல்கிறது புரியுதா? இது வந்து என்னது, பி வெக்டார். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஸோ போன கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் நம்ம என்ன வித்தியாசமாக பார்க்குறோம் அப்படின்னா, சார்ஜ் எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் சார்ஜ் ஒரு சிங்கிள் சார்ஜை மூவ் பண்ணி அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் F = QB sin θ பார்த்தோம். இங்கே என்னென்னா, ஒரு ஒயரில் ஆல்ரெடி கரண்ட்டு பாஸ் ஆகுது, அதனால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதை எங்கே வச்சுருக்கோம், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் கரண்ட்டு பாஸ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, போத் ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகுது. ரெண்டு ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸை தான் இப்போ நம்ம டெரைவ் பண்ணுறோம். தெரியுதா? இந்த ஃபோர்ஸ் நீங்கள் டெரைவ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், வாட் இஸ் ஃபோர்ஸ், எப்படி டெரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் F = நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரியும் இல்லையா, QVB sin θ, அதர்வைஸ் Q × B வெக்டார் கிராஸ் B வெக்டார். இதற்கு பாருங்கள் இந்த ஃபார்முலா. இந்த கேஸில் நம்ம என்ன வெலாசிட்டி யூஸ் பண்ணோம்னா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஏன்னா ஒரு ஃபுல் ஒயர் எடுக்கும்போது நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படிச்சிருக்கிறோம். பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது நம்ம சார்ஜஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷனில் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆரம்பிக்கும். நம்ம அங்கே கால்குலேட் பண்ணுற வெலாசிட்டி என்னது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இங்கே டோட்டல் சார்ஜ் வந்து இதுதான், இது NaL × Q, இதுதான் டோட்டல் சார்ஜ் இன்ட்டு Q V வெக்டார் கிராஸ் B வெக்டாருக்கு பதிலாக VD வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு எழுதுறேன். புரிஞ்சுதா? சிங்கிள் சார்ஜாக இருந்தால் Q × V வெக்டார் கிராஸ் B வெக்டார். இங்கே ஒன் கம்ப்ளீட் ஒரு ஒயர் எடுக்கிறோம், அதனுடைய கம்ப்ளீட் ஒயர் ஃபுல்லாக என்ன இருக்குது, சார்ஜ் இருக்குன்னா அப்போ டோட்டல் சார்ஜ், இதான் டோட்டல் சார்ஜ் இன்ட்டு அதில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி VD வெக்டார், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்ட்டு B வெக்டார். இதுதான் ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் அது எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. See here, இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. தெரியுதா? இதுதான் என்னது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD வெக்டார். ஸோ இதிலிருந்து FD வெக்டார் = இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸ் F = இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா NQ × VD A × L கிராஸ் B வெக்டார். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கரண்ட் டென்சிட்டி உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. கரண்ட்டை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் டென்சிட்டி கொண்டு வருவாங்க. எந்த ஃபார்முலாவிலேருந்து, த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்டு ஞாபகம் இருக்கா, அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி I = NEAVD. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா, ரிலேஷன் பிட்வீன், இது எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா, ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. கரண்ட் அண்டு இதெல்லாம் 3rd சாப்டரில் நம்ம பார்த்தது, அதை உள்ளே கொண்டு வராங்க கரண்ட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக. கரண்ட் அண்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, கரண்ட் I = NEAVD. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா, த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எழுதுனீங்கன்னா I = NEAVD அப்படின்னு கிடைக்கும். புரியுதா சொல்கிறது தெளிவா? இங்கே ஈன்றது என்னது, சார்ஜ். இந்த கேஸில் சார்ஜுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம், Qன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், NQAVDன்னு எழுதுகிறோம். சொல்கிறது புரியுதா? கிளியர்? NQQன்றது என்ன, இங்கே எதுக்கு எழுதுகிறோம், இங்கே E = Qன்னு எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கரண்ட் I = NEAVD. இது வந்து 3rd சாப்டரில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படித்தது, ரிலேஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் கரண்ட். இங்கே சார்ஜ் Qன்னு சொன்னதுனால Eக்கு பதிலாக Qன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ NQAVDக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், Iன்னு எழுத போகிறேன். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதலாம் பாருங்கள், இங்கே எங்கே இருக்குது அந்த அந்த டேர்ம் பாருங்கள், NQAVD தெரியுதா? இந்த டேர்ம் NQAVD எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்கு பதிலாக ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். NQAVD அதுக்கு பதிலாக நான் இப்போ ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் எனக்கு எது மட்டும்தான் இருக்கும், ரிமைனிங் எது மட்டும் இருக்குது பாருங்கள், இந்த Lலும் B மட்டும்தானே இருக்கும். ஸோ இந்த L × B எப்படி ஆகும் அப்படின்னா, L வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு மாறிடும். ஸோ இங்கே ஏன் இதை எழுதுனா I = NQAVD அப்படின்னு நம்ம இந்த ரிலேஷனை கொண்டு வந்து மாற்றிருக்கிறோம். ஸோ I × L வெக்டார் கிராஸ் B வெக்டார் இதுதான் அதனுடைய ஃபார்முலா. F வெக்டார் =
I into L vector cross B vector. Otherwise magnitude of F எழுதுனீங்கன்னா என்ன வரும்? Cross product ILB sin theta. Cross product expand பண்ணீங்கன்னா என்ன வரும்? Magnitude கண்டுபிடிக்கலாம். ILB sin theta அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுதா? That is the formula. So இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணணும் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு? எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டு லென்த் ஆஃப் த அந்த ஒயரோட லென்த்து கொடுத்துருவாங்க, கரண்ட்டு கொடுத்துருவாங்க, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி தீட்டா. இந்த காம்பனண்ட் தெரிஞ்சதுன்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கான ஃபார்முலா. சரி, அந்த ஃபார்முலா தான் நமக்கு மெயின். ஃபோர்ஸ் எப்படி வந்ததுன்றது அந்த ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா சிங்கிள் சார்ஜ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்டர் ஆகும்போது கால்குலேட் பண்ணுற ஃபோர்ஸ். அங்கே வெலாசிட்டி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். F = QVB sin theta. இது கரண்ட் கூட கனெக்ட் பண்ணாலும் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது லென்த் ஆஃப் த ஒயர் கரண்ட் தெரிஞ்சிருக்கணும். ILB sin theta. இங்கே சார்ஜ் தெரியணும் வேலை அவசியம் கிடையாது. கரண்ட்டும் எல்லும் தெரிஞ்சால் போதும், ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேலை தெரிஞ்சா. ஸோ ரெண்டு ஃபார்முலாவும் கரெக்டாக எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியணும். சார்ஜ் வெலாசிட்டி கொடுத்துட்டு ஃபோர்ஸ் கேட்கும்போது F = QVB sin theta. கரண்ட்டும் லென்த்தும் கொடுத்துட்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா ILB sin theta. இல்லை கிராஸ் ப்ராடக்டாக இருந்தால் வெக்டாரில் கொடுத்தாங்கன்னா L வெக்டார் B வெக்டார் கொடுத்துருப்பாங்க, அதில் V வெக்டார் கிராஸ் B வெக்டார் கொடுத்துருப்பாங்க. போத் ஆர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான். அது சார்ஜை வச்சு இது கரண்ட்டை வச்சுக்கிட்டு. புரிஞ்சுதா? தெளிவாக புரிஞ்சுதா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோஷன் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸோடைய பேசிக் இன்ட்ரடக்ஷன் நம்ம என்ன கொடுத்தாலும் அதை பார்த்துட்டோம். இப்போ டீட்டெயிலாக அடுத்தடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி படிக்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே ஃபஸ்ட் என்ன சொல்லுங்க, we will now consider in greater detail the motion of charge moving in a magnetic field. We have learnt in mechanics, இதெல்லாம் 11th பார்த்தது, chapter 5. The force a particle does work if the force has component along the direction of motion of the particle. In the case of motion, இதில் தெரியுதான் ஆல்ரெடி பார்த்தது தான். In the case of motion of charge in magnetic field, the magnetic force is perpendicular to the velocity of the particle. So no work is done and no change in magnitude of the velocity produced. So இந்த கேஸ் ஆக்சுவலாக நம்ம ரெண்டு கேஸ் பார்க்க போகிறோம். அதான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கன்சிடர் மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இன் a uniform magnetic field. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெஃபரன்ஸாக எடுக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி ப்ரெசென்ட். ஸோ ஒரு சார்ஜ் வந்து மூவிங் ஆகுது எதுக்குள்ளே? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே சார்ஜ் மூவ் ஆகும்போது அது பெர்பெண்டிகுலராக மூவ் ஆச்சுன்னா அந்த சார்ஜுடைய மோஷன் எப்படி இருக்கும், அதோடைய பாத்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பெர்பெண்டிகுலராக மூவ் ஆகாமல் சம் அதர் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் மூவ் ஆச்சுன்னா அப்போ அதோடைய மோஷன் எப்படி இருக்கும்? ரெண்டு கேஸ் நம்ம இதில் இருக்கும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கன்சிடர் the case of V perpendicular to B vector. V perpendicular to B vector அப்படின்னா என்ன அர்த்தம்? V vector perpendicular to B vector. இந்த கேஸ் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ QVB sin theta எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சர்க்குலர் மோஷன் நடக்கும். பார்ட்டிகள் எப்படி மூவ் ஆகிறதுக்குள்ளே சர்க்குலர் மோஷன் இருக்கும். ப்ரொடியூசர்ஸ், அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால ப்ரொடியூசர்ஸ் சர்க்குலர் மோஷன் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ த பார்ட்டிகிள் வில் டிஸ்கிரைப் a circle if V vector and B vector are perpendicular to each other. இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய கன்க்ளூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சார்ஜ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகுது. என்ட்ரானா என்ன நடக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மூவிங் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃபீல்டும் எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் அந்த சார்ஜ் என்ட்ரு ஆகும்போது இதில் யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய சார்ஜ் எக்ஸாக்டாக பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா 90 டிகிரியில் என்ட்ராச்சுன்னா V வெக்டாருக்கும் B வெக்டாருக்கும் பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் இன்சைடில் அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே அந்த சார்ஜோடைய மோஷன் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷனில் சுற்றும். ஸோ சர்க்குலர் மோஷனில் இருந்தால் அங்கே கண்டிப்பாக என்ன ப்ரெசென்ட் ஆகும்? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகும். ஏன்னா சர்க்குலர் மோஷன் இருந்தால் கண்டிப்பாக அந்த எங்கே என்ன ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண முடியும்? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டாக இப்படி சர்க்குலர் மோஷன் தான் சென்டர்லேருந்து ஒரு ஃபோர்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். தட் ஃபோர்ஸ் இஸ் கால்டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். கரெக்ட்? ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்டு. அப்போ இதை வந்து ஆக்சுவலாக சால்வ் பண்ணி டெரைவ் பண்ண போகிறோம்.
அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, செகண்ட் கேஸ். இஃப் த வெலாசிட்டி has a component along b vector, this component remains unchanged. The motion along magnetic field will not be affected by the magnetic field. The motion in a plane perpendicular to b as before circular one, thereby producing helical motion. Perpendicular இல்லாமல், அதாவது 90 டிகிரி வி வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி இல்லாமல் சம் அதர் ஆங்கிள் 30 டிகிரி 45 டிகிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜ் எப்படி மூவ் ஆகும்னா ஹெலிக்கல் பாத்தில் மூவ் ஆகும். நம்ம அடுத்த டயக்ராம் பார்ப்போம். அந்த மாதிரி பேட்டர்னில் மூவ் ஆகும். பர்பெண்டிகுலராக இருந்த பி வெக்டார் பர்பெண்டிகுலர்னா சார்ஜுடைய மோஷன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜுடைய மோஷன் சர்க்குலர் மோஷனாக இருக்கும். பர்பெண்டிகுலராக இல்லாமல் எனி அதர் ஆங்கிள் வந்ததுன்னா ஹெலிக்கல் மோஷனில் இருக்கும். இதுதான் இந்த 2 பாயிண்ட். சரியா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கேஸை ஆக்சுவலாக டிரைவ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிள். அந்த சார்ஜ் உள்ளே என்ட்ரான உடனே அதோட மோஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால சர்க்குலர் பாத்தில் சுற்றுது. கரெக்டாக சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே 2 ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்று வந்து அந்த சார்ஜ் மூவ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுனால ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். சர்க்குலராக சுற்றுறதுனால ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த 2 ஃபோர்ஸும் இங்கே ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் equal to magnetic force. So centripetal force நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது, mv²/r. கரெக்டா? இதெல்லாம் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் பை ரேடியஸ் ஆஃப் த அந்த சர்க்கிள். கரெக்டா? mv²/r. இந்த கேஸில் என்னது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன வரும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா qvb sin θ. θ என்னது இங்கே 90 டிகிரி. ஸோ θ ஈக்குவல் டு 90 டிகிரி பெர்பெண்டிகுலர்ன்றதுனால அதனால் sin 90 என்ன ஆகிடுங்க நமக்கு 1 ஆகிடும். ஸோ sin 90 1 ஆகிடுச்சுன்னா இந்த 2 ஃபோர்ஸும் என்னவாக இருக்கும், அங்கே ஈக்குவலாக இருக்கும். 2 ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. ஒன்று சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ரேடியஸோட ரிலேஷன் எப்படி இருக்கும், இதில் அந்த சர்க்குலரோட ரேடியஸ் என்னவா இருக்கும் இந்த இருக்கக்கூடிய காம்பனெண்ட் கனெக்ட் பண்ணும்போது அதுதான் இங்கே டெரைவ் பண்ணுறோம் நம்ம. சரியா? ஸோ அப்போ இதை டெரைவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், என்ன நடக்கும், இங்கே இருக்கிற ஒரு வெலாசிட்டி இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக v ஸ்கொயர்னா v இன்ட்டு v. அப்போ 1 வெலாசிட்டி கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், mv/r ஈக்குவல் டு q இன்ட்டு b. ஸோ எனக்கு r தானே வேணும், அப்போ qb இங்கே கொண்டு வந்துடுங்க. mv/qb ஈக்குவல் டு r. இதுதான் ரேடியஸ்க்கான ஃபார்முலா. r ஈக்குவல் டு இந்த கேஸில் r எதுக்கு ஈக்குவல், r ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி நமக்கு தெரியும் இல்லையா அது. அதுக்கப்புறம் பின்றது என்னது, எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. க்யூன்றது நம்ம எந்த சார்ஜும் அங்கே கொண்டு போகிறோம் மூவ் பண்ணி பெர்பெண்டிகுலராக. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் இந்த கேஸில் என்னோட ரேடியஸை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதா, கிளியரா? ரைட். ஸோ அதை தாங்க என்ன பண்ணியிருப்பாங்க, r ஈக்குவல் டு mv/qb. ஸோ அது எங்கேருந்து வந்ததுன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், திஸ் இஸ் வாட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதை ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷனில் இருந்தால் நம்ம அங்கே ஒரு வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா கால்குலேட் பண்ண முடியும். லீனியர் வெலாசிட்டி ஒன்று இருக்குது, இன்னொன்று என்னது ஆங்குலர் வெலாசிட்டி. சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது இல்லை ரொட்டேஷன் கேஸ்லாம் இருக்கும்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், ஆங்குலர் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ லீனியரில் என்ன பார்ப்போமோ அப்படியே அங்கே ஆங்கிளில் வரும். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே வெலாசிட்டி லீனியரில் அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி. இங்கே மொமெண்டம்னா அங்கே ஆங்குலர் மொமெண்டம், இங்கே ஃபோர்ஸ்னால் அங்கே டார்க்கு. புரியுதா? இதெல்லாமே இந்த கேஸில் ரொட்டேஷனில் வரும், இங்கே வரதெல்லாமே லீனியரில் வரும். ஸோ இப்போ இங்கே சர்க்குலர் மோஷனில் இருக்கிறதுனால நான் கண்டுபிடிச்ச அந்த வீன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இங்கே கொடுத்துக்கிற வீன்றது எதை கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், லீனியர் வெலாசிட்டி கூட. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி கூட கனெக்ட் பண்ணால் அதோட ஃபார்முலா என்ன வரும் அதை தான் இங்கே பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா நமக்கு தெரியும் என்னென்னா v ஈக்குவல் டு r ஒமேகா. இதான் என்னது, ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் லீனியர் வெலாசிட்டி. ஆர்ன்றது ரேடியஸ். ஸோ v ஈக்குவல் டு r ஒமேகா. அப்போ இதிலிருந்து நீங்கள் ஒமேகாவை கால்குலேட் பண்ணி ஆகணும். ஆருடைய வேல்யூ நான் டெரைவ் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன வந்திருக்கு, mv/qb. கரெக்டா? அப்போ v ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், இங்கே mv/qb இந்த கேஸுக்கு. புரியுதா? இது வந்து பேசிக் ஃபார்முலா. புரியுதா? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இது. இந்த ஆர் வேல்யூ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதனால ஆருக்கு பதிலாக mv/qb நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறது, r ரீப்ளேஸ்டு பை mv/qb அப்படின்னு போட்டிங்கன்னா
ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூ. இப்போ என்ன நடக்கும் பாருங்க, என்ன நடக்கும், இங்கே இருக்கிற வெலாசிட்டி இங்கே இருக்கிற வெலாசிட்டி கேன்சல் ஆகிடும். அப்போ வாட் இஸ் ஒமேகா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இங்கே 1 டைம் 1 இருக்குமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா QB/M, QB இங்கே போய்டும், ப்ராடக்ட்டில் இருக்கிற M டிவிஷன் வந்தால் இங்கே வந்துடும், ஈக்குவல் டு ஒமேகா. That is what? Omega. Omega equal to Q into B/M. இந்த இடத்துல angular velocity கேட்டாங்கன்னா ஸோ QB/M அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதை தான் இங்கே சால்வ் பண்ணியிருப்பாங்க. see here அந்த ரிலேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியராக தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே V equal to ஒமேகா ஆர்னு கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து ஒமேகா அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் என்ன வந்திருக்கும், QB/M அப்படின்னு கிடைச்சிருக்கும். கரெக்டா? இதிலிருந்து நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க முடியும், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியும். ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. கரெக்டா? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட், அதான் என்னது, அதான் இங்கே என்னது ஃப்ரீக்வன்சி. இப்போ ஒமேகா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒமேகா ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம், QB/M. கரெக்டா? ஸோ QB/M. ஒமேகா எதுக்கு ஈக்குவல், 2π நியூக்கு ஈக்குவல். இங்கே நியூன்றது என்னது, ஃப்ரீக்வன்சி. அது எதுக்கு ஈக்குவேட் பண்ணும், இந்த இடத்துல, இந்த இடத்துல அதோட மீனிங் என்ன, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். புரிஞ்சுதா? ஸோ நியூ மட்டும் உங்களுக்கு வேணும், ஃப்ரீக்வன்சி மட்டும் வேணும். ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்காம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னா ஒமேகா வேணும் ரீப்ளேஸ் பண்ணணும், 2π நியூ ரீப்ளேஸ் பண்ணணும். பிகாஸ் ஒமேகா எதுக்கு ஈக்குவல், ரீசன் என்ன, ஒமேகா எப்பயுமே எதுக்கு ஈக்குவல், 2π நியூ. 2π நியூ, நியூனா ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். தட் இஸ் சிம்பிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. சரியா? சில டெக்ஸ்ட் புக்கில் 2πf யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரீக்வன்சி எஃப்னு யூஸ் பண்ணிப்பாங்க. டசன்ட் மேட்டர், மீனிங் தான் நமக்கு முக்கியம். 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம் அது. சரியா? ரைட். அப்போ இங்கே QB/ என்ன கிடைக்கும், 2πmன்னு கிடைக்கும். ஸோ இந்த கேஸில் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும், இதுதான் ஃபார்முலா. இந்த எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அந்த கண்டிஷன் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும், கிவன் டேட்டா என்ன கொடுக்கலான்னு தெரியணும், வாட் டு ஃபைண்ட் என்னன்னு தெரியணும், தென் ஹவு டு கனெக்ட் த நோன் ஃபார்முலா ஃப்ரம் த கிவன் டேட்டா அப்படின்றது கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். இல்லைனா உங்களால் ஃபாஸ்ட்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபார்முலா எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கிற ரீசன் தெரியணும். ஸோ இந்த சாப்டரில் இந்த ஹெட்டிங்கில் நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்க்குறோம் பாருங்கள். ஸோ ரேடியஸ் ஒன்று பார்த்துருக்குறோமா, ஆருடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒமேகாவுடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இந்த கேஸுக்கு நார்மலாக V = R ஒமேகான்றது பேசிக் ஃபார்முலா. இந்த பர்டிகுலர் கேஸுக்கு என்ன ரிலேஷன் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்த்தோம், நியூ பார்த்தோம். அதுக்கப்புறம் டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி இருந்தால் கண்டிப்பாக என்ன கால்குலேட் பண்ண முடியும், டைம் பீரியட் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போது ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ஃப்ரீக்வன்சி நியூ ஈக்குவல் டு 1/time. கரெக்டா? த ரிலேஷன் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட். ஸோ நியூ ஈக்குவல் டு 1/t அப்படின்னா இதான இங்கே நியூ ஃப்ரீக்வன்சி. அப்போ டைம் எதுக்கு ஈக்குவல், 1/நியூக்கு ஈக்குவலா. இது இங்கே கொண்டு போடுங்க, இது இங்கே கொண்டு வந்துருங்க. போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே என்ன வந்திருக்கோ அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிட்டிங்கன்னா அதான் என்னது டைம் பீரியட். அப்போ ஆன்சர் என்ன வரும், இந்த கேஸில் 2πm மேலே போயிடும். இங்கே பார்த்துருக்கு இல்லையா ஆர், இந்த கேஸுக்கான ஃபார்முலா, ஒமேகாவுக்கான ஃபார்முலா. இது எல்லாமே ஃபார்முலா, இது எல்லாமே கண்டிப்பாக அவங்க ஞாபகம் இருந்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கரெக்டாக என்ன கண்டுபிடிக்கணுன்றதை ஃபாஸ்ட்டாக கெட் பண்ண முடியும். சரியா? ஸோ இதை தான் அவங்க இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். T is equal to 2π/ஒமேகா. அதர்வைஸ் ஒமேகா கூட ரிலேட் பண்ணிங்கன்னா, டைம் பீரியடுக்கும் ஒமேகாவை ரிலேட் பண்ணிங்கன்னா T = 2π/ஒமேகா. ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் பண்ணால் 1/நியூ. கிளியர்? ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேஸ்க்கு வரும். இது ஃபஸ்ட்டு கேஸ் முடிஞ்சு போச்சு. இந்த கேஸுக்கு V வெக்டார் அண்ட் B வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருந்தால், அதாவது யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய சார்ஜ் ஒரு ஸ்பீடில் வரும். அந்த ஸ்பீடில் வரும்போது அந்த வெலாசிட்டி வருது இல்லையா, அது வந்து பெர்பெண்டிகுலர் டு B வெக்டராக இருக்கும்போது அதனுடைய மோஷன் எதுவாக இருக்குன்னு பார்த்தோம், சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னு பார்த்தோம். அதர் தென் 90 பெர்பெண்டிகுலராக வராமல் B வெக்டாருக்கும் B வெக்டாருக்கும் பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் பெர்பெண்டிகுலராக இல்லை, 30 டிகிரி இல்லை 45 டிகிரி 60 டிகிரி அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் என்ட்ராக இருக்குது அப்படின்னா அப்போ அதனுடைய பாத்து சர்க்குலர் பாத்தில் இருக்காது. சார்ஜ் எப்படி மூவ் ஆகும், ஹெலிக்கல் மோஷனில் மூவ் ஆகும். இந்த பேட்டர்னுக்கு பேர் தான் என்னது, ஹெலிக்கல் மோஷன். தெரியுதா? சார்ஜ் வந்து எப்படி மூவ் ஆகுது, லைக் ஏ ஸ்ப்ரிங்கு மாதிரி அந்த பேட்டர்ன் மூவ் ஆகும். இட் இஸ் நாட் ஏ கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன். ஆனால் ஒரு ஹெலிக்கல் பார்த்து நம்ம சர்க்குலராக இமேஜின் பண்ண போகிறோம்.
இது வந்து ஒரு சர்க்குலரை எடுத்துப்போம், பட் ஒரே சர்க்குலர் சுற்றாது என்ன ஆகும், அடுத்து வேறு பார்த்து சேஞ்ச் பண்ணிகிட்டே போகும். அந்த அனதர் பார்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரீசன் இன்க்ளைண்டாக வந்தாலே நமக்கு 2 ஆக்சிஸ் வந்துடும் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். கரெக்டு தானே? இன்க்ளைண்டாக ஒரு ஆங்கிளில் வந்து என்டர் ஆச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எப்படி நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, ப்ரொஜெக்டைல் மோஷனில் இன்க்ளைண்டாக நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். கரெக்ட்? ஸோ அப்போ என்ன ஆகும்னா பார்த்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு ரீசன் ஹரிசாண்டல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி, அதர்வைஸ் பேரல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணிகிட்டே போகும் அதோடைய பார்த்து அடுத்தடுத்து சைக்கிளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் மோஷனுக்கு பேர் என்னது, ஹெலிக்கல் மோஷன். ஸோ இதில் 2 கன்சிக்யூட்டிவ் அந்த ஹெலிக்கல் மோஷனுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பிச்சு அப்படின்னு சொல்லுவோம். பிச்சுன்றது டிஸ்டன்ஸு. எப்படி வந்து நம்ம சைன் வேவ் எடுக்கும்போது வேவ் லென்த் சொல்லுவோம் இல்லையா, லாம்டா 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு, அந்த மாதிரி ஹெலிக்கல் கேஸில் இந்த 2 கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது, பிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிச்சு தான் இங்கே கால்குலேட் பண்ணுவோம். அதனுடைய ஃபார்முலா தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி ஹியர், இதுதான் அந்த பிச்சோடைய ஃபார்முலா. பிச்சு பி ஈக்குவல் டு, பிச்சுன்றது ஆக்சுவலாக என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுடைய ஃபார்முலா எப்படி சொல்லலாம், வெலாசிட்டி இன்ட்டு டைம்னு சொல்லலாமா. வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஒரு பேசிக்காக, இதெல்லாம் பேசிக் ஃபார்முலா தான். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு. அப்போ வெலாசிட்டி இன்ட்டு டைம் எதுக்கு ஈக்குவல், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ இந்த கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது, பிச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் தானே கால்குலேட் பண்ணுறோம், எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது, டெக்னிக்கல் மீனிங் வேறு. ஸோ ஸ்டில் நம்ம லென்த்து தான் மெஷர்மெண்ட் பண்ணுறோம் இங்கேயும். கரெக்டாக? ஸோ இங்கே எஸ்ஸுக்கு பதில் என்ன வரும், பி. இங்கே இருக்கிற வெலாசிட்டி பேரல் வெலாசிட்டி, அதனால தான் அந்த பார்த்து சேஞ்ச் ஆகுது. அப்புறம் என்னது, டைம் பீரியட் டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு வெலாசிட்டி டைம், அந்த ஃபார்முலா தான். ஸோ இது வெலாசிட்டியோடைய ஃபார்முலா இங்கே சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேஸ் எதுக்கு அப்படின்னா, அதாவது வி வெக்டாரும் பி வெக்டாரும் பெர்பெண்டிகுலராக இல்லை அப்படின்னா, சர்க்குலர் மோஷனில் இல்லை அப்படின்னா ஹெலிக்கல் மோஷனில் இருக்கும். ஹெலிக்கல் மோஷனில் இருந்தால் பிச் வேல்யூ என்னன்னு கேட்டாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப ரேர் தான். சரியா? ரைட். என்ன கேட்டிருக்கீங்க, YVH, அது ஹச் இல்லை, அது பேரலல் வெலாசிட்டி. இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா பேரலல் வெலாசிட்டி. பேரலல் வெலாசிட்டினால தான் என்ன ஆகுது, அது அதனுடைய பாத்து வந்து சர்க்குலரில் போகாமல் ஹெலிக்கல் அடுத்தடுத்த பார்த்து ஷிஃப்ட் ஆகிட்டே போகுது. டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டயக்ராமில் கிளியராக பாருங்கள். இது இன்க்ளைண்டாக வர்றதுனால இதுதான் ஆக்சுவலாக அந்த வெலாசிட்டி. சி ஹியர், இதுதான் வெலாசிட்டி. வி வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பெர்பெண்டிகுலர் கிடையாது, 90 கிடையாது, சம் அதர் ஆங்கிள். அதான் என்னது 30, 45, 60 எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதர் தென் 90. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு இந்த பார்த்து வருது. இன்க்ளைண்டாக வந்ததுன்னா நமக்கு 2 வெலாசிட்டியாக டிவைட் ஆகிடும். அதான் சொன்னால் இல்லையா, ப்ரொஜெக்டைல் மோஷனில் நம்ம வந்து த்ரோ பண்ணும்போது த்ரோ பண்ணுற வெலாசிட்டி யூ. ஆனால் வெலாசிட்டி நம்ம எப்படி டிவைட் பண்ணி படிப்போம், எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் யூஎக்ஸ், அலாங் ஒய் ஆக்சிஸ் யூஒய் படித்தோடனே அதே மாதிரி தான் இந்த கேஸில். ஸோ இந்த வெலாசிட்டி வந்து பேரலல் வெலாசிட்டி ஹரிசாண்டல் டைரக்ஷனில், இது வந்து பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டி. ரைட். ஸோ இது வந்து இந்த வெலாசிட்டி என்னன்னு சொல்லுவாங்க, பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டி. ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி, எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி. புரியுதா? ஒய் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டி சொல்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன சொல்கிறோம், பேரலல் வெலாசிட்டி, அதர்வைஸ் பேரலல் டு ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸுக்கு பேரலாக வரதுனால நம்ம சொல்கிறோம் பேரலல் வெலாசிட்டி, அதர்வைஸ் ஹரிசாண்டல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இந்த பார்த்து சேஞ்ச் ஆகிறது ரீசன் இந்த வெலாசிட்டினால தான். இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி தான் என்ன பண்ணிகிட்டே போகுது, பார்த்து சேஞ்ச் பண்ணிட்டே போகுது. இந்த வெர்டிகல் வெலாசிட்டினால மேலே தானே போக முடியும், பார்த்து சேஞ்ச் ஆகாது. அது சர்க்குலர் தான். வெர்டிகல் வெலாசிட்டி சர்க்குலர் ப்ரொடியூஸ் பண்ணும், ஹரிசாண்டல் வெலாசிட்டி மாறதுனால பார்த்து ஷிஃப்ட் பண்ணிட்டே போகிறதுனால ஹெலிக்கலாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே போகுது. ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட்டாக அங்கேயே சுற்றாமல் அடுத்தது போகிறது ரீசன் இந்த வெலாசிட்டி அது இழுத்துக்கிட்டே போகுது, பிகாஸ் ஆஃப் இன்க்ளினேஷனில் வரதுனால, அதாவது 90 டிகிரியில் வராமல் வந்ததுனால. இதுதான் அந்த டிஃபரன்ஸ். புரியுதா? அதனால் அது ஹெச் கிடையாது, பேரலல் வெலாசிட்டி, அதர்வைஸ் ஹரிசாண்டல் வெலாசிட்டி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். காட் இட்? ரைட். ஸோ அவ்வளோதான். இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இப்போ தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இன்னும் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது, யார் என்னென்ன சயின்டிஸ்ட்லாம் என்ன ஐடியா கொடுத்துருக்குறாங்க. நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக காஸ் லா யூஸ் பண்ணியிருப்போம். காஸ் லாவை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சி, ஃப்ளக்ஸில் இருந்து என்னென்ன கண்டுபிடிச்சோம், இன்ஃபினைட் ஒயரில்
நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருந்திருக்கும், அதே மாதிரி இன்ஃபினிட்டி பிளேன் ஷீட் அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இதெல்லாம் காஸ் லாவை யூஸ் பண்ணி ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சி அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் அதோட இன்சைட் அண்ட் அவுட் சைட் இது மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா. இந்த மாதிரி இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஃப்ரெண்ட் கேஸில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு ஒயர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஒயரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இல்லை டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டில் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது. அதே ஒயரை வந்து சர்க்குலராக பெண்ட் பண்ணிவிட்டு அதாவது ஸ்ட்ரெயிட் ஒயராக இருக்கிறதுக்கு பதிலாக சர்க்குலராக பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டில் அதில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா தென் அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது. இது எல்லாமே நம்ம இங்கே ஒரு கேஸாக நம்ம படிப்போம். அப்புறம் solenoid காயில் வைண்ட் பண்ணிவிட்டு அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வரப்போகிறது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். என்னென்ன டிஃப்ரெண்ட் கேஸு அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அதான் நமக்கு பார்ப்போம். சரியா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா Biot-Savart Law. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு எ கரண்ட் எலமெண்ட் Biot-Savart Law. ஸோ ஒரு ஒயர் இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த ஒயரை நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, நம்ம ரேண்டமாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஒயர்னு அசம்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதில் வந்து ஆக்சுவலாக கரண்ட் பாஸ் ஆகுது. இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஐன்னு ஒரு கரண்ட் இந்த ஒயரில் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ஒயர் வந்து இன்ஃபினைட் லென்த்து அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா, அந்த ஒயரோட லென்த் வந்து இன்ஃபினைட் லென்த்தில் இருக்குது. அதில் ஐன்ற ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகுது. ஸோ இப்போ இதை சுற்றி கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்குன்னு தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஏன், கரண்ட்டு பாஸ் ஆன ஒயரில் அதை சுற்றி கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். கரெக்டு தானே. ஸோ அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்னா இதில் ஃபுல் ஒயர்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணாமல் ஒரு ஸ்மால் லென்த்தை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா, இது வந்து டிஎல், இந்த லென்த் வந்து டிஎல். ஸோ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஸ்டில் என்னவாக தான் இருக்கும், ஒயர் ஃபுல்லாக ஒரே கரண்ட் தானே பாஸ் ஆகும். ஸோ இதுக்குள்ளேயும் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து ஐ. டிஎல்ன்றது ஒயருடைய டோட்டல் லென்த் எடுக்காமல் ஒரே ஒரு ஸ்மால் போர்ஷனோட ஸ்மால் லென்த் எடுக்கிறேன். அந்த ஸ்மால் லென்த்தில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுனால ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட் பி அப்படின்னா ஸோ இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறேன். இதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட் பியில் எப்படி இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறேன். சரியா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் என்னது, Biot-Savart Law. ஸோ இந்த கேஸ் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் அந்த டயக்ராமில் இது ஐ டிஎல். டிஎல்ன்றது ஸ்மால் லென்த்து, அதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐ. அதுக்கப்புறம் அதனுடைய டேஞ்சென்ஷியல் லைன் இங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. இது வந்து கரண்ட் எலமெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறோம்ல, அது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாயிண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை என்ன எடுத்துக்கிறோம், ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றதுனால இதை டிபி வெக்டர்னு எடுத்துக்கிறோம். ஃபுல் ஒயர்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்தால் பின்னு எடுத்திருப்பேன். நான் எடுத்துருக்கிறது இந்த என்டையர் ஒயர் எடுக்கல, டிஎல் மட்டும் எடுத்துக்கிறதுனால. அப்போ டிஎல் லென்த்னால அதுக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பியில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்கிறதுனால நான் என்னென்னு சொல்கிறேன், டிபி வெக்டார். ஏன் டிபி சொல்கிறேன்னு தெரியணும். டிபின்றது த ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி டியூ டு டிஎல் லென்த்து, ஸ்மால் லென்த்துனால அதில் பாஸ் ஆகக்கூடிய அந்த கரண்ட்டு ஐனால அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் சொன்னேன் அந்த ஒரு சிம்பிள் ஒன்று நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக, இஸ் இட் ஏ ஸ்ட்ரைட் இன்ஃபினைட் ஒயர்? இன்னும் ஒயர் நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம். அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒயர் நீங்கள் பெண்ட் பண்ணி கூட எடுக்கலாம். ஒயருடைய டேரெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம சேஞ்சஸ் இங்கே இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் டசன்ட் மேட்டர், ஒயர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. சரியா, ஃபைனலாக அந்த கரண்ட் பாஸ் ஆகுது, அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரியுதா, நம்ம ஸ்ட்ரைட் ஒயர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலை, இன்ஃபினைட் ஒயர் தான் எடுத்துருக்குறோம். சரியா, ரைட். ஸோ இங்கே வாங்க, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் சொல்ல வந்தேன் இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டயக்ராமில். இந்த இடத்துல டைரக்ஷனுக்கு அவங்க இந்த மாதிரி இன்ட்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு சர்க்கிள் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக இந்த சிம்பிள் நம்ம எப்போ இங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சரி இதை வந்து இந்த 2 டைமென்ஷனில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கரண்ட் ஆக்சுவலாக இப்படி தானே போகுது. கரண்ட் எந்த பக்கம் போகுதோ அந்த டைரக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தம் ஃபிங்கரை வைங்க. சொல்கிறது புரியுதா? தம் ஃபிங்கரை வச்சுட்டு இதை வந்து பெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறது புரியுதா?
இது கரண்ட் இந்த பக்கம் போகுதுன்னா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கர்ல் ஃபிங்கர், இந்த ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸ் பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு என்ன இருக்கும், இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட். புரியுதா? இந்த தம் ஃபிங்கரோட டைரெக்ஷனில் கரண்ட் இப்படி இருக்கும். இதான் ஒயர். இப்போ இதில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதை ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் தம் ஃபிங்கர், கர்ல் ஃபிங்கர் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. பெண்ட் பண்ணுறோன்னா தட் இஸ் அரௌண்ட் த ரீஜனில் அது சுற்றுதுன்னு அர்த்தம். இந்த 2 டைமென்ஷனல் வியூவில் இதை பார்க்கும்போது நம்ம 2 சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஒன்று என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டாட் போட்டு ஒன்று சர்க்கிள் கேஸ் ஒன்று போடுவோம். இந்த மாதிரி 2 ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். இது வந்து அவே, அதே மாதிரி இன்டூ 2 கேஸ் வரும். அதாவது இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சரியா? இதை எப்போ யூஸ் பண்ணுவோம், அப்படி எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து கரண்ட்டு இப்படி பாஸ் ஆகும்போது நீங்கள் ஃபிங்கரை பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த போர்டில் ஆக்சுவலாக என்டர் ஆகும். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? ஃபிங்கரை பெண்ட் பண்ணிங்க இந்த போர்டுக்கு இந்த ஃபிங்கர் என்னது, என்டரிங் இட்டு. என்டர் ஆகும்போது எந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும், இந்த இன்ட்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? இதுவே கரண்ட் வந்து இப்படி வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், இந்த மாதிரி டைரெக்ஷனில் கரண்ட் வந்திருந்தா நான் தம் ஃபிங்கரை இப்படி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த கரண்ட்டு உள்ளே போய்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு என்ன வந்திருக்கும், அவேவாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இதே பாயிண்ட்டுக்கு கரண்ட் இப்படி போகாமல் நான் இப்படி வச்சுருந்தேன்னா இந்த பக்கம் இன்டூ ஆகிருக்கும், இந்த பக்கம் எனக்கு என்னவாயிருக்கும், அவேவாயிருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த கேஸில் கரண்ட் இப்படி போச்சுன்னா நான் இந்த பக்கம் எடுத்தால் இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ண, அந்த பாயிண்ட்டில் இந்த இன்ட்டு சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். இங்கே ஒரு பாயிண்ட் நான் சூஸ் பண்ணுறேன் இதே கேஸுக்கு. அப்படின்னா கரண்ட் இப்படி போயிட்டு இப்படி வெளியில் வரும். சாரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த சர்க்குலராக இமேஜின் பண்ணுங்கள், உள்ளுக்கு போயிட்டு அடுத்தது இப்படி வெளியில் வரும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டில் நான் கண்டுபிடிச்சிருந்தேன், இந்த பக்கம் என்ன இது யூஸ் பண்ணி டாட் வச்சு சர்க்கிள் போட்டிருப்பேன். ஏன்னா அவே ஃப்ரம் த பிளேன், இது என்டரிங் த பிளேன். ஸோ என்டரிங் லீவிங் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷன் வைக்கும்போது இது என்டரிங், இந்த பாயிண்ட் வந்து லீவிங். இது இப்படி இருந்தால் இது என்டரிங் ஆகிருக்கும், இது லீவிங் ஆகிருக்கும். காட் இட்? ஸோ இந்த கேஸுக்கு அதனால தான் நம்ம இதை இப்படி யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஸோ அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும், இந்த இடத்துல எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது, இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் சுற்றும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அது என்னது, என்டரிங் இட். அதனால இன்ட்டு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். காட் இட்? ரைட். ஸோ இதுக்கப்புறம் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயோட்-சாவர்ட் லாவை நம்ம 2 ஃபார்மெட்டில் எழுதுவோம். ஒன்று வெக்டார் ஃபார்மு, இன்னொன்று மேக்னிடியூட் ஃபார்ம். ஸோ பயோட்-சாவர்ட் டெஃபினிஷனில் வந்து நமக்கு மேக்னிடியூட் ஃபார்ம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ற பாருங்கள், இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா. இது வெக்டார் ஃபார்ம். dB வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π I into dl வெக்டார் கிராஸ் r வெக்டார், I into dl வெக்டார் கிராஸ் r வெக்டார் பை r கியூப். இது வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்மு மேக்னிடியூட் ஃபார்மே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து பயோட்-சாவர்ட் லாவுடைய வெக்டார் ஃபார்ம், அதனுடைய வெக்டார் ஃபார்மை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏன்னா நமக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது பயோட்-சாவர்ட் லாவுடைய எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கேட்பாங்க, அது வெக்டார் ஃபார்மா மேக்னிடியூட் ஃபார்மான்னு தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ டிபி வெக்டார் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் இதில் அந்த டிஎல்லேருந்துனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிபி வெக்டார் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு, அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு எழுதணும், μ0/4π இதுதான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஐ இன்ட்டு dl வெக்டார் கிராஸ் r வெக்டார் divided by r cube, divided by r cube. புரியுதா? இது வெக்டார் ஃபார்முலா எழுதும்போது. வெக்டார் ஃபார்முலா எழுதும்போது உங்களுக்கு இங்கே என்ன வரும், r cube வரும். இதனுடைய மேக்னிடியூட் எழுதுனீங்கன்னா அதோட மீனிங் என்ன, ஒன்று மாடுலஸ் ஆஃப் டிபி வெக்டார்னு சொல்லணும், அதர்வைஸ் சிம்பிளாக டிபி. வெக்டாரை ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், டிபின்னு அர்த்தம். கரெக்டு தானே? வெக்டாரை ரிமூவ் பண்ணிங்கன்னா டிபி. அப்போ இந்த ஃபார்முலா இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா μ0/4π இங்கே என்ன வரும், ஐ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். எப்படி எழுதுவோம், ஏ கிராஸ் பினா ஏபி சைன் தீட்டா. கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு தெரியல, டாட் ப்ராடக்ட்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா ஏபி காஸ் தீட்டா. கிராஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா ஏபி சைன் தீட்டா. அதோட ஏவோட மேக்னிடியூட் பியோட மேக்னிடியூட் இன்ட்டு சைன் தீட்டா. இங்கே என்ன இருக்குது, டிஎல் ஆர் இருக்குது இல்லையா, அதனால அதோட மேக்னிடியூட் டிஎல் வெக்டாரோட மேக்னிடியூட் டிஎல், ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் ஆர் இன்ட்டு சைன் தீட்டா.
A cross B AB sin theta ஃபார்ம் பண்ணும்போது இங்கே DL cross R வெக்டர் DL R sin theta டிவைடட் பை இங்கே என்ன வரும் உங்களுக்கு R cube. அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆரும் ஒரு ஆரும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா கியூப் இல்லையா, கேன்சல் ஆகிட்டா ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? த ஃபைனல் ஆன்சர் இஸ் dB equal to mu naught by 4 pi I dl sin theta by r square. இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய மேக்னிடியூட் ஃபார்ம். சொல்றது புரியுதா? இது மேக்னிடியூட், இது வெக்டார் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்து வெக்டார் ஃபார்ம். ஸோ பயோட்-சாவர்ட் லாவுடைய டெஃபினிஷன் நீ எழுதும்போது எதில் தான் நம்ம எழுத போகிறோம்? மேக்னிடியூட் தான் கால்குலேட் பண்ணுவோம் டெஃபினிஷனாக சொல்லும் போது. டிபி வெக்டார் இருக்குல்ல, அது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டிபி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஎல். கரண்ட் அதிகமானாலும் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். இந்த கரண்ட்டோட வேல்யூ, இந்த ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் இந்த பாயிண்ட் பியில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அதுக்கப்புறம் டிஎல், நான் சூஸ் பண்ண அந்த டிஎல் லென்த் இருக்குல்ல, ஸ்மால் டிஎல் லென்த், அந்த லென்த் நான் இன்னும் அதிகமாகினாலும் எனக்கு லென்த் ஜாஸ்தி ஆச்சுனாலும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நான் கால்குலேட் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தீட்டா ஆல்சோ டிசைடிங் ஃபேக்டர். அப்புறம் here also the magnetic field is inversely proportional to r square. Don't say r cube. r cube னு சொல்லக்கூடாது. புரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி கூலும்ஸ் லாவில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது E equal to k⁴ r², அதுவும் என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எனி பாயிண்ட் P டியூ டு இன்ஃபினைட் ஒயரால் பாஸ் ஆகும்போது பயோட்-சாவர்ட் லா அப்ளை பண்ணிங்கன்னா தட் ஆல்சோ வாட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². dB இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வெக்டார் ஃபார்ம். திஸ் இஸ் டெஃபினிஷன். புரிஞ்சுதா? தெளிவா? μ0/4πன்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 10⁻⁻⁷. μ0 வேல்யூ ஆக்சுவலாக 4π × 10⁻⁻⁷. ஓகேவா? ரைட். இது ஆர் கேப் இல்லை, ஆர் வெக்டார் தான் வரும் இங்கே. ஸோ சி ஹியர், இதுதான் இந்த மேக்னிடியூட். இதை கொடுத்துருக்காங்களா? மாடுலஸ் ஆஃப் டிபின்னு கொடுத்துருக்காங்க. μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை r². புரிஞ்சுதா தெளிவா? ஸோ வெக்டார் ஃபார்ம் எது, மேக்னெட்டிக் ஃபார்ம் எதுன்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். டோன்ட் கன்ஃபியூஸ். அதுக்கப்புறம் μ0/4π வேல்யூ என்ன? 10⁻⁻⁷. μ0 மட்டும் எழுதணும்னா இதோட எஸ்ஐ யூனிட் வந்து டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். அந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கும் அந்த எஸ்ஐ யூனிட். சரியா? μ0 அலோன் எப்படி எழுதலாம்? அப்போ இந்த 4π கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4π × 10⁻⁻⁷ டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். μ0 மட்டும் வேணும் அப்படின்னா μ0 மீனிங் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் μ0? மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்தால் பெர்மிட்டிவிட்டி வரும், ε0. எப்போல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருக்குதோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? ε0 வந்திருக்கும். ஏன்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட கேஸில் வரக்கூடிய பெர்மிட்டிவிட்டி. அங்கே இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகும்போது கால்குலேட் பண்ணுற ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வரக்கூடிய மீடியம். இது எல்லாமே மீடியமை டிசைட் பண்ணுறது. எப்சிலான் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். அது வேக்கமாக இருந்தால் ε0, டைஎலக்ட்ரிக் மீடியமாக இருந்தால் கேன்னு யூஸ் பண்ணுவோம். இல்லை எனி மீடியமாக இருந்தால் எப்சிலான், அதர்வைஸ் டைஎலக்ட்ரிக் மீடியமாக இருக்கும்போது எப்சிலான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். இல்லைனா என்ன கனெக்ட் பண்ணியிருப்போம்? கே, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கு. கரெக்டாக? இந்த கேஸில் அதே மாதிரி இருக்கும். μ0ன்றது மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, அது பெர்மிட்டிவிட்டி, இது பெர்மியபிலிட்டி. மியூன்னு யூஸ் பண்ணோன்னா ஏன்னா அது பெர்மியபிலிட்டி ஆஃப் எனி மீடியம். μr யூஸ் பண்ணோம்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஸோ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த கேஸில் எப்சிலானுக்கு என்னென்ன ரிலேஷனாக பார்த்தோமோ அந்த மாதிரி இங்கே இதுக்கும் அந்த ரிலேஷன் இருக்கும். புரியுதா? ரைட். அதோட மீனிங் வந்து μ0 the permittivity of free space or vacuum. Then we have to use air also. ஏருமே இங்கே நம்ம என்ன எடுக்க போகிறோம்? வேக்கம் தான் கன்சிடர் பண்ண போகிறோம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில். ஓகே. ஸோ the Biot-Savart law for the magnetic field has certain similarities as well as difference. கூலும்ஸ் லா கூட இங்கே கம்பேர் பண்ணும்போது என்னென்ன இருக்குது? certain similarities-ம் இருக்குது, டிஃபரன்ஸும் இருக்குது. நம்ம ஃபார்முலா பார்த்தாலே சொல்லிட முடியும். சிமிலாரிட்டி என்னது? both are inversely proportional to square of the distance. இதுவும் 1/r². இது Biot-Savart law. கூலும்ஸ் லாவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது 1/r² இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். தட் இஸ் சிமிலாரிட்டி. பிரைமரியாக இது ரெண்டும் என்னது? அதில் வந்து வெக்டார் இது ஆங்கிள் இன்வால்வ் ஆகிருக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்ச கேஸில் k⁴r² மட்டும் தான் வரும். இங்கே என்ன வருது? ஐடியல் சைன் தீட்டா. தீட்டா ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர். இதில் Biot-Savart லாவில். தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ஸோ அதில் என்னென்ன ஒன்றா சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்,
both are long range since both depend சொன்னேன் இல்லையா, both depend inversely on the square of the distance from the source to the point of interest. நம்ம எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பாயிண்ட் கால்குலேட் பண்ணும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயராக இருக்கும். அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அப்ளை பண்ண முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை அப்ளை பண்ண முடியும். இது சிமிலாரிட்டி. ஓகேவா? எதுக்கு? கூலும்ஸ் லா ஆஃப் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சதுக்கும் பயோட்-சாவர்ட் லாவில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், the electrostatic field is produced by a scalar source. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுவுமே ஸ்கேலார் சோர்ஸ்னா எது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது எது? சார்ஜ். கரெக்டாக தானே? சார்ஜ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. சார்ஜ்ன்றது நியூமரிக்கல் வேல்யூ, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதுதான் என்ன பண்ணுது, ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு, ஃபீல்டுன்றது வெக்டார் குவான்டிட்டி, ஆனால் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது எது? ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அது எது? சார்ஜ். ஸோ சார்ஜ் இருக்கும், சார்ஜ் சுற்றி தான் நமக்கு என்ன இருக்கும், ஃபீல்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது சார்ஜ், அந்த சார்ஜ் வந்து ஸ்கேலாரு, அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெக்டார். புரியுதா? ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேம்லி த எலக்ட்ரிக் சார்ஜ். அதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரிக் சார்ஜ். ஆனால் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எது ப்ரொடியூஸ் பண்ணுது? வெக்டார் சோர்ஸ். வெக்டார் சோர்ஸ். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னது? இந்த கேஸில் ஐடிஎல் வெக்டார். ஐடிஎல் வெக்டார் சொன்னாலே அந்த லென்த் வந்து ஒயர் வந்து ஸ்ட்ரைட் ஒர்க் கிடையாது, பெண்டாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம எந்த ஆங்கிளில் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன ஆகும், இதுக்கு சேஞ்ச் ஆகும் அந்த டிஎல் லென்த்து. புரியுதா? ஸோ அதோட ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாறும். ஸோ இங்கே ஐ இன்ட்டு டிஎல் வெக்டார் காம்பனெண்ட் தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. வெறும் டிஎல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணாது, டிஎலுக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ அந்த லென்த்துக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகுது, அந்த கரண்ட்டுனால ப்ரொடியூஸ் ஆகுறது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. எவ்வளோ லென்த் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த லென்த்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஐடிஎல் வெக்டார்ன்றது ஓவரால் ஆன்சர் என்னது? வெக்டார் குவான்டிட்டி. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது வெக்டார் குவான்டிட்டி, அதோடைய எந்த காம்பனண்ட்? ஐடிஎல் வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, சார்ஜ். அது புரியுதா? கிளியர்? ரைட். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு இஸ் அலாங் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஜாயினிங் த சோர்ஸ் அட் த ஃபீல்டு பாயிண்ட். த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பர்பெண்டிகுலர் டு த கண்டெய்னிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஐடியல். இது டைரக்ட் பாயிண்ட் தான். அடுத்தது பாருங்க, தேர் இஸ் அன் டிபெண்டன்ஸ். சொன்னேன்ல இந்த தீட்டா, இதில் தேர் இஸ் அன் ஆங்கிள் டிபெண்டன்ஸ். தேர் இஸ் அன் ஆங்கிள் டிபெண்டன்ஸ் பயோட்-சாவர்ட் லா which is not present in electrostatic case. எலக்ட்ரோஸ்டாட்டிக் கேஸில் நம்ம தீட்டா எடுக்க மாட்டோம். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் கேசஸ் இதெல்லாம், அதுக்கப்புறம் இது வந்து இந்த ரிலேஷன், இது வந்து இஎம் வேவ்ஸில் நம்ம படிச்சிட்டோம். கரெக்டா? ஸ்பீட் ஆஃப் லைட்டை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக தெரியுமா? இதை வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த சி ஸ்கொயர் வேல்யூக்கு எப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். சி ஈக்குவல் டு 1/√μ0 ε0. μ0 ε0. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த μ0 வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 4π × 10⁻⁻7. அந்த வேல்யூவையும் ε0 வேல்யூ எதுக்கு ஈக்குவல் 8.854 × 10⁻12. அதை சப்ஸ்டியூட் பண்ணி இதில் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்து அதை 1/, எடுத்திங்கன்னா அதோட ஆன்சர் அப்ராக்சிமேட்லி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2.99 × 10⁻−8 m/s வரும். இதை நம்ம ஆக்சுவலாக எப்படி எடுத்துக்கிறோம், இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3 × 10⁻−8 m/s எடுத்துக்கிறோம். தட் இஸ் வாட்? ஸ்பீட் ஆஃப் EM waves. தட் இஸ் லைட் ஆர் எனி அதர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். லைட் வேவ் இந்த ஸ்பீட் தான் ட்ராவல் ஆகும். நம்ம பார்த்தோம் ஸ்பீட் ஆஃப் லைட் என்னது 3 × 10⁻8 m/s. EM waves எல்லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸும் அந்த ஸ்பீட் தான் நமக்கு ட்ராவல் ஆகும். தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் EM waves. ஸோ இதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் μ0 ε0 பெர்மிட்டிவிட்டியும் பெர்மியபிலிட்டி வேக்கம் கேஸை கனெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது இதனுடைய ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1/c². நம்ம அது இதுலேருந்தே கொண்டு வந்துடலாம் இல்லையா? என்ன வரும் பாருங்க, c = 1/√μ0 ε0 ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்க. c² இது 1² அடுங்க ரூட் கேன்சல் ஆகிடும், μ0 ε0. அப்போ ரெசிப்ரோக்கில் எடுத்திங்கன்னா 1/c² எதுக்கு ஈக்குவல்? μ0 ε0க்கு ஈக்குவல். ஸோ அதான் போட்டிருக்காங்க, அந்த ரிலேஷன் தான். தட் இஸ் நோ நீட். அது திரும்ப EM வேவ்ஸில் நம்ம படிச்சிருப்போம், திரும்ப நீங்கள் படிக்கலாம், அப்போ ரீகால் பண்ணுவீங்க, அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அது ஜஸ்ட் அந்த கனெக்ஷனுக்காக பெர்மியபிலிட்டிக்கும் பெர்மிட்டிவிட்டி அண்ட் ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அதுக்கு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இதில் புதுசாக கிடையாது. கட் இட்? ரைட்.
நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் கரண்ட் லூப். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு ஒயர் வந்து எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இல்லைனாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக என்ன கிடையாது, சர்க்கிள் கிடையாது, கவுடு. அந்த ஒயர் வந்து ஒரு கவுடு பேட்டர்னில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுது, அதை கம்ப்ளீட்டாக சர்க்குலராக பெண்ட் பண்ணிவிட்டு அதில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது ஆன் த ஆக்சிஸ் எடுக்கும்போது சென்ட்ரலிருந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கிறீங்க, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் இந்த சர்க்குலர் ஒயரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும், அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் ஒயர், அந்த சர்க்குலர் ஒயர் சென்டர் பாயிண்ட்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த 2 டிஃப்ரெண்ட் கேஸ் எடுப்போம். ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்றது ஒரு ஃபார்முலா பார்க்கணும், ஆன் த ஆக்சிஸுக்கு என்னது ஒரு ஃபார்முலா பார்ப்போம். இந்த 2 ஃபார்முலாவும் இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியம், ப்ராப்ளமுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, போலாமா? ரைட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். சர்க்குலர் ஒயர் இதில் கரண்ட் பாஸ் ஆகுது, ஒரு ஸ்மால் டிஎல் லென்த்து. இதான் ஆன் த ஆக்சிஸில் முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னென்னு கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் ஒயர்னால என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் வரும். ஸோ டெரிவேஷன் நம்ம ஃபுல்லாக இங்கே தேவைப்படாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளியர்? ஸோ சீக்கிரம் இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய ஃபார்முலா. இதுதான் அந்த ஃபார்முலா. இது வெக்டார் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. மேக்னிடியூட் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா ஆன் த ஆக்சிஸ் கேஸுக்கு நம்ம எழுதுகிறோம். கரெக்டாக ஃபார்முலா என்ன அப்படின்னா மேக்னிடியூட் மட்டும் எழுதுனீங்கன்னா இது வெக்டார் ஃபார்ம். மேக்னிடியூட் மட்டும் எழுதுனீங்கன்னா B is equal to μ0I r². ஆர்ன்றது இங்கே என்னது, ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஒயர் பை 2 × x² + r² ஹோல் பவர் 3/2. இதுதான் அதனுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இது எந்த கேஸுக்கு, சர்க்குலர் லூப்னால ஆன் த ஆக்சிஸில் கால்குலேட் பண்ணும்போது, ஆன் த ஆக்சிஸில் ஏதோ ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் சர்க்குலர் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறோம். ஆர்ன்றது என்னது, ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஒயர் இது இருக்கு இல்லையா, இதுதான் ஆர், இந்த ஒயரோட ரேடியஸ். எக்ஸ்ன்றது சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம சூஸ் பண்ண எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அது எக்ஸு. ஸோ இது ரெண்டு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்னன்றதை கால்குலேட் பண்ணுறதுனால எக்ஸோட வேல்யூ பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஸோ இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி ஆகணும். ப்ராப்ளமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஆன் த ஆக்சிஸுக்கு. μ0I r² பை 2 × x² + r² ஹோல் பவர் 3/2. இது வந்து ஆன் த ஆக்சிஸுக்கு. இது வந்து அட்டு சென்டர் எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், இந்த எக்ஸ் 0ன்னு போட்டுருங்க. அட்டு சென்டர்னா என்ன அர்த்தம், ஆன் த ஆக்சிஸ்னா சென்டர் பாயிண்ட் சர்க்குலோட சென்டர்லேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கும். எக்ஸ் 0 ஆச்சுன்னா திரும்ப எந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும், சென்டருக்கு வந்துடும். ஸோ அதே கேஸில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், இதுக்கான ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த μ0I r² இங்கே 0 போட்டுருங்க, r² ஹோல் பவர் 3/2 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும், μ0I/2r அப்படின்னு கிடைக்கும். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இதுதான். இந்த 2 ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா, பர்டிகுலராக இந்த ஃபார்முலா சென்டர் ஆஃப் த சர்க்குலர் ஒயரில். புரியுதா? ஸோ அதாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்தராக அதை சால்வ் பண்ணிங்கன்னா லைக் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள், μ0I/2r. ஸோ இந்த 2 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன் த ஆக்சிஸ் கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சர்க்குலர் உட்பட சென்டரில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறாங்கன்னா μ0I/2r. ஸோ அதில் பாஸ் ஆகிற கரண்ட் தெரிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் லூப் தெரிஞ்சால் போதும், சென்ட்ரல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆன் த ஆக்சிஸ் பண்ணும்போது எக்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் சென்ட்ரலேருந்து அப்படி தெரிஞ்சால் தான் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியும். புரியுதா? தீஸ் 2 ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம் இல்லையா, முதல்ல Biot-Savart Law அப்படின்னு டெஃபினிஷன் என்ன பார்த்தோம். இப்போது சர்க்குலர் ஒயர்னால அந்த பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுவோம். அதுவுமே எதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா Biot-Savart Law கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணது. சரியா? இப்போ வந்து எப்படின்னா அதில் காஸ் லா வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி. இந்த கேஸில் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா Biot-Savart Law இன்னும் ஈஸியாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறது Biot-Savart Law இன்னும் எஃபெக்டிவாக
கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்னது ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. So there is an alternative and appealing way in which the Biot-Savart law may be expressed. Ampere circuital law consider an open surface with a boundary. The surface has current passing through it. We consider the boundary to be made up of a number of small line elements. Consider one such element dl. So we take the value of the tangential component of the magnetic field B vector. Okay, அதெல்லாமே instruction. அதில் என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. Come to the formula directly. இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. லைன் இன்டெக்ரல், அதாவது நம்ம ஒரு க்ளோஸ்டு லூப் சூஸ் பண்ணணும். அந்த க்ளோஸ்டு லூப்போடைய ஏரியா கால்குலேட் பண்ண மாட்டோம். இங்கே க்ளோஸ்டு லூப்போடைய லென்த்து. லைன் இன்டெக்ரல் என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் ரெக்டாங்கிள் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய பெரிமீட்டர் தான் என்னது லைன் இன்டெக்ரல். சர்க்கிள் எடுக்கிறீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் என்னது அதனுடைய லைன் இன்டெக்ரல். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் லைன் இன்டெக்ரலுக்கு உள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகுது, காஸ் லாவில் க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம ரேண்டமாக இமேஜினரி சர்ஃபேஸ் ஒன்று சூஸ் பண்ணுவோம், அது காசியன் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸுக்குள்ளே டோட்டலாக எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதான் இது டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு q/ε0 அதில் படிச்சிருப்போம். இங்கே வந்து சர்ஃபேஸ் கிடையாது, ஸ்டில் இட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்டு லூப் தான். ஆனால் அது என்னது ஏரியா யூஸ் பண்ண மாட்டோம், லைன் இன்டெக்ரல் அப்படின்னு நம்ம எடுப்போம். ஸோ டோட்டல் லைன் இன்டெக்ரலுக்குள்ளே எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கனெக்ட் பண்ணதான் என்னது ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. அந்த B வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு μ0I. அதாவது ஃபார்முலா என்னன்னா லைன் இன்டெக்ரல் இப்படி போட்டு க்ளோஸ் டு போட்டால் என்ன அர்த்தம்? க்ளோஸ் டு லைன் இன்டெக்ரல் B வெக்டார் டாட் dl வெக்டார். ஸ்மால் லென்த்துக்கும் இதுக்கும் டாட் எடுத்திங்கன்னா க்ளோஸ் டோட்டல் லைன் இன்டெக்ரல் எடுத்திங்கன்னா dl என்ன ஆகிடும்? எல்லுன்னு ஆகிடும். புரியுதா? அது எதுக்கு ஈக்குவல் μ0 இங்கே நான் பர்டிகுலராக அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐக்கு பதிலாக ஐன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஐன்னு யூஸ் பண்ணால் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அந்த ஐனா என்ன அர்த்தம்? என்க்ளோஸ்டு கரண்ட். ஐ அப்படின்னா என்க்ளோஸ்டு கரண்ட். என்க்ளோஸ்டு கரண்ட். இதை இன்னொரு ஃபார்மேட்லேயே எழுதலாம். அது எப்படி எழுதலான்னு பாருங்கள். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு டோட்டல் லென்த். அந்த க்ளோஸ்டு இன்டெக்ரலில் நீங்கள் டோட்டல் லென்த்துக்கு டிஎல்லுக்கு பதிலாக டோட்டல் லென்த் அந்த லைன் இன்டெக்ரலுடைய டோட்டல் லென்த் எடுத்துட்டிங்கன்னா we can use BL into μ0IE இப்படி எழுதுவோம். நம்ம ப்ராப்ளம் ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிப்போம். this is also what ஆம்பியர் சர்க்யூட்டோட அதர் ஃபார்மேட். புரியுதா? டிஎல்லுக்கு பதிலாக டோட்டல் லென்த் ஆஃப் த க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் எடுத்திங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு டோட்டல் லென்த் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? μ0 into I. இங்கே எல்ன்றது லென்த் ஆஃப் த லூப். புரியுதா? இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு சர்க்கிள் எடுக்கிறீங்க, நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதே ஃபஸ்ட் எடுப்போம். ஒரு சர்க்குலர் லூப் எடுக்கிறீங்க, இதுதான் சர்க்குலர் லூப். ஸோ இதை எப்படி இமேஜின் பண்ணணும்? இங்கே சர்க்கிள் இருக்குது, இப்படி கிராஸில் இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ இதில் என்ன ஆகுது? சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகுது சர்க்குலர் லூப்புக்குள்ளே. புரியுதா? அப்படி தான் இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இதில் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். த கரண்ட் பாசிங் த்ரூ த க்ளோஸ்டு லூப். இதுதான் ஆக்சுவலாக இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு. இதில் நிறைய கரண்ட் இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த இடத்துல நிறைய கரண்ட் பாஸ் ஆகுது. ஆனால் நான் எதை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா இந்த க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இங்கே பாஸ் ஆகிற கரண்ட் வந்து ஐஇ. இதுக்குள்ளே பாஸ் ஆகிற கரண்ட் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? ஐஇ. ஐஇன்னு என்ன அர்த்தம்? என்க்ளோஸ்டு கரண்ட்டு. நான் சூஸ் பண்ண அந்த க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே மட்டும் எவ்வளோ கரண்ட் போதோ அதை மட்டும் தான் எடுக்க போகிறேன். அந்த நான் சூஸ் பண்ண அந்த க்ளோஸ்டு லூப்புக்கு நேம் என்ன? ஆம்பியர் அண்ட் லூப். புரியுதா உங்களுக்கு? எப்படி அங்கே காசியன் சர்ஃபேஸ்ன்னு பார்த்தோமோ நம்ம சூஸ் பண்ண அந்த இமேஜினரி சர்ஃபேஸுக்கு இங்கே நம்ம சூஸ் பண்ணுற இமேஜினரி லூப்புக்கு நம்ம என்ன நேம் கொடுக்க போகிறோம்? ஆம்பியர் அண்ட் லூப். அந்த ஆம்பியர் அண்ட் லூப்புக்குள்ளே எவ்வளோ கரண்ட் போகுதுன்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சூஸ் பண்ண லூப்புக்குள்ளே எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அந்த கரண்ட்டுக்கு பேர் என்ன? என்க்ளோஸ்டு கரண்ட். இந்த ஐன்றது டோட்டலாக இந்த இடத்துல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு. ஈஸியாக அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போது இப்போ நான் இந்த க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கால்குலேட் பண்ண போகிறேன். புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த ஆம்பியர் லூப்புக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன? கரண்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். நான் என்டையர் கரண்ட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண போகிறதில்ல. நான் சூஸ் பண்ண லூப்புக்குள்ளே பாஸ் ஆகிற கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறேன். காட் இட்? ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? யூசிங் ஆம்பியர், using Ampere circuital law. Ampere's circuital law. இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபார்முலா இப்போ என்ன கொடுத்துருந்தேன்? B into L mu naught
ஐஇ ஐனா என்ன சொல்லுது என்க்ளோஸ்டு கரண்ட் எல்லா கரண்ட்டும் எடுக்க அவசியம் கிடையாது அந்த லூப்புக்குள்ளே என்ன பாஸ் ஆகுது அதான் என்க்ளோஸ்டு கரண்ட் இப்போ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஆம்பியர் அண்ட் லூப் லென்த்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் க்ளோஸ்டு லூப்போடைய லென்த்னா சர்க்கிள் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ரெக்டாங்குலர் தான் பெரிமீட்டர் ஸ்கொயராக இருந்தாலும் பெரிமீட்டர் அந்த ஈச் லென்த்து தான் என்னது டோட்டலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா க்ளோஸ்டு லூப்னு அர்த்தம் ஏரியா எடுக்கக்கூடாது அப்போ இந்த இடத்துல லென்த் ஆஃப் த லூப்னா எது அர்த்தம் இதுதான் என்னது திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் லென்த் ஆஃப் த ஆம்பியர் அண்ட் லூப் அந்த க்ளோஸ்டு லூப் அப்போ அது எதுக்கு ஈக்குவல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் எல் எதுக்கு ஈக்குவல்னா எல் இந்த கேஸில் சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த டயக்ராமுக்கு circumference of the circle அப்போ அது எதுக்கு ஈக்குவல் 2πr அப்போ எல்லுக்கு பதிலாக 2πr μ0 நான் ஏன் ஐ எடுக்கல ஐன்னு எடுக்காம ஏன் ஐன்னு எடுத்துக்கிறேன் நான் எல்லா கரண்ட்டையும் எடுக்க முடியாது அந்த சர்க்கிள்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் தான் என்க்ளோஸ்டு கரண்ட் அதனால் அது ஐஇ மீன்ஸ் என்க்ளோஸ்டு கரண்ட் அப்போ எனக்கு இப்போ பி மட்டும் வேணும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ ஃபார்முலா இப்போ என்ன வேணும் மாடிஃபை பண்ணிங்கன்னா 2πr கொண்டு வந்துடுவாங்க μ0 ஐஇ பை 2πr புரிஞ்சுதா மேக்னெட்டிக் ஃபீல்டு B ஈக்குவல் டு μ0 IE டிவைடட் பை 2πr ஸோ இப்படி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் எது ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை யூஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியது க்ளோஸ்டு லூப் அப்புறம் அதுக்குள்ளே எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுது அந்த கரண்ட்டு இன்ட்டு μ0 மல்டிப்ளை பண்ணிவிட்டு பை அந்த லென்த்து அந்த லூப்போட லென்த்து என்னவோ அதை பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிக்கும் அந்த பர்டிகுலர் கேஸில் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைச்சிடும் புரியுதா இப்படி தான் நம்ம ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணுறோம் காட் இட் போலாமா அடுத்தது அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கேஸ் சொன்னேன் இல்லையா இப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு டோட்டல் லென்த் யூஸ் பண்ணும்போது பிஎல் ஈக்குவல் டு μ0 ஐஇ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதான் ஆக்சுவலாக இதில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க சர்க்கிள் அவங்க எடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஃபரன்ஸுக்கு சர்க்கிள் எடுத்திருப்பாங்க ஸோ ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் சர்க்கிள் எடுத்துகிட்டு அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்னது 2πr ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபர்தராக சால்வ் பண்ணியிருப்பாங்க கிளியர் ஃபைனலாக இந்த ஆன்சர் வந்திருக்கும் பாருங்கள் சர்க்கிள் கேஸுக்கு அதில் பாஸ் ஆகிற μ0 ஐ பை 2πr அவங்க என்ன எடுத்துட்டாங்க அந்த சர்க்கிள்குள்ளே பாஸ் ஆகிற டோட்டல் என்க்ளோஸ் கரெக்டாக ஐன்னு எடுத்துக்கிட்டாங்க அதனால μ0 ஐ பை 2πr ஐஇ ஈக்குவல் டு ஐஇ டோட்டல் கரண்ட் அந்த சர்க்கிள்குள்ளே பாஸ் ஆச்சுன்னா டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு என்க்ளோஸ் கரண்ட் ஆகிடும் ஸோ அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சரியா ரைட்டு இதெல்லாம் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில் ரொம்ப ஜஸ்ட் இது கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு புரியும் சரியா இதில் எதுவும் ரொம்ப ஸ்பெஷல் பாயிண்ட்னு எதுவும் கிடையாது ஜஸ்ட் அங்கே என்ன நடக்குதுன்றதை அங்கே கொடுத்துருப்பாங்க ரைட் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இஸ் நாட் நியூ இன் கண்டென்ட் ஃப்ரம் Biot-Savart Law both relate magnetic field and current and both express the same physical consequences of steady electric current இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சுச்சுவேஷன் நம்ம ஆம்பியர் இது நம்ம இஎம் வேவ்ஸ் படிக்கும்போதே நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா வந்து எல்லா கேஸ்லையும் என்ன ஆகலை சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அதில் வந்து ஏதோ ஒரு ட்ராபேக் இருந்தது எல்லா சுச்சுவேஷனும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாததுனால மேக்ஸ்வெல் என்ன பண்ணியிருப்பார் அந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவில் ஏதோ ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பார் அந்த கேஸ் தான் என்னது அந்த இஎம் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அது வந்து ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்றதை அதில் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக அது என்னென்னா ஸ்டெடி கரண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆம்பியர் சர்க்யூட்லாக அப்ளை பண்ண முடியும் எதுக்காக நான் அதை ஹைலைட் பண்ணியிருக்கிறேன்னா கரண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதர்வைஸ் வேரியபிள் கரண்ட் எடுக்கும்போது தான் ஆம்பியர் சர்க்யூட்டில் என்ன ஆகுது வயலேட் ஆகிடுது கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் அதை ஸ்டடி பண்ணியிருப்பார் மேக்ஸ்வெல் அப்போ வேரியபிள் கரண்ட்னால உங்களுக்கு ஆம்பியர் சர்க்கிள் அப்ளை பண்ணும்போது அது நமக்கு ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்டடி பண்ணியிருப்பார் ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்டடி கரண்ட் ஹைலைட் பண்ணது காரணம் வேரியபிள் கரண்ட்டை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணல ஆம்பியர் சர்க்யூட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸ்டடி கரண்ட் கேஸுக்கு அதாங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் சரியா ஆம்பியர்ஸ் லா இஸ் டு Biot-Savart Law வாட் காஸ் லா இஸ் டு கூலும்ஸ் லா எப்படி வந்து கூலும்ஸ் லா ஈஸியாக இன்னும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு காஸ் லா யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி Biot-Savart லாவை ஈஸியாக யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் எது யூஸ் பண்ணுறோம் ஆம்பியர் சர்க்யூட்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த சிமிலாரிட்டி இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ரைட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க போத் ஆம்பியர்ஸ் அண்ட் காஸ் லா ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்ட் த பெரிஃபெரி ஆர் பவுண்டரி ரெண்டுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் எதை சூஸ் பண்ணி ஆகணும், க்ளோஸ்டு லூப்பை கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அதில் ஏரியா கால்குலேட் பண்ணும், இதில் லென்த்தை கால்குலேட் பண்ணும். அதான் டிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி, க்ளோஸ்டு பவுண்ட்ரி வேணும், அதான் ஃபெரி க்ளோஸ்டு பவுண்ட்ரி இருந்தால் தான் நீங்கள் ஏரியாவோ இல்லை சர்க்கம்ஃபரன்ஸோ அப்புறம் தான் கால்குலேட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வேண்டியது என்னது, பவுண்ட்ரி. அதர்வைஸ் we have to use the word ஃபெரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ரெண்டுமே அது ரிலேட்டட் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது சரி. அண்ட் அனதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி நேம்லி சோர்ஸ் இன் த இன்டீரியர். அதுக்கப்புறம் இன்னொரு சிமிலாரிட்டி என்னது, இதில் அந்த க்ளோஸ்டு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் காஸ் லாவுக்கு ஆம்பியர் சர்க்கிளாவுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், கரண்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். அந்த க்ளோஸ்டு பவுண்ட்ரிக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். we also note that Ampere circuital law holds for steady currents. திரும்பவும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், steady currents which do not fluctuate with time. ஸோ ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா இப்போ நம்ம படிக்கிற அந்த கேஸில் ஸ்டெடி கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். வேரியபிள் கரண்ட்டுக்கு பண்ணும்போது அது கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. அதான் அதில் இருந்த ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அதை தான் மேக்ஸ்வெல் கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவேஷன் டேலி பண்ணியிருப்பார். தட் இஸ் மேக்ஸ்வெல்ஸ் ஆம்பியர்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது மாதிரி நேமில் அதை கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இஎம்எஸ் ஆல்ரெடி படிச்சிட்டோம், பட் எனிவே திரும்ப அதை ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு ஸ்டெடி கரண்ட்டாக இருக்கணும். ஸோ ஸ்டெடி கரண்ட்ஸ் விச் do not fluctuate with டைம்னால கரண்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே ரைட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் கொஷின் வந்திருக்குது. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி, இந்த கான்செப்டே ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது ஆம்பியர் சர்க்கியூட் லாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. இதை பேஸ் பண்ணி கிராஃப் வந்திருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை வச்சு எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம இதில் இருக்கும். எப்படி காஸ் லாவை நம்ம ஸ்பெரிக்கல் பால் கேஸ் எடுத்தோம் இல்லையா, ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்து அதனுடைய இன்சைட் அண்ட் அவுட் சைடு, அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், அதனுடைய இன்சைடில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அவுட் சைடில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிச்சிருப்போம். இன்சைட் டு அவுட் சைடு பாயிண்ட்டை மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கும், இதெல்லாமே அதில் இருக்கும். இதில் அதே மாதிரி தான் என்னென்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒயர் எடுத்துக்கிறீங்க, ஓகேவா, தின் ஒயர் இல்லாமல் சிலிண்ட்ரிக்கல் ஒயர் எடுத்துட்டிங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கும். இப்போ அதில் ஒயர் ஃபுல்லாக கரண்ட் பாஸ் ஆகுது. அந்த சிலிண்ட்ரிக்கல் ஒயர் ஃபுல்லாக கரண்ட் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுது. நீங்கள் ஒரு ஆம்பியர் அண்ட் லூப்பை சூஸ் பண்ணுறீங்க. ஒன்று அவுட் சைட் த ஒயர், இன்னொன்று இன்சைட் த ஒயர் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டை ரெண்டு கேஸில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், அந்த கிராஃப் எப்படி இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த டயக்ராமை கொஞ்சம் 3 டைமென்ஷனல் வியூவில் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வியூ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். டெக்ஸ்ட் புக்கில் ஆக்சுவலாக 2 டைமென்ஷனில் தான் வரைஞ்சி கொடுக்க முடியும். அதெல்லாம் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்க. இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒயர். ஆக்சுவலாக என்னுடைய சிலிண்ட்ரிக்கல் ஒயர்னால் இப்படி தானே இருக்கும். இப்போ இதான் ஒயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அதனுடைய கிராஸ் செக்ஷன் சர்க்குலராக இருக்கும். இதுக்குள்ளே ஃபுல்லாக கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த கிராஸ் செக்ஷனை இதில் கொஞ்சம் வரைகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், அதை இந்த இடத்துல நம்ம சர்க்கிளாக வரைஞ்சிக்கிறோம். அதை இப்படி எடுத்துக்கலாம். 1 செகண்ட். ஓகே, சரியா? இதுதான் ஆக்சுவலாக அந்த ஒயர். இதனுடைய கிராஸ் செக்ஷனல் வியூ தான் இது. இதனுடைய சென்டர் பாயிண்ட்டு. கிளியர்? சென்டர் பாயிண்ட்னா இது எப்படி நீங்கள் வியூ பண்ணணும், இதுதான் அந்த ஒயர், இதுதான் அதனுடைய சர்க்கிள், கிராஸ் செக்ஷனல் சர்க்கிள். அதுக்குள்ளே ஒரு இன்சைடில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் சூஸ் பண்ண போகிறோம், அவுட் சைடில் ஒரு சர்க்கிள், இமேஜினரி சர்க்கிள் சூஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் என்னது, ஆம்பியர் லூப். 2 லூப் சூஸ் பண்ண போகிறோம், இன்சைட் அண்டு அவுட் சைடு. இதில் நம்ம இங்கே டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்குற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இங்கே 2 ரேடியஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஏ அப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்றது என்ன எடுத்துக்கிறாங்க, அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ரேடியஸ். ஸோ அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதை ஏன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த ரேடியஸ் ஏ, ரேடியஸ் ஆஃப் த கிராஸ் செக்ஷனல் ஒயர். ஏன்னா அது சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும், அதோட ரேடியஸ் ஏ.
இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் வந்து 2 சூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இன்சைடில் ஒரு ஆம்பியர் சர்க்குலர் லூப் சூஸ் பண்ண போகிறோம், அவுட் சைடில் ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே பாஸ் ஆகிற கரண்ட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே பாஸ் ஆகிற கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஆக்சுவலாக ஐன்ற கரண்ட்டு எல்லா இடத்துலையும் பாஸ் ஆகுது. ஓகேவா, இதுக்குள்ளே பாஸ் ஆகிற இந்த கரண்ட் வந்து ஐ, இது வந்து ஐன்ற கரண்ட் இது உள்ள ஃபுல்லாக பாஸ் ஆகுது. இங்கே எழுதிக்கோங்க, இந்த கரண்ட் வந்து ஐ. ஓகேவா, இந்த ஒயர் ஃபுல்லாக கரண்ட் வந்து யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் பாஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆம்பியர் லூப்பை சூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண போகிறோம் இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அவுட் சைடில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறேன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பியில், இதுதான் பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பியில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன், அதை ரெஃபரன்ஸாக எடுத்துட்டேன்னா அதை சுற்றி ஒரு இமேஜினரி சர்க்கிள் வரைகிறேன், அதான் க்ளோஸ்டு லூப்பு. அந்த க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால. கரெக்டாக? அப்போ இந்த க்ளோஸ்டு லூப்பை எப்படி பாயிண்ட்டை இப்படி எடுத்துப்போம், ரொம்ப லென்த்தியாக இருக்கும் இல்லையா, அதனால் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டயக்ராம் போகிறது ஈஸியாக இருக்கும். ரைட் ரைட், புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக அந்த ஆம்பியர் லூப். கிளியரா? ஓகே, பிக்சர் ஒரு கிளியராக இருக்கா? ரைட், இந்த லூப் என்னது, ஆம்பியர் லூப். இப்போது நான் இன்சைட்லேருந்து ஒரு இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைனை கனெக்ட் பண்ணுறேன், அதனுடைய ரேடியஸ் வந்து ஆர். ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஒயர் வந்து ரேடியஸ் வந்து ஏ. நான் அவுட் சைடில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன், அந்த பாயிண்ட்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கால்குலேட் பண்ண போகிறேன் இந்த ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட்னால. அந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இமேஜினரி சர்க்கிள் இப்படி வரைகிறேன். இதான் ஒயரு, இங்கே நான் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு இமேஜினரி சர்க்கிள் வரைகிறேன். இப்படி தான் நீங்கள் அதை வியூ பண்ணணும். புரியுதா? இதான் ஒயர், இதில் கரண்ட் பாஸ் ஆகுது, இது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஒயர், இதனோட ரேடியஸ் தான் ஏ. புரியுதா? இதில் ஃபுல்லாக கரண்ட் பாஸ் ஆகுது, இதை சுற்றி கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த எல்லா பாயிண்ட்லையும் அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே இருக்கும், சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதுதான் இமேஜினரி லூப், அதான் ஆம்பியர் லூப், ரேடியஸ் ஆர். புரிஞ்சுதா? இது ஃபஸ்ட்டு கேஸ். இப்போது இந்த டயக்ராமில் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கேஸ் 1 எடுக்கிறேன். இப்படி எடுத்துக்கலாம், கேஸ் 1. இந்த கேஸ் 1 என்னன்னா, இந்த ஆம்பியர் லூப் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதில்ல. இந்த கேஸ் 1க்கு ஆர் வந்து கிரேட்டர் தென் ஏன்னு எடுக்கிறேன். நான் சூஸ் பண்ண ஆம்பியர் லூப் வந்து சர்க்குலர் ஷேப் தான். ஒயரோட கிராஸ் செக்ஷன் எதில் இருக்குது, சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அப்போ ரேடியஸ் ஆஃப் நான் சூஸ் பண்ண சர்க்குலருடைய லூப்போட ரேடியஸ் வந்து அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவோட ரேடியஸோட கிரேட்டர். அதான் மீனிங் என்ன, ஆர் கிரேட்டர் தென் ஏ. அந்த ரேடியஸ் ஆஃப் ஏவை விட நான் சூஸ் பண்ண ரேடியஸ் கிரேட்டராக இருக்கிற கேஸில் தான் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ ஆர் கிரேட்டர் தென் ஏன்னா அந்த லூப் வந்து அவுட் சைட் த ஒயரில் போய்ட்டுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்டு ஏவோட ஆர் கிரேட்டர் தான் இருக்குது, அதிலுடைய ஆம்பியர் லூப்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ யூஸிங் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, ஆம்பியர் சர்க்யூட்டல் யூஸ் பண்ண போகிறேன். யூஸிங் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், வாட் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் ஃபார்முலா, BL = μ0 I. இதான ஃபார்முலா. மேக்னெட்டிக் ஃபீல்டு B இன்ட்டு லென்த் ஆஃப் த ஆம்பியர் லூப் ஈக்குவல் டு μ0 I இன்ட்டு I என்க்ளோஸ்டு கரண்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த லூப்போடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது, 2π. லூப்போடைய லென்த் என்னது, க்ளோஸ்டு லூப், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளா. அப்போ என்னோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன, 2πr. புரிஞ்சுதா? μ0 I எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன், இதில் பாஸ் ஆகிற அந்த டோட்டல் கரண்ட்டும் இந்த லூப்புக்குள்ளே இருக்கா. கரெக்ட்? நான் சூஸ் பண்ண ஆம்பியர் லூப் இதான் கரண்ட் பாஸ் ஆகுது, ஐ. இது ஆம்பியர் லூப்.
அந்த லூப்புக்குள்ளே பாஸ் ஆகிற கரண்ட் என்க்ளோஸ்டு கரண்ட்டு. இங்கே இந்த ஒயரில் டோட்டலாக எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுதோ அது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, நான் சூஸ் பண்ண ஆம்பியர் அண்ட் க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே இருக்குது. அதனால நான் ஐஇ என்னன்னு சொல்லலாம் இந்த கேஸில் நான் என்னன்னு சொல்ல முடியும், ஐஇ ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லிடலாம். சொன்னது புரியுதா? ஏன்னா அந்த லூப்புக்குள்ளே என்டையர் கரண்ட் பாஸ் ஆகிடுது, எந்த கரண்ட்டுமே எஸ்கேப் ஆகலை. நான் சூஸ் பண்ண அந்த க்ளோஸ்ட் ஆம்பியர் லூப்பில் த என்க்ளோஸ்டு கரண்ட் ஈக்குவல் டு த டோட்டல் கரண்ட் பாசிங் த்ரூ த ஒயர். இப்போ இதிலிருந்து பி கால்குலேட் பண்ணுங்க. μ0 I டிவைடட் பை இந்த 2πr இங்கே வந்துடும். கரெக்டா? ஸோ μ0 I by 2πr P is equal to μ0 I divided by 2πr. Got it? ஸோ இதிலிருந்து இன்னைக்கு என்ன ஒரு பாயிண்ட் அடுத்து கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். பி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். கரெக்டா? இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இங்கேருந்து நீங்கள் டிஸ்டன்ஸை கொண்டு போக ஃபீல்டு என்ன ஆகிட்டே போகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகினே போகும். ஏன்னா ஒயர்லேருந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு போகுது. ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அது ஆர். அதர்வைஸ் ரேடியஸ் ஆஃப் த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அவுட் சைடில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே போகும், டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். பிகாஸ் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். தட் இஸ் கேஸ் 1. புரிஞ்சுதா? கேஸ் 1 கிளியராக புரிஞ்சுதா? காட் இட்? ரைட். அடுத்தது பாருங்கள், கேஸ் 2. இதில் ஆர் வந்து லெஸ் தென் ஏவாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? செகண்ட் கேஸ் ஆர் லெஸ் தென் ஏனா ஒயருடைய இன்சைடில் நான் ஒரு ஸ்மால் ஆம்பியர் லூப்பை சூஸ் பண்ணுறேன். ஒயரோட அவுட் சைடில் சூஸ் பண்ணாமல் ஒயருடைய இன்சைடில் ஒரு ஸ்மால் ஆம்பியர் லூப்பை சூஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா லைக் ஒரு லூப் சூஸ் பண்ணிக்கலாம், இதை எடுத்துக்கலாம்னா ஓகே. இது வந்து இன்சைடில் நான் ஒரு லூப்பை சூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆம்பியர் லூப்பு. இதனுடைய ரேடியஸ் இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஆர்னு எடுத்துக்கிறேன். இதுவும் ஆர் தான், பட் லெஸ் தென் ஏ அப்படின்னு இருக்கு. ரெண்டு கேஸை கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறது புரியுதா? இப்போது இந்த ஆர் ரேடியஸ் வந்து எதனவா இருக்குது, ஒயருடைய கிராஸ் செக்ஷனல் ரேடியஸை விட கம்மி. ஏன்றது இந்த சர்க்குலருடைய ரேடியஸ், ஒயருடைய கிராஸ் செக்ஷனல் ரேடியஸ் அதை விட கம்மியாக இன்சைடில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஒயருக்கு இன்சைடில், இப்போ இதான் ஒயர்னா இந்த ஸ்மால் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதான் என்னது இன்சைடில் சூஸ் பண்ண ஆம்பியர் லூப். அதோட ரேடியஸ் ஆர் லெஸ் தென் ஏவாக இருந்தால் இப்போ இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் இந்த ஆம்பியர் லூப்னால அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இங்கே ஃபார்முலா ஆம்பியர் லா யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், பிஎல் ஈக்குவல் டு μ0 ஐயா யூஸிங் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, பிஎல் ஈக்குவல் டு μ0 ஐஇ. கரெக்டா? இங்கே பாருங்கள், ஐஇன்றது என்க்ளோஸ்டு கரண்ட்டு, இதுக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் இப்போ இந்த கரண்ட் மட்டும்தான் இருக்கும். சி ஹியர், இந்த கரண்ட்னா இது இப்போ டயக்ராம் வச்சு நம்ம பார்த்தோன்னா எந்தெந்த கரண்ட்டு சொல்லலாம் பாருங்கள். இந்த கரண்ட்டு இது ஆரோ போட்டிருக்கும் பாருங்கள், இது இந்த கரண்ட் மட்டும்தான் இது உள்ள பாஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? இந்த கரண்ட்டுலாம் என்ன ஆகலை, இந்த ஆம்பியர் லூப்புக்குள்ளே வரல, நான் சூஸ் பண்ண லூப்புக்குள்ளே வரல. அப்போ அந்த ஒயரில் பாஸ் ஆகிற என்டையர் கரண்ட்டும் நான் சூஸ் பண்ண ஆம்பியர் லூப்பில் வரலை, ஃபியூ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மட்டும் தான் வருது. அப்படின்னா அந்த என்க்ளோஸ் கரண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் கரண்ட்டில் எவ்வளோ கரண்ட்டு இந்த லூப்புக்குள்ளே பாஸ் ஆகிருக்கும், இது ஒயர் ஃபுல்லாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு, இந்த லூப்புக்குள்ளே மட்டும் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும்னு கண்டுபிடிச்சாதான் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண முடியும். புரியுதா? அப்போ அந்த என்க்ளோஸ் கரண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, பண்ணுறதுன்னா ஓகே. ஸோ என்க்ளோஸ்டு கரண்ட் ஐ ஈக்குவல் டு, இது வந்து யூனிஃபார்மாக கரண்ட் பாஸ் ஆகுது இல்லை ஒயர் ஃபுல்லாக, அப்போது இதனுடைய ஏரியா, அதாவது அந்த ஒயரோடைய ஏரியா எவ்வளோ இருக்குது, அதில் நான் சூஸ் பண்ண லூப்பு எவ்வளோ ஏரியாவை டாமினேட் பண்ணியிருக்கு. ஏன்னா இது யூனிஃபார்மாக கரண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற ஒயர் ஃபுல்லாக. ஸோ டோட்டல் ஏரியா, அதுக்குள்ளே நான் சூஸ் பண்ண ஏரியா எவ்வளோ இன்ட்டு இந்த டோட்டல் கரண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், எவ்வளோ போர்ஷன் ஆக்குபை பண்ணிச்சுன்னு கிடைக்கும். அப்போ இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உன்னோட ஏரியா என்னது, பை சூஸ் பண்ண லூப்போட ஆம்பியர் லூப்போட ஏரியா வந்து πr² டிவைடட் பை πa². சொல்கிறது புரியுதா? ஏரியா ஆஃப் திஸ் சர்க்கிள் அது πa². அதில் நான் சூஸ் பண்ண லூப்பு எவ்வளோ ஏரியாவை டாமினேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ போர்ஷன் ஆக்குபை பண்ணியிருக்குது, இது டோட்டல் ஏரியா ஆஃப் த லூப். அதில் நான் சூஸ் பண்ண ஆம்பியர் லூப்பு மட்டும் எவ்வளோ ஏரியாவை டாமினேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரேஷியோ எடுக்கணும். πa² πr² இதனுடைய போர்ஷன், ரேஷியோ எடுத்திங்கன்னா எவ்வளோ போர்ஷன் தெரிஞ்சிடும். இன்ட்டு
இந்த சர்க்யூட்டில் மொத்தமாக பாஸ் ஆகிற கரண்ட் எவ்வளோ? ஐ. இதுக்குள்ளே மொத்தமாக இவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது ஐ. அதில் இது எவ்வளோ போர்ஷனை டாமினேட் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சால் அது ரேஷியோ எடுத்து இன்ட்டு ஐ எடுத்து என்ன கிடச்சிடும்? தட் டோட்டல் என்க்ளோஸ்டு கரண்ட் பாசிங் த்ரூ த ஆம்பியர் அண்ட் லூப். புரிஞ்சுதா? ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும்? இந்த பை கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்போ r²/a² இன்ட்டு ஐன்னு கிடச்சிடும். இதுதான் என்னது? இந்த கேஸுக்கு என்க்ளோஸ்டு கரண்ட்டுக்கான வேல்யூ. தட் இஸ் த formula for enclosed current. புரியுதா? இப்போ BL கால்குலேட் பண்ணுங்க. இப்போ BL கால்குலேட் பண்ணா என்ன நடக்கும்? B இன்ட்டு லென்த் என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து சேம் ஃபார்முலா 2πr. கரெக்டா? ஃபார்முலா சேம். ரெண்டு ஒரே ஆர் கிடையாது. இதில் யூஸ் பண்ண 6 லென்த்து வேறு, இது 6 லென்த்து வேறு. r less than a greater than அப்படி தான் எடுத்திருக்கேன். சரியா? இன்ட்டு μ0 என்க்ளோஸ்டு கரண்ட் என்ன வருது பாருங்க? r²/a² இன்ட்டு ஐ. கரெக்டா? இதுதான் ஐ. இந்த ஐ எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். r²/a² இன்ட்டு ஐ. கிளியரா? புரிஞ்சுதா? இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக சால்வ் பண்ண என்ன ஆகும் பாருங்க. இதில் எது கேன்சல் பண்ணலாம்? எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே 6 இங்கே ஸ்கொயரு. ஸோ ஒரு 6 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஃபைனல் ஆன்சர் B = இந்த 2π அங்கே கொண்டு போயிடுங்க. μ0/2πa². அதாவது μ0I டிவைடட் பை 2πa² இன்ட்டு ஆர்னு கிடைக்கும். புரியுதா? பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறேன்னு. இந்த 2π இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா 2πa² ஆகிடும். μ0I நான் தனியாக செட்டாக எழுதிட்டேன், இன்ட்டு ஆர்னு எழுதிக்கிறேன். ஏன் அப்படி எழுதிருக்கிறேன் அப்படின்னா ஆர் மட்டும்தான் இங்கே வேரியபிள். μ0 கான்ஸ்டன்ட்டு. அந்த ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐயும் என்னது? கான்ஸ்டன்ட்டு. அதுவும் மாற போகிறதில்ல. 2π கான்ஸ்டன்ட்டு, ஒயருடைய கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் என்னது? கான்ஸ்டன்ட்டு. நான் சூஸ் பண்ணுற ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆம்பியர் லூப்பு, நான் இங்கேயும் சூஸ் பண்ணியிருக்கலாம் இன்சைடில், இன்னும் கொஞ்சம் வேறையும் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஆர் வேல்யூ மேபி டிஃபர். நான் சூஸ் பண்ணக்கூடிய ஆம்பியர் லூப் இன்சைடில் வேறு பாயிண்டில் சூஸ் பண்ணியிருக்கலாம் இன்சைட்லே. ஸோ அந்த ஆர் வேல்யூ என்ன ஆகும்? எனக்கு வேரி ஆகும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் இதில் என்னென்னா, இந்த கேஸில் B என்ன வந்திருக்கு பாருங்கள். இந்த கேஸில் B டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் இன்சைடில் இருக்கும்போது. B டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இதுதான் இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுவும். அப்புறம் ப்ரொபோர்ஷனாலிட்டியில் இந்த ரேஷியோவில் எழுதினீங்கன்னா, இது கம்பேரிசனில் எழுதினீங்கன்னா B இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ இந்த சென்டரில் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இன்சைடில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது, சென்டர்லேருந்து இன்சைடில் ஏதோ ஒரு ரேடியஸ் சூஸ் பண்ணும்போது ஆர் வேல்யூ நீங்கள் எந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணாலும் ஆர் இன்க்ரீஸ் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்? கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டில் ஆரம்பித்து நீங்கள் இன்சைடில் ஒரு ஆம்பியர் லூப் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இன்க்ரீஸ் ஆகிட்டே போக மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். B டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னா லீனியர். கரெக்டாக? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்? R = A. இது R less than A எழுதிருக்கிறேன், R greater than A எழுதிருக்கிறேன். இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்கும், R = A. R = A நான் சூஸ் பண்ண ஆம்பியர் லூப்பும் ஒயருடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அந்த ஏரியா அந்த இல்லையா, அதனுடைய ரேடியஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல், டோட்டல் கரெக்டாக உள்ள பாஸ் ஆகிடும். we will get what? மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. R = A போகும்போது. அப்புறம் அது ஒயரை தாண்டி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? R இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் இந்த கேஸுக்கு வந்துடும். அவுட் சைடு தான் ஒயருக்கு போயிடும். புரியுதா? அப்போ இந்த கேஸுக்கு கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா, இந்த கிராஃப் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கிராஃப் வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைரெக்ஷனில் ஆர், இந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து 0லேருந்து, 0னா சென்டர் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து ஓனா சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அதிலிருந்து ஆர் நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். ஆர் இன்க்ரீஸ் ஆக எனக்கு என்ன ஆகும்? சென்டர்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் என்ன? B டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். சொன்னது புரிஞ்சுதா? அப்போது
லீனியர் லைன் என்ன நடக்கும் லைக் திஸ். இது எப்போ B வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆரா இருக்கும், அதனால லீனியர் லைன் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இங்கே கண்டிஷன் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆர் வந்து லெஸ் தென் ஏவா இருக்கும்போது இந்த கண்டிஷன் ஆர் லெஸ் தென் ஏவா இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்போ தான் உங்களுக்கு இந்த கிராஃப் கிடைக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் நமக்கு என்ன ஆகிடும், மேக்ஸிமம் ஆகிடுமா? இது எப்போ மேக்ஸிமம் ஆகும்? எக்ஸாக்டாக இந்த இடத்துல. இந்த பாயிண்ட் என்னது, ஆர் ஈக்குவல் டி ஏ. ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணுற லூப் அதிகமாகிட்டே போகும், அது உள்ளே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் அதிகமாகிட்டே போகும். ஆம்பியர் லூப் ஜாஸ்தியாக கரண்ட் அதிகமாகிட்டே போகும். கரண்ட் அதிகமாச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகிட்டே போகும். அதான் ரீசன். கம்ப்ளீட்டாக ஆரும் ஏவும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அந்த ஒயரோடைய கிராஸ் செக்ஷன் ரேடியஸும் நம்ம சூஸ் பண்ண ஆம்பியர் லூப்போட ரேடியஸும் ஈக்குவல் ஆகிடும். ஈக்குவல் ஆச்சுன்னா அதான் மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆர் வந்து வெளியில் போயிடுச்சு, ஒயரை தாண்டி வெளியில் போயிடுச்சுன்னா அவுட் சைடில் போய்டும். பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் என்ன வரும், கிராஃப் ஹைப்பர்போலிக் கிராஃப். என்ன நடக்கும், கிராஃப் வந்து ஹைப்பர்போலிக் கிராஃபாக இருக்கும் லைக் திஸ். புரிஞ்சுதா? இப்படி தான் வரும். இது எந்த கண்டிஷனுக்கு, பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ரீசன் என்ன, இந்த கேஸில் ஆர் வந்து கிரேட்டர் தென் ஏவா இருக்குது. புரியுதா என்ன போட்டிருக்குன்னு? ஆர் லெஸ் தென் ஏவா இருந்து ஜீரோவிலேருந்து ஆரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லீனியர் கிராஃப். ஆர் ஈக்குவல்ட்டி ஆகும்போது மேக்ஸிமம் ஆகிடுது. தென் ஒயரை தாண்டி நான் சூஸ் பண்ணுற ஆம்பியர் லூப் போகும்போது அதுக்கு கண்டிஷன் ஆல்ரெடி பார்த்துட்டு பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் கிராஃப் இப்படி வரும். இதுதான் ஆக்சுவலாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒயர் எடுத்து அதனுடைய சென்டர்லேருந்து ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா அதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த அந்த சிலிண்ட்ரிக்கல் ஒயர். கேட்டாங்கன்னா இதுதான் நீங்கள் போடணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிராஃப். இந்த கிராஃப் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கிராஃப். இதை பேஸ் பண்ணி நிறைய தடவை கொஸ்டின் வந்திருக்கு. கிளியரா? ஸோ இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ இங்கே கம்பேர் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πr ஃபஸ்ட்டு கேஸுக்கு பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் எப்போ, ஆர் கிரேட்டர் தென் ஏவா இருக்கும்போது. பார்த்து இல்லையா கிராஃபில், ஆர் கிரேட்டர் தென் ஏவா இருக்கும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், லெஸ் தென் ஏவா இருந்தால் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்சைடில் சூஸ் பண்ண அந்த லூப்பில் சால்வ் பண்ணால் என்ன ஒரு மியூ நாட் ஐ பை 2πa² இன்ட்டு ஆர் லெஸ் தென் ஆர். சி த கிராஃப். இதை கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கேஸில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் லெஸ் தென் ஏ, ஆர் ஈக்குவல் டு ஏ. இது என்னது, ஆர் கிரேட்டர் தென் ஏ. ஸோ அதான் நான் உங்களுக்கு முன்னாடி அந்த கிராஃபில் கிளியராக கொடுத்துருக்குறேன். சரியா? புரிஞ்சுதா? காட் இட்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் ஷுட் பி நோட்டட் தட் while Ampere circuit law holds for many loop, it may not always facilitate an evaluation of the magnetic field in every case. So the circular loop discussion 4.5. ஓகே, அதுதான் அந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா solenoid. ஓகேவா? ஸோ பிரேக் அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஒரு 15 minutes break. After break அப்புறம் we will continue.
எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் புரியுதா? ஜஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து நியூ ஹெட்டிங் போகிறோம், solenoid அப்படின்ற அந்த ஹெட்டிங்க்கு போகிறோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக அந்த கரண்ட் மூவ் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது மூவிங் சார்ஜ்னாலையும் சொல்லலாம், இல்லை அதர்வைஸ் கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்ற அந்த ஐடியாவிலேருந்து நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணலாம், Biot-Savart Law யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணோம், அதில் வந்து சர்க்குலர் லூப்பில் வரும்போது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதில் ஆன் த ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப்புக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ இதில் லாஸ்ட்டில் நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அப்ளிகேஷன்ஸ் அந்த பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து நீட்டில் ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் காஸ்லாவை பேஸ் பண்ண அதோட அப்ளிகேஷன், அதே மாதிரி இங்கே ஆம்பியர் சர்க்யூட்லாவை பேஸ் பண்ணி அதனுடைய அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்காக சொல்கிறேன், சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா solenoid. இதுலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த டிஃப்ரெண்ட்டும் அந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய அந்த ஒயரோடைய டிசைன் நம்ம மாற்றி பண்ணுறோம். ஒன்று வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு ஒயரோடைய லென்த் இன்ஃபினிட் லென்த் திரும்ப Biot-Savart Lawவில் கால்குலேட் பண்ணோம். ஒயரை சர்க்குலராக மாற்றி அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து காயில் ஸ்ப்ரிங் மாதிரி வைண்ட் பண்ணிவிட்டு அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அந்த காயில் வைண்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னு சொல்ல போகிறோம், solenoid அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. போலாமா? ரைட். ஸோ we shall discuss a long solenoid. By long solenoid we mean that the solenoid length large compared to its radius. What is the meaning of long solenoid அப்படின்னா இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா long solenoid. அதனுடைய மீனிங் என்னென்னா, solenoidனுடைய லென்த் இருக்கு இல்லையா, solenoidனுடைய லென்த்னா எது, இப்போ நீங்கள் காயில் இந்த மாதிரி வைண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வைண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதுதான் ஆக்சுவலாக என்னது, லென்த் ஆஃப் த solenoid. ஓகேவா? இந்த லென்த் ஆஃப் த solenoid வந்து இதில் கரண்ட் பாஸ் ஆகுது, ஐன்னு ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரேடியஸ் ஆஃப் த solenoid. புரியுதா? ஸோ ஒரு solenoidோடைய ஒரு வைண்டிங் மட்டும் நம்ம சர்க்குலராக இமேஜின் பண்ணிப்போம். அதில் என்ன ரேடியஸ் வருது சென்டரில் இருந்து, அந்த ரேடியஸை விட இந்த லென்த் என்னவாக இருக்கணும், ரொம்ப லார்ஜாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, லாங் solenoid. த மீனிங் ஆஃப் லாங் solenoid இஸ் ரேடியஸ் ஆஃப் த solenoid வந்து லென்த் ஆஃப் solenoid கம்பேர் பண்ணும்போது ரேடியஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதுதான் லாங் solenoid. ஸோ பை லாங் solenoid we mean that solenoid's length is large compared to its radius. It consists of long wire wound in the form of helix. இது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஹெலிக்ஸ் வேர் த நெய்பரிங் டர்ன்ஸ் ஆர் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு. நெய்பரிங் டர்ன்ஸ் இந்த பேக் டு பேக் இருக்கக்கூடிய அந்த டர்ன்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, காயில் வந்து வைண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஈச் டர்ன் கேன் பி ரிகார்டட் அஸ் எ சர்க்குலர் லூப். நம்ம ஒரு டர்ன் என்னவா இமேஜின் பண்ணிக்கிறோம், சர்க்குலர் லூப். அதனால தான் நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஓகே, த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் த வெக்டார் சம் ஆஃப் த ஃபீல்ட்ஸ் டியூ டு ஆல் த டர்ன்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டர்ன்ஸோடைய நெட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்து அதில் இருக்கக்கூடிய ஈச் டர்ன்ஸ்னால இம்பாக்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது எல்லாமே இங்கே இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் எனாமல்டு ஒயர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் வைண்டிங் தட் டர்ன்ஸ் ஆர் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். எதுக்காக எனாமல்டு ஒயர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்சுலேட் பண்ணுறதுக்காக. யூஸ்டு டு வைண்டிங் ஸோ தட் டர்ன்ஸ் ஆர் இன்சுலேட்டட் ஃப்ரம் ஈச் அதர். ஏன்னா ரெண்டு ஒயரும் டச் ஆனால் என்ன ஆகும், ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும் இல்லையா, கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒயர் இல்லையா, வைண்டிங் பண்ணிவிட்டு நம்ம நெய்பரிங் டர்ன்ஸை கிட்ட வச்சுருப்போம். ஆனால் ரெண்டு டச் ஆகக்கூடாது. டச் ஆகிட்டா என்ன ஆகிடும், நமக்கு சர்க்யூட் வந்து டேமேஜ் ஆகிடும். கரெக்டாக ரெண்டு ஒயரும் ஷார்ட் ஆகிடும். ஸோ அதனால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது இன்பிட்வீனில் என்ன பண்ணுறாங்க, லைக் இந்த இடத்துல வந்து ஒரு எனாமல்டு ஒயர் எல்லா இடத்துலையும் இங்கே கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து இன்சுலேட்டிங் காம்பனண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது ரெண்டு ஒயரும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து என்ன பண்ணுது, ஷார்ட் ஆகாமல் இருக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் தான் என்னது யூஸ் பண்ணுறது, எனாமல்ட் ஒயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ
இதுதான் ஆக்சுவலாக இந்த solenoid சொன்னாலே இதில் கரண்ட்டு பாஸ் ஆகுது. கரண்ட்டு பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்சைடில் மட்டும்தான் இருக்கும், அவுட் சைடில் இருக்கும், நெக்லிஜிபிளாக இருக்கும். அதனால் நம்ம இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம், அதை 0ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஒன்லி இன்சைட் த solenoid, அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்கான ரீசன்ஸ்லாம் இங்கே நமக்கு இருக்கும். ஃபைனலாக இந்த டெரிவேஷன் இது இந்த லூப் வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு solenoid அதனுடைய ஃபார்முலா இதுதான். ஓகேவா? ஸோ ஒரு காயிலை வைண்ட் பண்ணிவிட்டு அதில் கரண்ட்டை பாஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒன்லி இன்சைட் த solenoidல மட்டும்தான் இருக்குன்னு எடுத்துக்க போகிறோம். அவுட் சைட் த solenoidல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். நெக்லிஜிபிளாக இருக்கும், ஸ்மால் குவான்டிட்டி இருக்கும், நம்ம அதை நெக்லிஜிபிள் எடுத்து அதை 0ன்னு போட்டுக்க போகிறோம். சரியா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஒன்லி இன்சைட் த solenoid. அந்த solenoidோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? B = μ0 Ni. இங்கே என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். ஸ்மால் n தான் அங்கே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம், கேபிட்டல் N யூஸ் பண்ண நம்ம ஃபார்முலா மாடிஃபை பண்ணணும். B = μ0 Ni, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per unit length, இதுதான் என்னுடைய மீனிங். புரியுதா? ஸோ கரண்ட்டும் அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் தெரிஞ்சால் என்ன பண்ணிடலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த solenoid கண்டுபிடிச்சிட முடியும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் கொடுக்காம டோட்டல் டர்ன்ஸ், அந்த ஓவரால் solenoidல எவ்வளோ பைண்டிங் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டர்ன்ஸ் வந்துருக்குன்னு கேபிட்டல் N கொடுத்துட்டாங்கன்னா ஸ்மால் Nக்கு கேபிட்டல் Nக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்மால் n = கேபிட்டல் N டிவைடட் பை L. இங்கே என்னன்றது என்னது? கேபிட்டல் என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், சரியா? இதுதான் கேபிட்டல் N. ஸோ ஸ்மால் n கண்டுபிடிக்கணும்னா லென்த்து தெரிஞ்சிருக்கணும், கேபிட்டல் N தெரிஞ்சிருக்கணும். டேரெக்டாக கொடுக்கலனா கொஷின்லேயே டேரெக்டாக நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஸ்மால் n. சம்டைம்ஸ் கொஷினில் என்ன கொடுத்துருவாங்கன்னா டோட்டல் டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் லென்த் ஆஃப் த solenoid கொடுத்துருவாங்க. தென் ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு solenoid கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வேறு எப்போ இந்த மாதிரி n L கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா B = இந்த கேபிட்டல் ஸ்மால் n க்கு பதிலாக N/L என்ன வரும்? μ0 Ni டிவைடட் பை L. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணணும். ரெண்டுமே solenoid தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புரியுதா? இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா ஆஃப் solenoid. இது எப்போ யூஸ் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் கொடுத்தாங்கன்னா B = μ0 Ni இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி solenoidோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த solenoid கொடுத்துட்டு த லென்த் ஆஃப் த solenoid ஆல்சோ கிவன். அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? μ0 N டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு கரண்ட் பை த லென்த் ஆஃப் த solenoid. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடச்சிரும். ஸோ இதுவும் டேரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்மால் n கண்டுபிடிச்சி இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரெண்டும் ஒரே மீனிங் தான், ஃபைனலாக ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். சரியா? அதனால் நோ இஷ்யூ. ரைட்டு. நெக்ஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இங்கே இந்த சாப்டர் நம்ம ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் ஸ்டடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். என்னென்ன பார்த்தோம்? சார்ஜினால் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு மூவிங் சார்ஜினால் ஒரு சார்ஜ் மூவ் ஆகுது, அது வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்டர் ஆகும்போது 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், இன்டர்ஃபியர் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். F = Q × V வெக்டார் × B வெக்டார் QVB sin θன்னு பார்த்தோம். அது ஒரு ஃபோர்ஸ் ஃபார்முலா. செகண்ட் கேஸ் என்ன பார்த்தோம்? ஃபோர்ஸுக்கு ஒரு ஒயர், அந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுது, அதில் பாஸ் ஆகிற கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம வச்சோம்னா ஸோ ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் கரண்ட்டில் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆனாலும் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்ன பார்த்தோம்? F வெக்டார் = I × L வெக்டார் × B வெக்டார்னு பார்த்தோம். மேக்னெட்டிக் எடுத்திங்கன்னா ILB sin θ, ஃபர்ஸ்ட் ஒன்ல QVB sin θன்னு பார்த்தோம். இந்த கேஸ் என்ன அப்படின்னா 2 ஒயர் எடுத்துக்கிறீங்க, பேரலாக எடுத்துக்கிறீங்க. சரியா? ரைட். என்ன டவுட் கேட்டுக்கிறீங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன்? ஆக்சுவலாக என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது 2 கேஸில் நம்ம பார்க்க முடியும். ஒன்று வந்து கரண்ட்டு பாஸ் ஆகிறதுனால அதை சுற்றி உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். எப்போது கரண்ட்டு இருக்கும்போது, இல்லை சார்ஜ் மூவ் ஆகும்போது. மூவிங் சார்ஜ்னாலே கரண்ட்னாலே ப்ரொடியூஸ் ஆகுறதா என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இல்லை பார் மேக்னெட், நார்மலாக மேக்னெட் எடுக்கிறோன்னா அந்த மேக்னெட்டை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்கும், அதுவும் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய இல்லை நம்ம மேக் பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா
மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் நம்ம 6th சாப்டரில் படிப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து இதில் நம்ம என்ன பார்த்தோம், கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதான் ஐடியா. அந்த ஐடியாவை தான் எதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 6th சாப்டரில். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்டு இண்டக்ஷன். சொல்கிறது புரியுதா? ஃபீல்டுன்றதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். இண்டக்ஷன்ன்றது இன்டியூஸ் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், இன்டியூஸ்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் டியூ டு வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. கிளியர்? ரைட். ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 ஒயர் எடுத்துக்க போகிறோம். அதில் இங்கே பாருங்க. ஸோ இது ஒரு ஒயர்னு எடுத்துப்போம், இது ஒரு ஒயர். ஓகேவா? ரெண்டுமே வந்து பேரலாக இதில் கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த ஒயரோடைய லென்த் வந்து ஆக்சுவலாக போயிட்டேன்னு வச்சுப்போம், இது இன்ஃபினிட் ஒயர்னே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஒயர். ஸோ இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, அதே மாதிரி இந்த டைரக்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டை IA, இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டை IB அப்படின்னு எடுத்துக்கிறோம். IA IB. ஸோ அதில் I1 I2 எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பான். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 2 கரண்ட் பாஸ் ஆகுது. ஒயர் 1 இது வந்து ஒயர் A, இது ஒயர் B. ஸோ A ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட் IA, B ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட்டு IB. இப்போது IAவில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இதை சுற்றி கண்டிப்பாக அடுத்து என்ன இருக்கணும், இதை சுற்றி அடுத்து என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக இருக்குமா? கரெக்ட். இதை சுற்றி ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்? கரண்ட் இருந்தால் அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது IA. IBயில் கரண்ட் பாஸ் ஆகுது, இதுவும் என்ன பண்ணும், இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இதை சுற்றி. கரெக்டா? இப்போ என்ன ஆகுனா, ஐஏவில் கரண்ட் போகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஐபியில் கரண்ட் ஃப்ளோ ஆகணும், அது ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, 2 ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகுது. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், ஃபோர்ஸ் இருக்கணும்னா 2 ஃபீல்டு கண்டிப்பாக என்ன ஆகணும், இன்டர்ஃபியர் ஆகணும். ஆல்ரெடி ஒரு ஃபீல்டு இருக்கணும், இன்னொரு ஃபீல்டு அதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது அட்ராக்ஷனாக இருக்கலாம், ரிப்பல்ஷனாக இருக்கலாம், அது டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், அது மேக்னெட்டாக சார்ஜ் ஆகிறத பொறுத்து. ஃபோர்ஸ் இருக்கணும்னா இந்த நம்ம படிக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு முதல்ல இருக்கணும். சரியா? 1 ஃபீல்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீல்டு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணணும். 2 சேமாக இருக்கணும். 2 எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், 2 மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ இதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டிஸ்டர்ப் ஆகுது, இதனால் மேக்னெட்டிக் ஃபோர்ஸு இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஹெட்டிங். புரிஞ்சுதா இப்போ தெளிவா? ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பேரலல் கரண்ட்ஸ், 2 பேரலல் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு ஸ்மால் லென்த்து மட்டும் அங்கே ரெஃபரன்ஸாக எடுத்துருப்பாங்க. டோட்டல் லென்த் எடுக்காமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்மால் லென்த்து, இந்த லென்த்தில் மட்டும், இதனால் இந்த லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் என்னது, Dன்னு எடுத்துக்கலாம். இல்லை சம் டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு Rன்னு கூட கொடுத்துருப்பாங்க. சிம்பிளி ஹியர் D ரெப்ரசன்ட்ஸ் வாட், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பேரலல் ஒயர்ஸ். புரியுதா? D இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேரலல் ஒயர்ஸ். ஆக்சுவலாக இதனுடைய ஃபோர்ஸுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஃபார்முலா. ஃபோர்ஸ் F = ஃபோர்ஸ் ஆன் B டியூ டு A. ஆக்சுவலாக ஏனால பியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பினால ஏவில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். டைரக்ஷன் மட்டும் தான் மாறும். புரியுதா? ஸோ அந்த டைரக்ஷனை வந்து இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். FBA வெக்டார் ஈக்குவல் டு -FAB வெக்டார். ஏவுனால அந்த அதே டிஸ்டன்ஸ் சேம் தான். ஏவுனால பியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்னு கேட்கலாம், இல்லை பினால ஏவில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்னு கேட்டால் ரெண்டுத்துலையுமே ஃபோர்ஸ் வந்து என்னவாக தான் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினா வந்து சேமாக தான் இருக்கும். டைரக்ஷன் மாறும், A to B, B to A. டைரக்ஷன் மட்டும் மாறும், மேக்னிடியூட் மாறாது. ஸோ அதான் அதனுடைய மீனிங். ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா. மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா μ0
மியூ நாட் ஃபர்ஸ்ட் ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐஏ, செகண்ட் ஒயரில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐபி பை 2πd இன்ட்டு லென்த்து. நம்ம எந்த லென்த்து வரைக்கும் கால்குலேட் பண்ணுறோமோ அந்த ஃபோர்ஸு அதுதான். இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. 2 parallel ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃபோர்ஸ் ஏ ஆன் பி ஆர் பி ஆன் ஏ எது கேட்டாலும் மேக்னெட்டிக் கேட்டாலும் ஃபார்முலா என்ன? மியூ நாட் ஐஏ ஐபி அந்த 2 ஒயரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் டிவைடட் பை 2πd இன்ட்டு எல். நம்ம எவ்வளோ லென்த்து சூஸ் பண்ணுறோன்றது தான். டயக்ராமில் இதை கொடுத்துருக்கு இல்லையா எல். சி ஹியர் அந்த இன்னொரு ஒயரில் எவ்வளோ லென்த்தில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அந்த ஃபோர்ஸை, அதுதான் அங்கே எல் அப்படின்னு அர்த்தம். காட் இட்? இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய ஃபார்முலா, ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இது தேர்டு கேஸில் நம்ம ஃபோர்ஸ் பார்க்குறோம். முன்னாடி நம்ம 2 கேஸ் முடிச்சிருக்கோம் ஃபோர்ஸுக்கு, இது தேர்டு கேஸ். சரியா? இதில் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து அப்படின்னு இன்னொரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துக்கு எந்த ஃபார்முலா வரும் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லை இங்கே இந்த டிவிஷனில் கொண்டு வந்துருங்க. இந்த எல்லை இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதான் என்னது? ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னா என்ன? இப்போ ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு மியூ நாட் ஐஏ, இல்லை இங்கே பிஏ சொல்லி அப்படியே கூட வச்சுக்கோங்க, மியூ நாட் ஐஏ ஐபி பை 2πd இன்ட்டு எல்லுன்னு சொன்னோம் இல்லையா? இது 2 ஒயருக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. இந்த எல் டிவிஷனில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் என்னது? ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னா இந்த எல்லை இங்கே கொண்டு வந்துடணும். நான் அதுக்கு பதிலாக ஸ்மால் எஃபிஏன்னு எழுதுகிறேன். அதோட மீனிங் என்னென்னா எஃபிஏ பை எல், அதான் அதோடைய மீனிங். இந்த எல்லை இங்கே கொண்டு வந்துட்டா அதனோட மீனிங் நான் என்ன சொல்ல போகிறேன்? ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு சொல்ல போகிறேன். ஸோ எஃப் இந்த எல்லை இங்கே கொண்டு வாங்க, எஃபிஏ பை எல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐஏ ஐபி பை 2πd. சரியா? அப்போ இதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன சொல்லிட்டேன்? எஃபி என்னன்னு சொன்னேன் இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐஏ ஐபி பை 2πd. இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுவுமே ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுவோம் இந்த ஃபோர்ஸ் கேட்கும் போது 2 ஒயரில். அதுக்கப்புறம் இதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, லென்த்து கொஷினில் கொடுத்துருவாங்க. லென்த்து கொடுத்துட்டு ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா இங்கே லென்த்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். கொஷினில் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும்? அந்த லென்த் இந்த பக்கம் கொண்டு வந்து இதை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். இது மியூ நாட் ஐஏ ஐபி பை 2πd இதை மட்டும் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதான் என்னது? ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து. ஆக்சுவலாக இதனுடைய எஸ்ஐ யூனிட் இருக்கு இல்லையா? இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன வரும்? இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் தான் நியூட்டன். ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னா ஃபோர்ஸ் பை லென்த்து தானே? கரெக்டாக? சி ஹியர் எஃபி என்னது? ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னா இதுக்கு நியூட்டன், இதுக்கு என்ன வரும்? மீட்டர். ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்னு எழுதணும். அதர்வைஸ் நியூட்டன் மீட்டர் பவர் -1 வரும். டோன்ட் சே நியூட்டன். நியூட்டன்ன்றது ஃபோர்ஸோட யூனிட் மட்டும்தான். ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தோடைய எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஆர் நியூட்டன் மீட்டர் பவர் -1 பிகாஸ் ஆஃப் த ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாவும் கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி தரவு பண்ணி வச்சுக்கோங்க. பர் யூனிட்லேருந்து கொஸ்டின் அந்த வேர்டு கண்டிப்பாக இருக்கும், இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் ஃபைண்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன்னா லென்த் எல்லாம் கொடுத்துருவாங்க. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மியூ நாட் ஐஏ ஐபி பை 2πd இன்ட்டு எல் அப்படின்னு போட்டு ஆன்சர் கெட் பண்ணணும். புரிஞ்சுதா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிப்போம். த ஆம்பியர் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஸ்டெடி கரண்ட் விச் இஸ் வென் மெயின்டைன் இன் ஈச் டூ வெரி லாங் ஸ்ட்ரைட் பேரல் கண்டக்டர்ஸ் நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன். ஓகே, இது வந்து டேட்டா தான். த டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கரண்ட் சாப்டர்லேயே படிச்சிட்டோம். கரெக்டாக? எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜ் கூலும். ஓகே, இதில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுவும் கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். டார்க்கு. ஆக்சுவலாக இதில் ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கும், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட்டு. பேரலல் கரண்ட்ஸ் அட்ராக்ட் அண்ட் ஆன்டி பேரலல் கரண்ட்ஸ் ரிப்பிள். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ 2 ஒயரில் கரண்ட் வந்து பேரலாக பாஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்? அட்ராக்ஷன் நடக்கும். ஆன்டி பேரலாக பாஸ் ஆச்சுன்னா இங்கே ரிப்பல்ஷன் ஆகும். புரியுதா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். 2 பேரலல் ஒயர்ஸ் இருந்து அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட டைரெக்ஷன் 2 சேமாக இருந்தால் அட்ராக்டு,
ரிப்பல்சிவ் ஆப்போசிட்டில் இருந்தால் ரிப்பல்சிவ், அதாவது ஆன்டி பேரல் இருந்தால் ரிப்பல்சிவ். ஸோ பேரல் கரண்ட்ஸ் அட்ராக்ட், ஆன்டி பேரல் கரண்ட்ஸ் ரிப்பிள் இன் திஸ் கேஸ். இது முக்கியமான பாயிண்ட். இது அடிஷனலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அதர் பாயிண்ட். ரைட், நெக்ஸ்ட் வாங்க, டார்க் ஆன் கரண்ட் லூப், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் டைபோல், அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டார்க் ஆன் ரெக்டாங்குலர் லூப் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்படி நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இதை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்தோம், டைபோல் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருந்தோம், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருந்தோம். +q -q செப்பரேட்டட் பை 2a டிஸ்டன்ஸ். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை வைக்கும்போது என்ன ஆகும், டார்க் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். டார்க் டவு வெக்டார் ஈக்குவல் டு p வெக்டார் கிராஸ் e வெக்டார் நாங்கள் பார்த்துருந்தோம். கரெக்டாக எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இன்ட்டு e வெக்டார், அதர்வைஸ் மேக்னிடியூட் PE sin θன்னு பார்த்துருந்தோம். அந்த மாதிரி இந்த கேஸில் ஒரு ரெக்டாங்குலர் லூப், அதில் கரண்ட் பாஸ் ஆகுது. அதை எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே வைக்கிறோம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சோம்னா அங்கே ரொட்டேஷன் நடக்கும், டார்க் ப்ரெசென்ட் ஆகும். அதனுடைய ஃபார்முலா தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய டயக்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் என்னது, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரியுதா, இங்கே அவங்க போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா, இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பாருங்களேன். கரண்ட் ஆக்சுவலாக இதான் கரண்ட்டோட டைரெக்ஷன், இப்படி போயிட்டு ஃபைனலாக இப்படி வருது. இதான் அந்த லூப்புக்குள்ளே கரண்ட் மறுபடியும் இப்படி பாஸ் ஆகுது. புரியுதா? ஸோ இதில் கரண்ட் பாஸ் ஆகுது, வெளியில் நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம் பேட்டரியில். இப்போ என்ன ஆகும், இந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இதை சுற்றி என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டு தானே, ஒயரில் கரண்ட் பாஸ் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒயரில் பாஸ் ஆகும்போது இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். லைக் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா, இப்படி எடுத்துக்கோங்க, இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். சரியா, பட் இந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் இங்கே இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்ஃபியர் ஆகிறதுனால என்ன ஆகும், ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். கரெக்டாக, இதில் இடத்துல நல்ல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஏன், ஆல்ரெடி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகிறனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் வருது இல்லையா, இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் இங்கே இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ இதுவும் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால இட் ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஆனால் இந்த பக்கம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. ஏன், ஒயர் மட்டும்தான் இந்த பக்கம் இருக்குது, இந்த டைரெக்ஷனில். தெரியுதா, இந்த டைரெக்ஷனில் இங்கே எது மட்டும்தான் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைரெக்ஷனில் நமக்கு பாருங்க, இந்த டைரெக்ஷனில் என்ன கிடையாது, ஃபோர்ஸ் கிடையாது. இந்த ஒயர்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்குது, இன்னொரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே கிடையாது. ஸோ ஒயர்னால ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸ் ஃபீல்டு மட்டும் தான் அங்கே இருக்குது. அப்போ இன்னொரு ஃபீல்டு இருந்தால் தான் அங்கே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். அதனால இங்கே ஃபோர்ஸ் கிடையாது, இந்த டைரெக்ஷனில் என்ன கிடையாது, ஃபோர்ஸ் கிடையாது. ஏன்னா அங்கே கரண்ட்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் இருக்குது, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த டைரெக்ஷனில் கிடையாது. ஸோ அப்போ இந்த 2 டைரெக்ஷனில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே என்ன நார்த் சவுத்துன்னு போட்டிருக்காங்களே அது. அதனால ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தென் த காயில் ஸ்டார்ட் டு ரொட்டேட். அந்த ரெக்டாங்குலர் ரூப் என்ன ஆகும், ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரொட்டேஷன் தான் என்னது, டார்க்கு. அதுதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டா, அது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன். அந்த நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப போயிட்டு அந்த கிளாஸை ஃபஸ்ட் வந்து லிசன் பண்ணுங்கள். நான் அந்த இடத்துல அதனுடைய அந்த இன்ட்டு சிம்பிள் எப்போ யூஸ் பண்ணணும், டாட் சிம்பிள் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ திரும்ப அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு திரும்ப பிளேலிஸ்ட்டில் இருக்கும், உங்களுக்கு எப்போ வேணாலும் அதை எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ திரும்ப அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். சரியா, ரைட். இப்போ இந்த கேஸில் டார்க்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா tau is equal to m vector cross b vector. இங்கே mன்றது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். mன்றது இங்கே என்னது, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். மேக்னெட்டிக் அங்கே எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் சாப்டரில். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இது நம்ம பற்றி டீட்டெயிலாக மறுபடியும் படிப்போம்.
சர்க்குலர் லூப் ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம வந்து மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரில் இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். சரியா? எப்படி ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ செப்பரேட் பை 2a டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அது எலக்ட்ரிக் டைபோல் ஆக்ட் ஆகுதோ, இங்கே வந்து சர்க்குலர் லூப் ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல். ஜென்ரலாக ஆக்சுவலாக க்ளோஸ்டு லூப் இருக்கு இல்லையா, தட் ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஸோ என்னுடைய சிம்பிள் வந்து m வெக்டார். இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. மேக்னெட் டைபோல் மொமெண்ட் வெக்டார் குவான்டிட்டி. ஆக்சுவலாக இதோட பேசிக் ஃபார்முலா current into area. current into area. m vector equal to I a vector. வெக்டாரில் எழுதும்போது மேக்னிடியூட் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சிம்பிளாக m equal to IA. if இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. if n number of turns are present, n number of turns are present, n number of turns present ஆயிருந்தா இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்? n கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும், NIA யூஸ் பண்ணுவோம். இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேவா? n number of turns இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடினா m equal to NIA. பேசிக்காக மேக்னெட் டைபோல் ஃபார்முலா என்னது? I into A, ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்ட்டு ஏரியா. மல்டிப்ளை பண்ணால் அது மேக்னெட் டைபோல் மொமெண்ட். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நிறைய இருந்ததுன்னா n அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ NIA ஈக்குவல் டு மேக்னெட் டைபோல் மொமெண்ட். கரெக்டா? அதுக்கப்புறம் என்னுடைய SI யூனிட் என்ன வரும்? என்னுடைய SI யூனிட் ஆஃப் m வெக்டார் எழுதுனீங்கன்னா I into A இல்லையா? ஐனா என்னது? ஆம்பியரா? கரண்ட்டோட SI யூனிட் என்னது? ஆம்பியர். ஏரியாவோட SI யூனிட் என்னது? மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதோடைய SI யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். சிம்பிள், அவ்வளோதான். ஃபார்முலா வந்து இதோட தான். கரண்ட்டுக்கு ஆம்பியர் ஏ, இந்த ஏன்றது ஏரியாவுடைய SI யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் தான் என்னது? SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அதுக்கப்புறம் இட் இஸ் ஏ வெக்டார் காம்பனண்ட். புரிஞ்சுதா? ஸோ இப்போ டார்க்கு நம்ம இது கூட தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டார்க்கோடைய சிம்பிள் வந்து டவ். சரியா? ஸோ டார்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் டவ். எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த கேஸ்லேருந்து டெரைவ் பண்ணதுக்கப்புறம் m வெக்டார் கிராஸ் b வெக்டார், m வெக்டார் கிராஸ் b வெக்டார். எலக்ட்ரிக் சார்ஜ் கேஸஸில் டவ் வெக்டார் ஈக்குவல் டு p வெக்டார் கிராஸ் e வெக்டார். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே என்ன ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே எலக்ட்ரிக் டைபோல், அங்கே மேக்னெட்டிக் டைபோல். அவ்வளோதான். அந்த சிமிலாரிட்டி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? MB sin θ. புரியுதா? இது அதனுடைய மேக்னிடியூட். இது வெக்டார் ஃபார்ம். சரியா? இது வந்து வெக்டார் ஃபார்ம், இது மேக்னிடியூட் ஃபார்ம். இதையே இன்னும் எப்படி எழுதலாம்? m equal to NIA அப்படின்னு இருந்தால் அப்போ டவ் என்ன எழுதலாம்? இங்கே NIA B sin θ. n equal to 1 இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்? IA மட்டும் போட்டுக்கலாம். புரியுதா? இது எல்லாமே ஃபார்முலா தான். கிவன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலா. டார்க்கு கொடுப்பாங்க. டார்க்கில் என்ன கொடுக்க மாட்டாங்க? டேரெக்டாக மேக்னெட் டைபோல் மொமெண்ட் m கொடுக்காம கரண்ட்டு ஏரியா கொடுத்துருவாங்க. ஏரியா கூட சில நேரத்தில் டேரெக்டாக கொடுக்காம ஷேப் சொல்லுவாங்க. சர்க்குலர் ஷேப்பு இல்லைனா ரெக்டாங்குலர், ஸ்கொயர் லூப் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏரியாவை நம்ம அந்த ஷேப்போடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரெக்டாங்கிள்னா லென்த் இன்ட்டு பிரெத்து, ஸ்கொயர் யூஸ் பண்ணால் A இன்ட்டு A, சைடு இன்ட்டு சைடு, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சர்க்குலாக இருந்தால் πr ஸ்கொயர். ஸோ என்ன ஷேப் அவங்க சொல்கிறாங்களோ நம்ம அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொஷனில் கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும். கரண்ட் என்ன கொடுத்துருவாங்க. ஸோ டேரெக்டாக மேக்னெட் டைபோல் மொமெண்ட் கொடுக்காம டார்க்கு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? இந்த ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும். டவ் ஈக்குவல் டு MB sin θ, m equal to NIA. ஒன்லி ஒன் டர்ன் இருந்தால் n 1ன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகிடும்? n equal to 1ன்னு இருந்தால், n கொஷினில் கொடுக்கல, கொஷினில் n கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? n equal to 1ன்னு அர்த்தம். அப்போது m equal to IN ஆகிடும். தென் டார்க்கு டவ் equal to NIAக்கு பதில் நீங்கள் என்ன எழுதினா போதும்? IAB sin θ அப்படின்னு வரும். சொல்கிறது புரியுதா? தீட்டான்றது என்னதுங்க? இதெல்லாமே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த கேஸுக்கு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தீட்டா? தீட்டான்றது என்னது? ஆங்கிள்
between m vector and b vector. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது? தீட்டா. இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் டார்க்கில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஃபார்முலா. சரியா? கிளியரா? ரைட்? போலாமா? அடுத்தது இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. m = NIA. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், சர்க்குலர் கரண்ட் லூப் அஸ் மேக்னெட்டிக் டைபோல். ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் டைபோல்னா அந்த சிமிலாரிட்டி ரொம்ப முக்கியம், நமக்கு அதெல்லாம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரிக் டைபோல் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம், கரெக்டா? எலக்ட்ரிக் டைபோல் என்ன பார்த்துருக்கோம்? ஒரு 2 சார்ஜ் எடுக்கிறோம், ஈக்குவலண்ட் ஆப்போசிட் சார்ஜ் plus q minus q, separated by what? Separated by 2a distance. அதுவே ஸ்மால் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், கரெக்டா? இதுதான் 2a டிஸ்டன்ஸ், இது சென்டர் பாயிண்ட், இதிலிருந்து a டிஸ்டன்ஸ், இதிலிருந்து a டிஸ்டன்ஸ். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னது? திஸ் இஸ் ஆக்சுவலி எலக்ட்ரிக் டைபோல். சொல்றது புரியுதா? ஸோ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் செப்பரேட்டட் பை 2a டிஸ்டன்ஸ். அதான் என்னது? எலக்ட்ரிக் டைபோல். இங்கே டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிப்போம். அது எந்த டைரக்ஷனில் இருக்கும்? டைபோல் மொமெண்ட் வந்து எப்பயுமே -q to +q, கரெக்டா? -q to +q. இது என்னது? p வெக்டார். திஸ் இஸ் p வெக்டார், கரெக்டா? ஸோ p வெக்டார் எதுக்கு ஈக்குவல்? p வெக்டார் ஈக்குவல் டு 2aq into p கேப். வெக்டார் ஃபார்மேட் எழுதிங்கன்னா மேக்னிட்யூட் என்ன? 2aq. ஸோ +q -q செப்பரேட் அந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? 2a இன்ட்டு எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் மேக்னிட்யூட் மல்டிப்ளை பண்ணால் அது என்னது? மேக்னிட்யூட் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இது எந்த கேஸில் எலக்ட்ரிக் டைபோல்னு வந்ததுன்னா இந்த p வெக்டார்ன்றது என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் p வெக்டார்? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், கரெக்டா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். சொல்லுங்க, என்ன டவுட்? மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலாக நீங்கள் அந்த மொமெண்ட்டை வச்சு தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோம், சரியா? ஸ்ட்ரென்த்துன்றது இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா அதனுடைய இன்டென்சிட்டி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். எனி பாயிண்ட் நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுறீங்கன்னா இப்போ சப்போஸ் சார்ஜ் எடுக்கோங்களேன், சார்ஜ்லேருந்து உங்களுக்கு நியரஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக உங்களுக்கு என்ன ஆகிட்டே போகும்? ஃபீல்டு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒன் திங், கரெக்டாக? மேக்னெட்டிக் மொமெண்ட் இது பேசிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த். இது காமன் நான் சொல்கிறது. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் டிபெண்ட்ஸ் ஆன் த பொசிஷனை பொறுத்து அதனுடைய ஃபீல்டு இருக்கும். இன்னும் கரெக்டாக சொன்னால் சம்டைம்ஸ் வி ஹேவ் டு யூஸ் த வேர்ட் இன்டென்சிட்டி. அந்த இடத்துல அதனுடைய பவர் எந்த அளவுக்கு, எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறது தான் என்னது? இன்டென்சிட்டி. அதனுடைய ஸ்ட்ரென்த் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். மொமெண்ட்டுன்றது இங்கே எப்படி யூஸ் பண்ணோம்னா 2 பர்டிகுலர் வேர்டு வரும் 2 இதில். ஒன்று வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், இன்னொன்று மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இங்கே நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய மொமெண்ட்ன்றது எப்போ அப்படின்னா டைபோல் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம எல்லா டைமில் அதை யூஸ் பண்ண மாட்டோம். எலக்ட்ரிக் டைபோல் ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் இந்த p வெக்டார் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் வி ஆர் நாட் யூஸிங் p வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுவோம். E வெக்டார் = kq/r² ஃபார்முலா யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுவோம். எப்போல்லாம் இந்த டைபோல் மொமெண்ட் நீங்கள் p வெக்டார் கால்குலேட் பண்ணுறீங்களோ அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். வென்எவர் டைபோல் ப்ரெசென்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது என்னது? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது த சர்க்குலர் லூப். த சர்க்குலர் லூப் ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ சர்க்குலர் கேஸ் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அங்கே அந்த சர்க்குலர் க்ளோஸ் லூப் இருக்குது. அதை தான் நம்ம இமேஜினேஷனாக எடுத்து அதை தான் என்னென்னு சொல்ல போகிறோம்? அந்த கேஸில் இருக்கக்கூடிய மொமெண்ட்டை தான் என்னது? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். கிளியர்? ரைட். சரி, அதை நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். நீங்கள் வந்து அந்த கேபிட்டல் M ஸ்மால் M பார்த்துருக்கீங்களா? அது மேக்னடைசேஷன் அண்ட் மேட்டரை நம்ம படிப்போம். மேக்னடைசேஷன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம்
மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். ரெண்டும் என்ன மீனிங்ன்றது நம்ம தெளிவாக பார்ப்போம். அது இந்த சாப்டருடைய ஹெட்டிங் கிடையாது. நீங்கள் கேட்டுக்கிற கொஸ்டின் வந்து கேபிட்டல் எம்முக்கும் ஸ்மால் எம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா, தட் இஸ் 5th சாப்டர் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். அதில் எம்ன்றது ஸ்மால் எம்ன்றது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், கேபிட்டல் எம்ன்றது மேக்னடைசேஷன். ஸோ மேக்னடைசேஷனா என்னுடைய டெஃபினேஷன் எல்லாமே நம்ம அந்த சாப்டரில் படிப்போம். ஸோ அதில் நம்ம இது ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸு ரிலேஷன் எல்லாமே நம்ம அங்கே பார்ப்போம். சரியா? இந்த சாப்டர் அதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, காட் இட் ரைட். ஸோ இங்கே எலக்ட்ரிக் டைபோல் என்னன்னு சொல்லி மேக்னெட்டிக் டைபோல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சர்க்குலர் கரண்ட் லூப் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல்னால் இப்போ நம்ம பார்த்தது circular loop act as a magnetic dipole. So circular case நம்ம என்ன பார்த்திருந்தோம். In this section we will consider the elementary magnetic element, the current loop. We shall show that the magnetic field at large distances due to current in a circular loop. Large distances, current in a circular loop is very similar in behavior to electric field and electric dipole. எப்படி வந்து electric dipole act ஆகுதோ இதில் லார்ஜ் டிஸ்டன்ஸில் இந்த -q + q அந்த கேஸ் 2 எடுத்து கம்பேர் பண்ணும்போது இருந்ததோ அந்த மாதிரி சர்க்குலர் லூப் வந்து இந்த சாப்டரில் என்னவா ஆக்ட் ஆகுது, மேக்னெட்டிக் டைபோல். புரியுதா? ஸோ அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, மேக்னெட்டிக் டைபோல். மேக்னெட்டிக் டைபோல். ஸோ இந்த மேக்னெட்டிக் டைபோல் வந்து சர்க்குலர் லூப் ஆக்ட் as a கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஐன்ற கரண்ட்டு சர்க்குலர் லூப்பை பாஸ் ஆகும்போது அது என்ன ஆக்ட் ஆகுது, சர்க்குலர் லூப் ஆக்ட் as a மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர்? ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க சர்க்குலர் கரண்ட் லூப். ஓகேவா? அந்த வேர்டு சேர்த்து எழுதிக்கோங்க. நாட் சிம்பிளி சர்க்குலர் லூப் கிடையாது, சர்க்குலர் கரண்ட் லூப். கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய சர்க்குலர் ஒயர். ஓகேவா? சர்க்குலர் கரண்ட் லூப் act as a magnetic dipole. Okay, so we have evaluated the magnetic field on the axis of circular loop of radius, current carrying steady current I. இதை நம்ம எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா ஒரு சர்க்குலர் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஆன் த ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தோம். μ0 IR² / 2 × x² + r² 3/2. இது எங்கே பார்க்க போகிறோம், இது எந்த கேஸில் அப்படின்னா ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ். ஓகே, for large distances x வந்து very very greater than r. okay, x வந்து for large distances x greater than r அப்படின்னா x வந்து r ஓட ரொம்ப ரொம்ப கிரேட்டராக தான் இது நெக்லிஜிபிள் ஆகிடும். கரெக்டாக இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இந்த கேஸில் x ரொம்ப greater than r என்ன அர்த்தம், r term we can neglect. ஏன்னா எக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆர் வேல்யூஸ் வெரி 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 ஸ்மால். அதான் லார்ஜ் டிஸ்டன்சஸ் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக லார்ஜ் டிஸ்டன்ஸில் இது ஸ்மால் ஆகிடுதுன்னா இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலாக என்ன நடக்கும், இங்கே b = கரெக்டாக இங்கே நான் இங்கே எழுதுகிறேன் இதோட கண்டினியூட்டி இல்லையா. இந்த கேஸுக்கு வாங்க, இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் இருந்து b = μ0 I r² டிவைடட் பை லார்ஜ் டிஸ்டன்ஸ்னால் இந்த டேர்ம் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் எது மட்டும் இருக்கும், 2 × x² whole / 3/2. கரெக்டா? இதானே இருக்கும், 2 × x² whole / 3/2. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, இந்த பவர் 2 இதுவும் கேன்சல் ஆகிடும். கரெக்டா? இந்த 2 கேன்சல் ஆகிட்டா ஃபைனலாக ரிமைனிங் என்ன கிடைக்கும், μ0 I r² / x³ மட்டும் இருக்கும், 2x³. ஸோ அதாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கிளியர்? ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸில் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நோட் தட் த ஏரியா ஆஃப் த லூப் a = πr². சர்க்குலர் லூப்னா அதோட ஏரியா என்ன வரும், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் சர்க்குலர் லூப், சர்க்குலரோட ஏரியா என்னது, πr². அதனால இங்கே அந்த ஏரியாவை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. எதுக்குன்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டோட ஃபார்முலா எனக்கு என்னது, I × a, கரண்ட் × ஏரியா. மொமெண்ட்டை மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை உள்ளே கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே m உள்ளே கொண்டு வரணும்னா எனக்கு இங்கே ஏரியா உள்ளே வரணும். ஏன்னா m = I × a. எனக்கு I இருக்குது இந்த ஃபார்முலாவில். கரெக்டாக? எனக்கு என்ன கிடையாது, ஏரியா கிடையாது. அப்போ நான் ஏரியாவை கொண்டு வந்துட்டுனா தான் I × ஏரியாவுக்கு பிறகு என்ன கனெக்ட் பண்ண முடியும், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் m உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அதனால் இது சர்க்குலர் லூப்புன்றதுனால நம்ம என்ன எழுத முடியும்,
ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது? ஏரியா ஆஃப் சர்க்கிள் எழுதுனீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் A ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்டா? பை ஆர் ஸ்கொயர். இந்த கேஸில் நம்ம ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர்னு எழுதணும். அப்போ இந்த கேஸில் எனக்கு என்ன இருக்குது? இந்த டெரிவேஷனுடைய கண்டினியூட்டியில் வாங்க. B ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் பை 2x கியூபா? B ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் பை 2x கியூப்னு எனக்கு இருக்குது. இப்போ நாங்கள் ஏரியா உள்ளே கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஆர் ஸ்கொயர் இருக்குது. இப்போ எது இல்லை? இங்கே பை தானே இல்லை, ஆர் ஸ்கொயர் இருக்கா? இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும்? இப்போது பை வேணும். பை கொண்டு வந்துட்டுனா கொண்டு வர முடியும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பை பை. பை வேல்யூ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மியூ நாட் ஐ இது பை ஆர் ஸ்கொயர் ஆகிடும் பை இன்னொரு பையால் டிவிஷனில் எழுதிங்கன்னா 2πx கியூப். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பை பையால் பண்ணியிருக்கிறேன். பை ஆர் ஸ்கொயர் என்ன எழுத முடியும் இப்போ நான்? வாட் இஸ் பை ஆர் ஸ்கொயர்? இந்த பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஏன்னு எழுதலாம் இல்லையா? இந்த பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஏரியா ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு B ஈக்குவல் டு மியூ நாட் ஐ, இந்த பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதுறேன்? ஏன்னு எழுதுறேன் பை ரிமைனிங் என்ன இருக்கு இங்கே? 2πx கியூப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா உள்ள கொண்டு வந்ததுனால. சொல்கிறது புரியுதா? I இன்ட்டு ஏ. இப்போ I இன்ட்டு ஏவை நம்ம என்னென்னு எழுத முடியும்? இதுதாங்க எழுதியிருக்காங்க. மியூ நாட் ஐ பை அந்த ஃபார்மெட்டுக்கு இங்கே டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. B ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πx கியூப் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். கிளியர்? இப்போ நம்ம டைபோல் மொமெண்ட்டை உள்ளே கொண்டு வர முடியும். டைபோல் மொமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்துருக்கீங்களா? என்ன ஆகிடுங்க இந்த ஈக்குவேஷன்? வாட் இஸ் M? M ஈக்குவல் டு I இன்ட்டு ஏ. கரெக்டா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? B ஈக்குவல் டு மியூ நாட், இந்த ஐஏ என்னவா மாறிடும்? ஐஏவுக்கு பதிலாக எம்னு எழுதலாம் இல்லையா? தட் இஸ் ரீப்ளேஸ்டு பை M. ஸோ மியூ நாட் M. கிளியர்? என்ன ஒரு மியூ நாட் M டிவைடட் பை 2πx கியூப் அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இதுதான் டைபோல் மொமெண்ட்டை உள்ளே கொண்டு வந்ததுக்கான அந்த ரீசன். ஏன் நம்ம பையால் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஏரியாவை கொண்டு வரோம். ஏரியாவை கொண்டு வரது காரணம் கரண்ட் இன்ட்டு ஏரியா ஈக்குவல் டு டைபோல் மொமெண்ட். அதை உள்ளே கொண்டு வரதுக்காக தான். ஏன்னா சர்க்குலர் லூப் ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னு சொன்னதுனால அந்த டேர்மை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். கிளியர்? ஸோ இதே நீங்கள் வெக்டார் ஃபார்மில் எழுதினீங்கன்னா இது எப்படி எழுதிக்கலாம்? B வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் M வெக்டார் பை 2πx கியூப். இது வெக்டாரில் எழுதும்போது, ஏன்னா டைபோல் மொமெண்ட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, அதில் நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ இது மேக்னெட்டில் எழுதும்போது இதுதான் என்னது? சர்க்குலர் லூப் ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா B is equal to mu naught M by 2πx cube. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ரிலேஷன் பிட்வீன் டைபோல் அண்ட் மேக்னெட்டிக் டைபோல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரிலேட் பண்ண முடியும் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ். அதான் என்னுடைய மீனிங். கிளியர்? ரைட். இந்த ரிலேஷன் நம்ம திரும்ப இது என்னன்னா எலக்ட்ரிக் டைபோல் டு மேக்னெட்டிக் டைபோல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா, எலக்ட்ரிக் டைபோல் ஃபார்முலா ஆன் த ஆக்சிஸ் ஈக்குவட்டோரியல் பிளேன் பார்த்தோம் இல்லையா, ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு வர இடத்துலனா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு மாற்றிடணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் டைபோல் வர இடத்துலனா மேக்னெட்டிக் டைபோல்னு கன்வெர்ட் பண்ணிடணும். தென் இங்கே வந்து 1/ε0 1/ε0 வர இடத்துல மியூ நாட் அப்படின்னு மாற்றிட்டோம்னா ஆன் த ஆக்சிஸில் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா, ஈக்குவட்டோரியல் பிளேன் அண்ட் ஆன் த ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணோம் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ். அதை அப்படி நீங்கள் மேக்னெட்டிக் டைபோலுக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் இ இருக்குதோ அங்கே பி வெக்டாருக்கு பதிலாக M வெக்டார் 1/ε0 பதிலாக மியூ நாட் மாற்றிட்டிங்கன்னா ஆன் த ஆக்சிஸுக்கு மேக்னெட்டிக் டைபோல் கிடச்சிரும், ஈக்குவட்டோரியல் பிளேனுக்கு மேக்னெட் டைபோல் கிடச்சிரும். புரியுதா? திரும்ப இந்த ஃபார்முலாவை நம்ம அடுத்த சாப்டர்லையும் பார்ப்போம். சாப்டர் 5ல் வந்து அந்த கம்பாரிசன் பார்ப்போம். அந்த மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் சாப்டரில் இதை திரும்ப நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இந்த கன்வர்ஷன் ஈக்குவட்டோரியல் அப்புறம் ஈக்குவட்டோரியல் எலக்ட்ரிக் ஃபீல்டிலிருந்து எப்படி
மேக்னெட்டிக் கேஸ் கொண்டு வருது, அதே மாதிரி ஆன் த ஆக்ஸுக்கு இது எப்படி கொண்டு வருது, இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த கன்வர்ஷன் அப்படியே தான். ஸோ இதில் ஒரு விஷயம் தான் மெயின், லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு தான் இதை அப்ளை பண்ண முடியும். அங்கேயும் நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம், ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் அந்த டைப்போலை டெரைவ் பண்ணியிருப்போம். மேக்னெட்டிக் டைப்போலும் அப்படி தான். ஸோ அதான் அங்கே சிமிலாரிட்டி. சரியா? ரைட். ஸோ இதில் ஏதாவது என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ரிசல்ட்ஸ் அப்டென்ட் above கேன் பி ஷோன் அப்ளை எனி planar loop. ஸோ m = IA magnetic dipole moment which is analogous to electric dipole moment P. So note that however fundamental difference, electric dipole build up two elementary units, the charges are electrical monopoles. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய பெரிய டிஃபரன்ஸ் இந்த எலக்ட்ரிக் டைப்போலுக்கும் மேக்னெட்டிக் டைப்போலுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் டைப்போல் இருக்கு இல்லையா, அதில் வந்து மோனோபோல்ஸு ப்ரெசென்ட்டாக இருக்கும். மோனோபோல்ஸ்னால் என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் தனித்தனியாக இருக்கும். அதாவது ரெண்டு ஆப்போசிட் சைன் +Q -Q, அது ரெண்டும் என்ன பண்ண முடியும், செப்பரேட்டாக சொல்ல முடியும். அதுதான் என்னது, மோனோபோல்ஸ். டூ சார்ஜஸ் செப்பரேட் பண்ண முடியும். ஆனால் மேக்னெட்டிக் டைப்போல் மொமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த கேஸில் மோனோபோல்ஸு செப்பரேட் பண்ண முடியாது. இங்கே ஆக்சுவலாக மேக்னெட் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் நார்த்து போல் சவுத்து போல்னு இருக்கும். ஸோ நார்த்து போலையும் சவுத்து போலையும் நீங்கள் எப்பயுமே என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. நார்மலாக ஒரு பார் மேக்னெட் எடுத்திங்கனாலே ஒரு மேக்னெட்டை ரெண்டாக உடைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், திரும்ப அந்த இன்னொரு மேக்னெட்டு பார் மேக்னெட்டாக தான் ஆக்ட் ஆகும். அதில் ஒன்று நார்த்து இன்னொன்று சவுத்தாக இருக்கும். திரும்ப அதை பிரேக் பண்ணிங்கன்னா நார்த்து சவுத்து. ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப எவ்வளோ பிரேக் பண்ணாலும் என்ன ஆகாது, நார்த்து தனியாக வராது, சவுத் தனியாக வராது. நார்த்து போலும் சவுத் போலும் செப்பரேட் பண்ண முடிஞ்சால் தான் அது மோனோபோல் ப்ரெசன்ட்னு சொல்ல முடியும். இங்கே ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ண முடியாது எதில், மேக்னெட்டிக் கேஸில். அதனால் தேர் இஸ் நோ மோனோபோல்ஸ். அதாவது we cannot separate நார்த் போல் அண்டு சவுத் போல். இதில் ஆனால் மோனோபோல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் எலக்ட்ரிக் சார்ஜஸில் ஏன்னா +Q தனியாக இருக்கும், -Q தனியாக இருக்கும். ரெண்டும் ஆப்போசிட் அண்ட் ஆல்சோ செப்பரேட்டட். ஆனால் இதில் செப்பரேட் பண்ண முடியாது. நார்த் சவுத் ஆல்வேஸ் ப்ரெசென்ட் டுகெதர். ஓகே, ரைட். ரைட். சி ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்கீங்க, இஸ் தேர் எனி மெட்டீரியல் அவைலபிள் ஃபார் ஃபிசிக்ஸ் NCERT எக்ஸ்ட்ராக்ட் சார். சி நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. சரியா, மெட்டீரியல்ஸுக்காக பஞ்சம். சரி, டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் நல்லா தரவு பண்ணிவிட்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய புக்ஸ் படிச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னா கன்ஃபியூஷன் உங்களுக்கு நிறையா வர ஆரம்பிச்சிடும். எல்லா புக்கையும் நீங்கள் படிச்சிங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டு ரெஃபரன்ஸ் புக்கு உங்களுக்கு அது எந்த புக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ. ஏன்னா நமக்கு மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ எல்லா புக்கையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாங்கிட்டு படிக்க முடியாது. அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸ்டாண்டர்டு புக்கு டெக்ஸ்ட் புக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த புக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு படித்தா ஈஸியாக புரிகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா கிளாரிட்டி கிடச்சிடும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக புக்கு வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டும் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் இது ஏதாவது புக் வாங்கி கூட ப்ராக்டிஸுக்கு அடிஷ்னலாக கொஷின்ஸோடைய கலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ சப்ஜெக்ட்டில் தரவாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப சப்ஜெக்டை எத்தனை தடவை படித்தாலும் என்ன ஆகும், சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் மறக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப புரியும், அப்புறம் மறந்துற மாதிரி இருக்கும். இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியணும்னு அர்த்தம் கிடையாது. ஸ்ட்ராங்காக ஏன் அது ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா நீங்கள் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலை. அதான் பிரச்சனை. கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், நம்ம என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறோம், கொஷினில் என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன கிவன் கொடுத்துருக்குறாங்க, என்ன ஃபார்முலா அதுக்கு யூஸ் பண்ணணும், நமக்கு கரெக்டாக அதை கனெக்ட் பண்ண தெரியுதா, நமக்கு படித்தது எல்லாம் அப்ளை பண்ண தெரியுதான்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அது அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா நம்ம எங்கே வீக்காக இருக்கிறோம், இல்லை நம்ம எங்கே இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அதை திரும்ப திரும்ப நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சப்ஜெக்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். ஃபார்முலா உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் ஃபார்முலாவை வாலண்டராக மெமரைஸ் பண்ணுறதை விட கொஷின்ஸ் போட போட உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த ஸ்பீடிலே உங்களுக்கு அந்த ஃபார்முலா வர ஆரம்பிச்சிடும். இந்த கேஸுக்கு இந்த ஃபார்முலா அப்படின்ற அந்த வேகம் உங்களுக்கு எப்போ வரும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங் ஆவீங்க, அந்த சப்ஜெக்ட்டில் மாஸ்டர் ஆவீங்க. ஸோ அதை விட பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கே ஐடியா கிடைச்சிடும். கொஷின்ஸ் எப்படி வரும்னு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா நீங்கள் நிறைய சிமிலாரிட்டி பார்ப்பீங்க. ஒரே டைப் ஆஃப் கொஷின் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவை மட்டும் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன ட்விஸ்ட் மட்டும் பண்ணி மாற்றி மாற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸ்மால் ட்விஸ்ட்டு வச்சுக்கிட்டு அந்த கொஷினை வந்து ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் நிறைய கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிடைக்கிறது. சப்ஜெக்ட் கிளாரிட்டின்றது கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கொஷின்ஸ்லேருந்து சப்ஜெக்ட் கூட படிக்க முடியும். அந்த மாதிரி கூட இருக்குது. சில பேர் அது ரிவர்ஸ் மெத்தடில் பண்ணுவாங்க. கான்செப்டை படிச்சுட்டு படிக்கிறவங்க ஒரு கேட்டகரி, கொஷின்ஸ்லேருந்து அந்த கொஷினுக்கு தேவையான ஃபார்முலா டேட்டாவெல்லாம் ரிவர்ஸ் மெத்தட்
மெத்தடில் படிச்சும் கலெக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது எல்லாருக்கும் அப்ளிகபிளாக இருக்காது, சில பேருக்கு அந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ நமக்கு சப்ஜெக்ட் முதல்ல படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த எந்த சாப்டரோட கொஷின் அது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சர்ச் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்தளவுக்கு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ரைட். ஸோ அதுதாங்க சொல்ல வந்தேன். இன் மேக்னட்டிசம் மேக்னெட்டிக் டைபோல், இந்த மேக்னெட்டிக் டைபோல் வந்து ஆர் கரண்ட் லூப் மோஸ்ட் எலிமெண்ட்ரி எலமெண்ட் the equivalent electric charges. So magnetic monopoles are not known to exist. So இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எது? magnetic monopoles வந்து எக்ஸிஸ்டாக இருக்காது. மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் என்னது? நார்த்து போலும் சவுத்து போலும் எப்பயுமே செப்பரேட்டாக இருக்காது, ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும், டுகெதராக தான் இருக்கும். அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஓகேவா? அடுத்தது போலாமா? லாஸ்ட் ஹெட்டிங் மூவிங் காயில் கால்வனோமீட்டர். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். அதிகமாக கொஷின்ஸ் இந்த சாப்டரில் ஃபோக்கஸ் பண்ண ஹெட்டிங்கில் இது ஒன்று. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? அப்ளிகேஷன் பேஸ் பண்ணக்கூடிய ஹெட்டிங்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்படி ஆம்பியர் சர்க்யூட்டல் லா பேஸ் பண்ணி கொஷின்ஸ் அதிகமாக வரும்னு சொல்லணும், காஸ் லா கான்செப்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டட் ஒரு லா அதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன். அப்புறம் ஃபேரடேஸ் லாவை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம், அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி கால்வனோமீட்டர்ன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிவைஸ். ஸோ அப்போ கால்வனோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் என்னென்ன, கரண்ட் சென்சிட்டிவ் வோல்டேஜ், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. சம்டைம்ஸ் எப்படின்னா அசர்ஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இந்த ஹெட்டிங்கில் இருந்தும் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா இது அதுக்கான கான்செப்ட் நிறைய இருக்குது இதில், அதுக்காக சொல்கிறேன். சரியா? அதனால் இது ரொம்ப முக்கியமான ஹெட்டிங். இட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி ஹெட்டிங். ஓகே, ரைட். போலாமா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? current and voltages in a circuits have been discussed extensively in chapters 3. கரெக்டா? current and voltage பற்றி நம்ம எதில் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருந்தோம் சாப்டர் 3ல். பட் how do we measure, அதுதாங்க பார்க்க போகிறோம். இதெல்லாம் கரண்ட் இருக்கும், வோல்டேஜ் இருக்கும், இதெல்லாம் படிச்சிட்டோம். அதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணால் தானே எவ்வளோ கரண்ட் இருந்திருக்கு எவ்வளோ வோல்டேஜ்னு சொல்ல முடியும். அதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுது? how do we claim that current in a circuit 1.5 amps or the voltage drop across a resistor 1.2 volt. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது? மூவிங் காயில் கால்வனோமீட்டர். மூவிங் காயில் கால்வனோமீட்டர் சிம்பிளாக என்னன்னு சொல்லும்? MCG, மூவிங் காயில் கால்வனோமீட்டர். ஓகே, it is a device whose principle can be understood on the basis of our discussion. The galvanometer consists of a coil with many turns. Galvanometer consists of a coil with many turns, free to rotate about fixed axis. அது ஈஸியாக என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும். அதில் பாஸ் ஆகிற கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது அதுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் கால்வனோமீட்டருடைய பேசிக் நிறைய காயில் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் வைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய டர்ன்ஸு ஃப்ரீ டு ரொட்டேட், ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ்லேருந்து ஈஸியாக அது ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். இன் யூனிஃபார்ம் ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தேர் இஸ் ஏ சிலிண்ட்ரிக்கல் சாஃப்ட் அயன் கோர். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. soft iron core which not only makes the field radial but also increases the strength of the magnetic field. So இது எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, why soft iron core used in a moving coil galvanometer அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் இது போர்ட் கொஸ்டின். சரியா? அதை பேஸ் பண்ணி நமக்கு நீட்லி வரது சான்ஸ் இருக்குது. அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டினில் ஏதோ ஒரு கொஸ்டினில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, சாஃப்ட் அயன் கோருக்கு யூஸ் பண்ணதுக்கான ரீசன் கொடுத்துருந்தாங்க. அசர்ஷன் அப்புறம் ரீசன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம ஏன் சாஃப்ட் அயன் கோரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக, மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், நமக்கு தெரியும். இன்சைடில் ஒரு சாஃப்ட் அயன் கோர் வச்சிங்கன்னா, அயன் இஸ் வாட்? மேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ ஆல்ரெடி இன்சைடில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அயன் வைக்கும்போது அயன் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்ன ஆகும்? மேக்னெட்டிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். ஸோ அதான் ரீசன். மேக்ஸ் த ரேடியல் பட் ஆல்சோ ரீசன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். ஏன் சாஃப்ட் அயன் கோர் யூஸ் பண்ணுறாங்க கால்வனோமீட்டரில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வென் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த காயில் டார்க் ஆக்ட்ஸ் ஆன் இட். ஸோ டார்க் பிரின்சிபலில் தான் ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகும். கரண்ட்டு வந்து என்ன ஆகுது?
கால்வனோமீட்டர் காயிலுக்குள்ளே பாஸ் ஆச்சுன்னா அங்கே என்ன ஆகும், ரொட்டேஷன் நடக்கும். ரொட்டேஷன் நடந்தால் அங்கே என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், டார்க்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். டார்க்குடைய ஃபார்முலா என்ன, டவ் ஈக்குவல் டு NIAB. இது எங்கேருந்து கண்டுபிடிச்சான்னு தெரியுதா இந்த ஃபார்முலா, இது எங்கேருந்து வந்து தெரியுதா, முன்னாடி நான் கொடுத்துருந்தேன் பாருங்கள். டார்க்குடைய ஃபார்முலா என்ன, MB sin θ, ஞாபகம் இருக்கா, MB sin θ. இங்கே கொஸ்டின் நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கால்வனோமீட்டர் காயிலில் மோர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் கரண்ட் பாஸ் ஆகும்போது அப்படின்னா அப்போ M பதிலாக என்ன யூஸ் பண்ணி ஆகணும், NIAB sin θ அப்படின்னு யூஸ் பண்ணி ஆகணும். புரியுதா, ஏன், பிகாஸ் M ஈக்குவல் டு NIA, மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் M ஈக்குவல் டு NIA. ஸோ ஃபார் ஐடியல் கேஸ் மேக்ஸிமம் ஆங்கிள் நம்ம எடுக்கிறோம், θ 90 டிகிரி எடுத்துக்கிறோம், இது வந்து ஐடியல். ஸோ ஃபார் மேக்ஸிமம் ஆங்கிள் எடுக்கும்போது மேக்ஸிமம் டார்க் நமக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் டார்க் தான் நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்கிறதுனால ரிமைனிங் என்ன இருக்கும், NIAB sin 90 1 ஆகிடும். ஸோ NIAB இதுதான் ஆக்சுவலாக அதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்ஸிமம் டார்க். புரிஞ்சுதா, அதனால தாங்க என்ன எடுத்துருக்காங்க, டவ் ஈக்குவல் டு NIAB. ஸோ கரண்ட் வந்து கால்வனோமீட்டர் காயிலில் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால் ரொட்டேஷன் நடக்குது. ரொட்டேஷன் நடந்தால் அங்கே டார்க் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டார்க்குடைய ஃபார்முலா MB sin θ. அதர்வைஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸு கரண்ட் வேல்யூ தெரிஞ்சால் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், NIAB. இங்கே N வரதுக்கு ரீசன் காயில் வைண்டிங்ஸ் நிறைய இருந்திருக்கு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு, அதனால் NIAB. புரிஞ்சுதா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும் கால்வனோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆக்சுவலாக இந்த கால்வனோமீட்டருடைய டிசைன். எப்படி அந்த டார்க் கேஸ் படித்தோம் இல்லையா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து அந்த லூப் வைக்கும்போது என்ன ஆச்சு, டார்க் ப்ரெசென்ட் ஆச்சுன்னு அந்த கேஸ் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான் இது. ஸோ இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது சாஃப்ட் அயன் கோரு, இதை சுற்றி என்ன காயில் வைண்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகிடணுன்னே அந்த கரண்ட் ஆக்சுவலாக எது உள்ள என்ட்ரு ஆகும், கால்வனோமீட்டர் காயில் உள்ள என்ட்ரு ஆகும். ஸோ கால்வனோமீட்டர் காயில் உள்ள என்ட்ரு ஆன உடனே என்ன நடக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ரொட்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். இங்கே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஸ்டார்ட் டு ரொட்டேட். எந்த அளவுக்கு கரண்ட் பாஸ் ஆகிருக்குதோ அந்த அளவுக்கு இதில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். நமக்கு கரண்ட்டு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரொட்டேஷன் நடக்கும். கரண்ட் அதிகமாச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும், அப்போ அதிகமாக ரொட்டேஷன் நடக்கும். அப்போது எவ்வளோ ரொட்டேஷன் அதிகமாக நடந்திருக்கோ இந்த இடத்துல என்ன காமிக்கும், அதனுடைய வேல்யூ காமிக்கும். எவ்வளோ ரொட்டேஷன் நடந்திருக்குதோ இந்த இடத்துல அது என்ன பண்ணும், ஷோ பண்ணும். அதை வச்சு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருவோம், எவ்வளோ கரண்ட் அது உள்ள பாஸ் ஆகிரும் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ கால்வனோமீட்டர் ரொட்டேட் ஆகும்போது அந்த பின் வந்து எந்த பாயிண்ட்டில் காமிக்குதோ அந்த பாயிண்ட்ல இவ்வளோ கரண்ட்னா அப்போ இவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு அவ்வளோ ரொட்டேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு தான் நம்ம இவ்வளோ கரண்ட் அந்த கேஸில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கரண்ட் வந்து 0வாக இருந்துன்னா சென்டரில் இருக்கும் கரெக்டாக, கரண்ட்டே பாஸ் ஆகலைன்னா நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ அந்த கால்வனோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த இண்டிகேஷன் இருக்கு இல்லையா, அது என்ன இருக்கும், டேரெக்டாக 0வில் இருக்கும். 0 வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ கரண்ட் வந்து நமக்கு எந்த டேரக்ஷனில் வருது ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு அந்த மாதிரி நமக்கு மூவ் ஆகும். கரண்ட் ஆப்போசிட் டேரக்ஷன் போச்சுன்னா இந்த டேரக்ஷனில் வரும்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்போஸ் இந்த டேரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் காமிக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நான் கரண்ட் கொடுத்தா ஆப்போசிட் டேரக்ஷன் ஆகும், டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அதை வச்சு அந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்படி தான் கால்வனோமீட்டர் ஒர்க் ஆகும். சரியா. அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்கும் இங்கே லாஜிக்காக யோசிங்க. கரண்ட்டு பாஸ் ஆகிற வரைக்கும் தான் இங்கே கால்வனோமீட்டரில் என்ன காமிக்கும், டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஏன்னா கரண்ட்டு பாஸ் ஆகிற வரைக்கும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் ப்ரொடியூஸ் ஆகும், டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கரண்ட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க, கரண்ட்டே பாஸ் ஆகலைன்னா திரும்ப என்ன ஆகும், ரிட்டன் டு த ஒரிஜினல் ஸ்டேட்டு. இப்போ இந்த இடத்துல இருக்குது கரண்ட் பாஸ் ஆனதுனால கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேன்னா திரும்ப ரிட்டன் டு ஒரிஜினல் ஸ்டேட். அப்போது அந்த ஸ்ப்ரிங்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுங்க, ஸ்ப்ரிங்கு கம்ப்ரஸ் ஆகிட்டு அந்த பின் ஒரு இடத்துல காமிக்குது. கரண்ட் 0 ஆன உடனே மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ரிட்டன் டு ஒரிஜினல் ஸ்டேட் வந்ததுன்னா கம்ப்ரஸ் ஆன ஸ்ப்ரிங் என்ன ரிட்டன் டு த ஒரிஜினலாக அந்த கால்வனோமீட்டர் எப்படி இருக்குமோ அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ பாஸ் ஆகும்போது கம்ப்ரஸ் ஆகுது, ரிட்டன் டு ஒரிஜினல் ஸ்டேட். ஸோ எவ்வளோ ரொட்டேட் ஆச்சோ திரும்ப என்ன ஆகும், ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகும். கரெக்டு தானே. அதுதான் அங்கே வந்து இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். அது என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரிங்கு இதை இருக்குது பாருங்கள். Since the field is radial design, we have to take theta equal to 1 above the expression. அதை நம்ம முன்னாடி சொல்லிட்டேன். sin theta வந்து 1 எடுத்துக்கணும், theta 90 degree. The magnetic torque NIAB tends to rotate the coil. A spring SP, இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, திரும்ப அது ரிட்டர்ன் வர்றதுக்கான ஒர்க் அது பண்ணும். SP provides a counter torque K5 that balances magnetic NIAB.
ஸோ எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆச்சோ திரும்ப ரிட்டர்ன் டு அதே இடத்துக்கு ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகிட்டு வரும். அதனால் அதுக்கு பேர் என்னது கவுண்டர் டார்க்கு. அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா K5க்கு ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு டார்க்கு ஈக்குவலாக இருக்கும். கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஈக்குவலாக வந்துடும். ஸோ கவுண்டர் டார்க் ஈக்குவல் டு டார்க்குக்கு ஈக்குவல். கரெக்டு தானே? டார்க்குனால எவ்வளோ ரொட்டேட் ஆச்சோ கரண்ட் ஆஃப் ஆகும்போது திரும்ப ரிட்டர்ன் அதே ஸ்டேட் ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகும். தட் இஸ் கவுண்டர் டார்க். இந்த கவுண்டர் டார்க் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K5க்கு ஈக்குவல். கவுண்டர் டார்க் ஈக்குவல் டு K இன்ட்டு 5. அந்த 5ன்றது எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்குது, 1 ரொட்டேஷன் 2 ரொட்டேஷன் 3 ரொட்டேஷன் சொல்கிறேன் இல்லையா, அது எவ்வளோ ஆங்கிள் வந்து ரொட்டேட் ஆகிருக்குதோ அதான் என்னது 5. K வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? டார்க்கு என்ன பார்த்தோம் இங்கே NIAB. இது நம்ம அப்ளை பண்ண டார்க். இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டாக? இதிலிருந்து ஃப்ளக்ஸ் 5 ஈக்குவல் டு NIAB டிவைடட் பை K. இதுதான் என்னது இதுக்கான ஃபார்முலா. சரியா? இதை தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இது ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் ஸ்டெடி ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன் 5 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இது வரும் இந்த ஃபார்முலா. கரெக்டா? வேறு K இஸ் வாட்? K இஸ் டார்ஷனல் கான்ஸ்டன்ட், அதாவது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். Kன்றது என்னது டார்ஷனல் கான்ஸ்டன்ட். The restoring torque per unit twist, the deflection phi. இங்கே ஃபைன்றதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், மீனிங் என்ன யூஸ் பண்ணுறோம், டிஃப்ளெக்ஷன். எந்த அளவுக்கு டிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்றத எதை வச்சு சொல்கிறோம், இந்த ஃபையை வச்சு சொல்கிறோம். ஃபை, த சிம்பிள் ஃபை இண்டிகேட்டட் த ஸ்கேல் பாயிண்டர் அட்டாச்டு டு த ஸ்ப்ரிங். ஸோ இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா த ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு NAB பை K. இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. I மட்டும்தான் இப்போ என்னது இங்கே வேரியபிள். இங்கே பாஸ் ஆகிற கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஏன் இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னது ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட்டு, ஏரியா ஃபிக்ஸ்டு, அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டு, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், டார்ஷனல் கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ்டு. இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. இந்த ஃபை இருக்கு இல்லையா, இது எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அந்த கால்வனோமீட்டர் காயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிற கரண்ட்டை பொறுத்து. கரண்ட் அதிகமாச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும், கரண்ட் கம்மியாக இருந்தால் டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபை, இந்த ஃபை வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னவா இருக்கும், கரண்ட். டிஃப்ளெக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். கரண்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இங்கே டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஃபை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். சொல்லுது புரியுதா? இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனால அந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. சரியா? ஸோ அதான் இங்கே இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், NAB பை K இன்ட்டு I. கிளியர்? அந்த ப்ராக்கெட்டில் போடுற டேர்ம் எல்லாமே என்னன்னு சொல்லிட்டாங்க, த குவான்டிட்டி இன் ப்ராக்கெட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் கிவன் கால்வனோமீட்டர். எந்த கால்வனோமீட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம டிசைன் பண்ண கால்வனோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி. ரைட்? த கால்வனோமீட்டர் யூஸ்டு இன் a number of ways. It can be used detector to check if a current is flowing in the circuit. We have come across this usage in the Wheatstone bridge arrangement. In this usage in a neutral position of the pointer when no current is flowing. இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? கால்வனோமீட்டரை கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் எங்கே யூஸ் பண்ணுறது, வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜாக இருந்தால் கால்வனோமீட்டரில் என்ன ஆகாது, கரண்ட் பாஸ் ஆகாது. கால்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் ஆகலைன்னா நோ கரண்ட் பாசிங் த்ரூ த கால்வனோமீட்டர். எப்போ பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜாக இருக்கும்போது. ஸோ அது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷனில் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம அது பேலன்ஸ்டாக இல்லையான்றதை கண்டுபிடிச்சோம், அன்னோன் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட்? இப்போது பாயிண்ட்டுக்கு வாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஒன்று. த கால்வனோமீட்டர் cannot as such be used as ammeter to measure value of current in the circuit. இதான் ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ண போகிற இடம். கால்வனோமீட்டர் cannot as such be used ammeter to measure the value of the current in the circuit. அதாவது அம்மீட்டர் அந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, அந்த அம்மீட்டர் டிவைஸ் மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய கரண்ட் வேல்யூவை கால்வனோமீட்டர் பண்ணாது, cannot be measure. அதான் அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரியா? கால்வனோமீட்டர் வந்து ஏன் அம்மீட்டர் கரண்ட்டோடைய ரேஞ்சோடைய கரண்ட் வேல்யூ மெஷர்மெண்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க, பண்ண மாட்டுது ஏன்றது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திஸ் இஸ் ஃபார் 2 ரீசன். ஏன் கால்வனோமீட்டர் வந்து அம்மீட்டர் ரேஞ்சை கரண்ட் மெஷர்மெண்ட் பண்ண மாட்டோம், 2 ரீசன். ஃபஸ்ட்டு ரீசன் பாருங்கள், கால்வனோமீட்டர் இஸ் வெரி சென்சிட்டிவ் டிவைஸ். Very sensitive device. It gives the full scale deflection for a
a current of the order of microamps. இதுதான் ஆக்சுவலாக ரீசன். என்ன அப்படின்னா கால்வனாமீட்டருக்கு நீங்கள் மைக்ரோ ஆம்ஸில் கொடுக்கும்போதே ஃபுல் டிஃப்ளெக்ஷன் வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்களேன், இதை நம்ம ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து இது 0 பாயிண்ட்லேருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0 இது சம் கரண்ட் வேல்யூ, சரியா? சப்போஸ் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக நான் எழுதுகிறேன் 1 மைக்ரோ ஆம்ஸ் 2 3 4 லாஸ்ட்டாக வந்து 2 1 2 3 4 5 6 சப்போஸ் இதில் 6 மைக்ரோ ஆம்ஸ் இந்த பக்கம். அதேமாதிரி இந்த பக்கம் வந்து -6 மைக்ரோ ஆம்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துடுறேன், சரியா? இங்கே கால்வனாமீட்டர் வந்து சப்போஸ் இந்த ரேஞ்சில் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது அப்படின்னு நான் எடுத்துட்டேன், சும்மா ரஃபாக நான் போடுறேன், சரியா? இந்த ரேஞ்சில் டிஃப்ளெக்ஷன் காமிக்குதுன்னா இப்போ இந்த கரண்ட்டில் வந்து கரெக்டாக ஒரு 3 மில்லி ஆம்ஸ் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? இஃப் 3 மில்லி ஆம்ஸ் கரண்ட் இதில் பாஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? பாசிங் த்ரூ தி MCG மூவிங் காயில் கால்வனோமீட்டர் பாஸ் ஆனால் என்ன நடக்கும்? ஆல்ரெடி 6 மைக்ரோ ஆம்ஸுக்கு அது என்ன ஆகிடும்? 0லேருந்து 6 மைக்ரோ ஆம்ஸுக்கே ஃபுல் டிஃப்ளெக்ஷன் வந்துடும். இதுக்கு மேலே எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆனாலும் அது எங்கே தான் நிற்கும்? இங்கே தான் நிற்க முடியும். ஏன்னா இதுக்கு மேலே அங்கே போகிறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கரண்ட் கொடுத்தீங்கனாலும் 10 மைக்ரோ ஆம்ஸ் கொடுத்தாலும் இந்த இடத்து தான் காமிக்கும். 100 மைக்ரோ ஆம்ஸ் கொடுத்தா இங்கே தான் காமிக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கேன்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது நான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறேன். 3 மில்லி ஆம்ஸ் கரண்ட் இங்கே பாஸ் ஆனாலும் இதே இடத்துல தான் காமிக்கும். அப்போ எப்படி நீங்கள் எக்ஸாக்டாக இதான் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகுன்னு சொல்ல முடியும்? நான் சொல்கிறது புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டுக்கே கால்வனோமீட்டர் என்ன பண்ணிடும்? ஃபுல் டிஃப்ளெக்ஷனை காமிச்சிடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க? ஹைலி சென்சிட்டிவ் டிவைஸ். கால்வனோமீட்டர் இஸ் ஹை சென்சிட்டிவ் டிவைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ஷோஸ் ஃபுல் டிஃப்ளெக்ஷன் இந்த ரேஞ்ச் ஆஃப் மைக்ரோ ஆம்ஸ்ன்றது ஸ்மால் கரண்ட்டு, அதுலேயே ஃபுல் டிஃப்ளெக்ஷன் வந்துருதுன்னா அப்போ மில்லி ஆம்ஸ்ன்றது என்னது? லார்ஜ் கரண்ட் மைக்ரோ கம்பேர் பண்ணும்போது. அப்போ மில்லி ஆம்ஸுக்கும் இதே டிஃப்ளெக்ஷன் ஃபுல்லாக காமிக்கிறதுனால எக்ஸாக்டாக ஒரிஜினலாக பாஸ் ஆகிற கரண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியாது. வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் கரண்ட் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆம்ஸ் ரேஞ்சில். மில்லி ஆம்ஸ் ரேஞ்சு இது மெஷர்மெண்ட் பண்ணாது. ஆக்சுவல் ரீசன் என்னது? ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் கரண்ட்லேயே ஃபுல் டிஃப்ளெக்ஷன் காமிச்சிரும். அதனால தான் கால்வனோமீட்டர் வந்து அம்மீட்டர் ரேஞ்சு மெஷர்மெண்ட் பண்ணாது. ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஓகே, ஸோ galvanometer is a very sensitive device. It gives the full scale deflection for a current of the order of microamps. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன். For measuring currents, the galvanometer has to be connected in series and it has large resistance. This will change the value of the current in the circuit. ரெண்டாவது ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, the galvanometer has to be connected in series. It has large resistance. This will change the value of the current in the circuit. So second point கான ரீசன், அவங்க சொன்ன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is connected in a series. அதுதான் ரீசன். நீங்கள் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுனால, கால்வனோமீட்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுனால அந்த கால்வனோமீட்டர் சர்க்கியூட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ் லார்ஜாக இருந்தால் அதில் பாஸ் ஆகிற கரண்ட் என்னவாக இருக்கும்? கம்மியாக தானே இருக்கும். கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். V = IR, I = V/R. ஐயும் ஆர் என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரெசிஸ்டன்ஸ் லார்ஜாக இருந்தால் அது உள்ள என்ட்ரு ஆகிற கரண்ட் என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ் பிளாக்கிங் மோர் கரண்ட்டு. கரெக்டாக? அதிகமாக அதை பாஸ் பண்ண விடாமல் என்ன பண்ணிடும்? பிளாக் பண்ணிவிடும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால். கால்வனோமீட்டரை வந்து நம்ம சீரீஸ் கனெக்ஷனில் பண்ணுறதுனால அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப லார்ஜாக இருக்கிறதுனால அது உள்ள பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்னவாக தான் இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் அது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணுது. இப்போ இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா கால்வனோமீட்டர் கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர், தென் இட் மெஷர் வாட்? அம்மீட்டர் ரேஞ்ச் ஆஃப் கரண்ட். சொல்கிறது புரியுதா? அப்போ கால்வனோமீட்டர் அம்மீட்டரை மாற்ற முடியும். எதை மாற்றி பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எனக்கு சீரீஸில் ரொம்ப லார்ஜாக இருந்தது இல்லையா, அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா பேரலாக ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போகிறேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் நேம் வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதனுடைய வேல்யூ ரொம்ப ஸ்மால். ஸோ ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும்? கரண்ட் வந்து ஸ்மால் ரெசிஸ்டன்ஸில் வந்து அதிகமாக டிவைட் ஆகிடும். கரெக்டாக கரண்ட் என்ட்ரு ஆகும்போது ஜங்ஷனில் என்ன ஆகிடும்? டிவைட் ஆகும். ஸோ கரண்ட் என்ன ஆகிடும்? ஜங்ஷனில் டிவைட் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, கம்மி கரண்ட்டும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, மோர் கரண்ட்டும் டிவைட் ஆகும். ஸோ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஸ்மால் வேல்யூ கனெக்டிங் வித் பேரலல் டு த கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் பண்ணோம்னா
then galvanometer converted into ammeter, then it will measure ammeter range of current. புரிஞ்சுதா? Got it? So அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இதை சொல்லியிருக்காங்க. To overcome these difficulties, one attach a small resistance RS called shunt resistance in parallel with the galvanometer coil so that most of the current passes through the shunt. இதான் அதுக்கு ரீசன். ஸோ த சர்க்கியூட் இது இருக்கு இல்லையா, இதுதான் ஆக்சுவலாக கால்வானோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இங்கே ஆக்சுவலாக கால்வானோமீட்டர் இருக்குது, இது வந்து கால்வானோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜி. இதில் கரண்ட் பாஸ் ஆகுது. இதான் ஒரிஜினலாக கால்வானோமீட்டராக இருக்கும்போது. புரியுதா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறோம். எதுக்காக கனெக்ட் பண்ணுறோம், அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைக்கிறதுக்கு. ஏன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் அது பிளாக் ஆகுது. பேரலாக ஏன் கனெக்ட் பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணோம்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், குறைய ஆரம்பிக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன், கரண்ட் வந்து கம்மியான ரெசிஸ்டன்ஸுக்கு அதிகமாக டிவைட் ஆகும். ஸோ இதை நீங்கள் இன்னும் கரெக்டாக எப்படி மாடிஃபை பண்ணலான்னு பாருங்கள். இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், இது கால்வானோமீட்டர் சரியா. இப்போ அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஜி, இங்கே ஆல்ரெடி கால்வானோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இது என்னது, ஆர்எஸ் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ கரண்ட் இங்கே என்ட்ரு ஆகுது, இது ஐன்ற கரண்ட்டு. கரெக்டாக? ஸோ இதை நம்ம நல்லா நமக்கு புரிகிற மாதிரி போட்டுக்கலாம் இன்னும் ஈஸியாக. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இது என்ட்ரிங் கரண்ட்டு. கரெக்டாக? இந்த பாயிண்ட் ஜங்ஷன் இல்லையா, அப்போ ஜங்ஷனாக இருந்தால் கரண்ட் என்ன ஆகும், டிவைட் ஆகும். கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா. வாட் இஸ் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா? எனி ஜங்ஷன் கரண்ட் என்ட்ரிங் ஆச்சுன்னா கரண்ட்டு டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சம் ஆஃப் த என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் த லீவிங் கரண்ட்டு. ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த கரண்ட்டு வந்து சப்போஸ் நான் வந்து கால்வானோமீட்டரில் பாஸ் ஆகுது ஐஜின்னு எடுத்துக்கிறேன். இந்த கரண்ட் வந்து ஐஎஸ் ஷண்ட் ரேஸில் பாஸ் ஆகிற கரண்ட்டு. இந்த இடத்துல த வேல்யூ ஆஃப் ஆர்ஜி வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் ஆர்எஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், கால்வானோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப லார்ஜ். எதை கம்பேர் பண்ணும்போது, நான் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ எதில் அதிக கரண்ட் இப்போ பாஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது கம்மியான கரண்ட்டும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறது அதிகமாக பாஸ் ஆகுமா? அப்போ என்ன நடக்கும், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஐ கரண்ட்டை டிவைட் ஆனது எதில் அதிகமாக இருக்கும், கால்வானோமீட்டரை விட இது அதிகமாக பாஸ் ஆகும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நான் கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ண இதோட கம்மியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்மால் இதை கம்பேர் பண்ணும்போது. அப்போ கரண்ட் வந்து டிவைட் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு தான் அதிகமான கரண்ட் டிவைட் ஆகுது. என்ட்ரு ஆகிற கரண்ட் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இதில் பாஸ் ஆக முடியும், கால்வானோமீட்டரில் பாஸ் ஆக முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் இப்போ என்ன ஆகும், இது வழியாக பாஸ் ஆகிட்டு திரும்ப ஐன்ற கரண்ட்டாக வெளியில் வந்துடும். கரெக்டாக? இரண்டு ஆட் ஆகிடும். கரெக்ட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் இப்போ இது வழியாக பாஸ் ஆகுதுன்னா இப்போ என்ன பண்ணும், மில்லி ஆம்ஸ் நீங்கள் கரண்ட் கொடுத்தீங்கன்னா கூட மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் இங்கே என்ன ஆகிடும், பாஸ் ஆகிட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். தென் இட் ஷோஸ் வாட், மில்லி amps current also. Then galvanometer converted into ammeter மாறிடும். It measures ammeter range of current also. புரிஞ்சுதா? Understand the point? இதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. See this point, if R G very very greater than, இது வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. டூ ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் என்ன வரும், R equal to R1 R2 by R1 plus R2. ஸோ அதை வச்சு அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க ஃபைனலாக. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த பாயிண்ட் புரிஞ்சாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். ரைட், நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவிட்டி. கரண்ட் சென்சிட்டிவிட்டின்னு புதுசாக ஒரு டேர்ம் பார்க்க போகிறோம். அதோட மீனிங் என்ன, கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த கால்வானோமீட்டர் as the deflection per unit current. ஸோ அதோட மீனிங் என்னென்னா, இந்த ஃபார்முலா ஃப்ளக்ஸ் φ ஈக்குவல் டு NAB by K இன்ட்டு ஐன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஐ இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன பார்த்துருந்தோம் முன்னாடி, ஃப்ளக்ஸ் φ ஈக்குவல் டு NAB by K இன்ட்டு ஐன்னு நம்ம முதல்ல பார்த்துருந்தோம். இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து ஐயை வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டிவிஷன் கொண்டு வந்துருக்கு. ப்ராடக்ட்டில் இருக்கிற ஐ இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா φ by I ஈக்குவல் டு NAB by K அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் கால்டு, இதுக்கு பேர் தான் என்னது, φ by I equal to NAB by K. That is called current sensitivity. The ratio of deflection by current, φ by I, that is called current sensitivity. அது எதுக்கு ஈக்குவல், NAB by Kவுக்கு ஈக்குவல். புரியுதா? தட் இஸ் கால்டு கரண்ட் சென்சிட்டிவிட்டி. இது வந்து இது யூஸ் பண்ணக்கூடிய நியூ டேர்ம். கரெக்டா? ரைட். அதுக்கப்புறம் கால்வானோமீட்டர் எப்படி வோல்ட்மீட்டராக மாற்றுறது,
பொட்டன்ஷியல் அக்ராஸ் த ரெசிஸ்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு வோல்ட்மீட்டர் எப்படி யூஸ் பண்ணி கால்வனோமீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பொட்டன்ஷியல் ட்ராப் எப்போ அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமானா. கரெக்டாக V is equal to IRனா வோல்டேஜும் R என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். கம்மியான ரெசிஸ்டன்ஸுக்கு பொட்டன்ஷியல் ட்ராப் கம்மியாக இருக்கும். ஸோ வோல்ட்மீட்டர் ஆக்ட் பண்ணணும்னா நீங்கள் நம்ம என்ன கனெக்ட் பண்ணால் போதும், ஒரு ரெசிஸ்டரு ஹை வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது தான் பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். பேரலாக இருந்தால் என்ன இருக்காது, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில், ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலாக இருந்தால் அக்ராஸ் த பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். சீரீஸாக இருக்கும்போது தான் பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு ஹை பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் the galvanometer can be used as voltmeter to measure voltage across a given section of the circuit, for it is must be connected parallel with the section of the circuit. Further it must draw a very small current, otherwise the voltage measurement will disturb the original amount which is very large. So usually like to keep the disturbance, measure the device below 1%. Okay, large resistance R இதெல்லாம் பாயிண்ட் தான், இங்கே தான் நோட் பண்ணிக்கோங்க. A large resistance R is connected in series with the galvanometer. இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், இது வந்து galvanometer சர்க்கியூட். கரெக்டாக? இது RG, இது என்னது G, முன்னாடி பார்த்து அதே மாதிரி தான். galvanometer ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எப்படி எடுத்துக்கிறோம், சர்க்கியூட் அந்த ரெப்ரசன்டேஷனை. இது galvanometer ரெசிஸ்டன்ஸ் RG, இது வந்து இதில் பாஸ் ஆகிற கரண்ட் I. இதான் ஆக்சுவலாக galvanometer இருக்கிறது. இதை வோல்ட்மீட்டராக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சீரீஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும், அது வேல்யூ லார்ஜாக இருக்கணும். கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், ஸோ galvanometer வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறோம், எதில் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணால் அது என்னவா மாறிடும், இந்த போர்ஷன் ஃபுல்லாக நமக்கு வோல்ட்மீட்டர் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். now this is a voltmeter. முன்னாடி இது galvanometer இருந்தது, இப்போ என்னவா மாறிடுது, வோல்ட்மீட்டராக மாறிடும். கிளியரா? ஸோ RG + R ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்போ ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஆல்ரெடி galvanometer ரெசிஸ்டன்ஸே லார்ஜ், நம்ம கனெக்ட் பண்ண இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக இருந்ததுன்னா சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகிடும், லார்ஜ் ஆகிடும். கரெக்டு தானே? 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸாக இருந்தால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது, ஆட் எவ்ரிதிங், n நம்பர் ஆஃப் கனெக்ட் சீரீஸாக இருந்தால் R1 + R2 + R3 ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதான் என்னது சீரீஸ்க்கான ரூல்ஸ். அதனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகிடும், லார்ஜ் ஆகிடும். புரியுதா? ஸோ சிம்பிளான லாஜிக் என்ன, galvanometer அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக இருக்கணும். அது எங்கே கனெக்ட் பண்ணணும், பேரலல் வித் galvanometer சர்க்கியூட் பண்ணோம்னா galvanometer ஆக்ட் ஆஸ் ஏ அம்மீட்டர். galvanometer வோல்ட்மீட்டராக மாற்றணும்னா ரெசிஸ்டன்ஸு வேல்யூ அதிகமாகக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸு சீரீஸாக கனெக்ட் பண்ணோம்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். தென் galvanometer ஆக்ட் ஆஸ் ஏ வோல்ட்மீட்டர். புரியுதா? இதான் அதனுடைய கன்வர்ஷன். ஸோ அங்கே கரண்ட் சென்சிட்டிவ்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே வோல்டேஜ் சென்சிட்டிவ்னு ஒன்று பார்க்கணும். ஸோ இதுதான் என்னது, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி as the deflection per unit voltage. இதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா, இது சிம்பிள் கான்செப்ட் தான், இந்த ஃபார்முலாவில் இருந்து தான். கரண்ட் சென்சிட்டிவிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, கரண்ட் சென்சிட்டிவிட்டி நம்ம பார்த்தோம், என்ன பார்த்துருக்குறோம், கரண்ட் சென்சிட்டிவிட்டி அதனுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்லியிருந்தேன், π/I. ஸோ கரண்ட் சென்சிட்டிவிட்டி π/I ஈக்குவல் டு NAB/K. கரெக்டா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டினா ஃப்ளக்ஸ் பர் வோல்ட்டுன்னு அர்த்தம். அதை நம்ம இதிலிருந்து கொண்டு வர போகிறோம், இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டியிலிருந்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ரிலேஷனை கொண்டு வர போகிறோம். எப்படின்னா ஓம்ஸ்லாம் நமக்கு தெரியும், V ஈக்குவல் டு என்னது, IR. அப்போ இங்கே எனக்கு I இருக்குது, இங்கே எனக்கு என்ன வேணும், R வேணும். IR இருந்தால் நாங்கள் V மாற்ற முடியும். அதனால் டிவிஷனில் ஆரால் போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஹியர் ஆல்சோ R. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்கும், இது பாருங்க, 5 டிவைடட் பை மல்டிப்ளைடு R டிவிஷனில் போத் சைட்ஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன வரும், NAB/K × Rன்னு வருமா? கரெக்டா?
சொல்கிறது புரியுதா? ரெண்டு சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே டிவிஷனில் 6 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கேயும் 6 இங்கேயும் 6. திரும்ப இந்த 6 கேன்சல் பண்ணால் இதே ஈக்குவேஷன் கிடைக்கும். தென் வாட் இஸ் ஐஆர்? ஐஆருக்கு பதிலாக நான் என்ன எழுத முடியும் இப்போ? 5/V கரெக்ட் தானே? ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிங்கன்னா V ஈக்குவல் டு ஐஆர். ஸோ ஐஆர் ரீப்ளேஸ்டு பை V. இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு எப்படி எழுதுறேன்னா NAB/K இன்ட்டு இந்த ஆரை செப்பரேட் பண்ணிக்கிறேன் 1/R. இதுதான் என்னது? வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, இது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. இது ரெண்டும் நமக்கு அடுத்த கேஸுக்கு முக்கியமான ஃபார்முலா. இந்த கால்வனோமீட்டர் கேஸில் these two are important formula, current sensitivity and voltage sensitivity. So 5/V I equal to NAB/K current sensitivity, 5/V equal to NAB/K into 1/R. புரிஞ்சுதா? இப்போ இதுதான் அங்கே கடைசியாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபைனலாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் வந்துருக்கும் 5/V equal to NAB/K இன்ட்டு இதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக 1/R இப்படி வந்திருக்கும். ஸோ நான் போட்டுக்கிற மெத்தடே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் அதே மீனிங் தான் இதுவும். ரைட். அதுக்கப்புறம் முக்கியமான அடுத்து ஒரு கேஸ் எடுக்கிறாங்க. அந்த கேஸ் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி கரண்ட் சென்சிட்டிவிட்டி தெரியும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக்குனா என்ன நடக்கும் அதாங்க பார்க்க போகிறோம். இஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து ட்வைஸ் பண்ணால் என்ன நடக்க போகுது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்வைஸ் பண்ணலாம், த்ரைஸ் பண்ணலாம், 4 டைம்ஸ் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள். இஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ்டு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா வாட் ஹேப்பன் இன் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அண்ட் கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ n tends to 2 என்னன்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ஒரிஜினலாக நமக்கு என்னது? 5/I equal to NAB/K கரெக்டா? இது ஒரிஜினலாக இருந்தது. இப்போது n tends to 2n பண்ணிங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்? இதே ஃபார்முலாவில் 5/I equal to n replaced by 2n AB/K கரெக்டா? கரெக்டு தானே? n replaced by 2n இருந்தால் அந்த ஒரிஜினல் ஃபார்முலாவில் இதான் கிடைக்கும். திரும்ப n replaced by 2n. அப்போ திரும்ப நான் எப்படி எழுதலாம்? இது 2NAB/Kன்னு எழுதலாமா? 5/I. அப்போது திரும்ப நான் இதுக்கு பதிலாக என்ன எழுத முடியும்? திரும்ப இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 5/Iன்னு எழுதலாமா? கரெக்ட். இதுக்கு பதிலாக என்ன எழுத முடியும்? 5/I. அப்போ இதில் நான் என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரேன் அப்படின்னா 5/I tends to 2 times of என்னன்னு கிடைக்கும் எனக்கு 5/I. முன்னாடி என்ன இருந்துச்சோ கரண்ட் சென்சிட்டிவிட்டி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ தட் மச் டைம்ஸ் ஆஃப் கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். n 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரிஜினலாக எனக்கு 5/I கரண்ட் சென்சிட்டிவிட்டி. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நான் ட்வைஸ் பண்ணால் முன்னாடி இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டி 2 டைம்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் வாட்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ தட் மச் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். தட்ஸ் த ரிலேஷன் ஃபார் கரண்ட் சென்சிட்டிவிட்டி. ஆனால் இதே கேஸை நீங்கள் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்ளை பண்ண என்ன நடக்கும்? வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது? வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இனிஷியலாக என்னது? 5/V equal to NAB/K into 1/R கரெக்டா? இதான ஃபார்முலா NAB/K into 1/R கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இஃப் n increase to 2 times இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 5/V equal to n replaced by 2 times 2n into AB/K. இங்கே ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட்? ரெசிஸ்டன்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? R equal to ρL/A கரெக்டு தானே? ஸோ அப்போ லென்த்து அதிகமாகும் போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இங்கே எப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகுதுன்னா ரெசிஸ்டன்ஸு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸு ரெசிஸ்டன்ஸ் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். 3 times நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா த சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்போ இங்கே என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கும்? இது 2 times நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்குதுன்னா
ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ 2 டைம்ஸ் இன்க்ரீசஸ். சொன்னது புரியுதா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் ரெசிஸ்டன்ஸ் இங்கே என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகுதோ the சேம் டைம் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஆனால் இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நியூமரேட்டர் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் டினாமினேட்டர் இருக்குது. அப்போ இது எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ கரஸ்பாண்டிங் இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெண்டு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிட்டு திரும்ப என்ன கிடைக்கும்? என்ன நடக்கும்? இந்த 2 கேன்சல் ஆகிடுமா? கரெக்ட். திரும்ப என்ன மட்டும் இருக்குது பாருங்கள், NAB/K × 1/R, NAB/K × 1/R. ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? தேர்ஃபோர் 5/V டைரக்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் திரும்ப என்ன கிடைக்கும்? சேம் 5/V. That is what? Same current sensitivity. So there is no any impact. If number of turns increased in an voltage sensitivity case, there is no impact in that case. Same current sensitivity after increasing the number of turns. Reason கேட்டானா the number of turns எவ்வளோ increase ஆகுது, the corresponding amount of resistance also increases. So both are numerator denominator cancel each other. So there is no change in voltage sensitivity. So current sensitivity directly proportional. Number of turns எத்தனை டைம் அதிகமாகுதோ the same number of time current sensitivity increases compared with the initial. Voltage sensitivity initial இருக்குது, number of turns அதிகமானதுக்கப்புறம் there is no change. Still it is the same reason நான் சொன்னது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸுக்குள்ள ரிலேஷன். ஸோ எந்த இம்பேக்டும் கிரியேட் ஆகாது. ஸோ அப்போ கால்வனாமீட்டரை வந்து கரண்ட்டாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ் வேறு, வோல்டேஜாக மாற்றுறதுக்கு ப்ராசஸ் வேறு, ரெண்டும் சேம் கிடையாது. அதுக்காக தான் இந்த கன்க்ளூஷனுக்காக தான் இந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை ரீட் பண்ணினா தெரியும். கடைசியாக இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து n வந்து 2n எடுத்திருந்தாங்க இல்லையா, இங்கே 2n 3n எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்குறாங்க. எத்தனை டைம் வந்திருக்கு? கரண்ட் சென்சிட்டிவிட்டி 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி 2n பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. அப்போ இங்கே என்ன ஆகுது? ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. ஸோ இன் ஜென்ரல் த மாடிஃபிகேஷன் நீடட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் galvanometer into ammeter இருக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் what is needed for converting into voltmeter. voltmeter galvanometer voltmeter மாத்துறதுக்கும் galvanometer ammeter மாத்துறதுக்கும் ஒரே ப்ரொசீஜர் கிடையாது, ரெண்டு வேறு வேறு ப்ரொசீஜர் தான். அப்படின்றதுக்காக தான் இந்த கம்பேரிசனை அவங்க கொடுத்துருக்குறாங்க. காட் இட்? புரிஞ்சுதா? போகலாமா? ரைட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹெட்டிங். சரியா? இதில் எல்லாமே நம்ம பார்த்துருக்குற பிரைமரி ஹெட்டிங், அதுக்கான முக்கியமான சில ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் சில அடிஷ்னல் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. நம்ம கொஷின்ஸ் அடிஷ்னலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சில டிரைவ்டு ஃபார்முலா பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கு பர்டிகுலர் கேஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது டெக்ஸ்ட் புக்கில் இருக்காது, அது அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிரைவ் பண்ணுவோம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து பார்ப்போம். ஸோ வில் டிஸ்கஸ் சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? போகலாமா? ரைட். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். இது வந்து இந்த வருஷம் கேட்ட கொஷின் தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். A 2 ampere current is flowing through 2 different small circular copper coils having radii ratio 1:2. The ratio of respective magnetic moments கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கிறத தெளிவாக பாருங்கள். 2 amp current வந்து flow ஆகுது. 2 different small circular copper coils having radius கொடுத்துட்டாங்க. ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 1:2. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா R1:R2 1:2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ சிம்பிளாக எப்படி எழுதலாம்? இது R1/R2ன்னு எழுதலாமா? The ratio is 1/2. The ratio of their respective magnetic moment என்னவா இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார்முலா என்னது? M = IA. இதான ஃபார்முலா. மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்? இப்போ தானே டிஸ்கஸ் பண்ணோம். M = IA. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் NIAன்னு சொல்லியிருந்தேன்.
கரெக்டா? இங்கே ஒரே கரண்ட்டு தான் 2 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் காயிலில் பாஸ் ஆகுது. அதனுடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த மொமெண்டோட ரேஷியோ என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த ப்ராப்ளம் எப்படி ஃபர்தராக சால்வ் பண்ணலாம்? எப்படி சால்வ் பண்ணலாம்? m1/m2 ஈக்குவல் டு சேம் கரண்ட்ன்றதுனால இங்கே ஐ தான் எழுதணும், I1 எழுதக்கூடாது. ஆனால் ஏரியா வேறு வேறு இல்லையா? ரெண்டுமே வேறு வேறு 2 டிஃப்ரெண்ட் ஸ்மால் சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு ஏரியாவும் வேறு. IA1 IA2 கரெக்டா? ஏஏ கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன ஷேப் சொல்லியிருக்கிறாங்க? என்ன ஷேப் சொல்லியிருக்கிறாங்க கொஷினில்? சர்க்குலர். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது? πr ஸ்கொயரா? அப்போ இங்கே என்ன எழுதணும்? πr1 ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு வேறு வேறு ரேடியஸ்ன்றதுனால πr1 ஸ்கொயர் πr2 ஸ்கொயர். அப்போ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணால் பை கேன்சல். r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம்? சிம்பிளா வாட் இஸ் r1? 1 r2 என்னது? 2. அப்போ 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 ஸ்கொயர் 1 இல்லை அதர்வைஸ் இப்படி கூட எழுதிக்கோங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர்னா r1/r2 எனக்கு தெரியும் 1/2. அப்போ r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். சால்வ் பண்ண என்ன வரும்? 1/4. இதான் என்னது? த ரேஷியோ ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். சொன்னது புரியுதா? 1/4. அப்போ எப்படி எழுதலாம் ஃபைனலாக? அப்போ m1:m2 ஈக்குவல் டு 1:4. சிம்பிள் கால்குலேஷன் தான் இது. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள்? 1:4. சொன்னது புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய ஸ்டெப்ஸு. எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள்? நீட் 2025. இந்த வருஷம் கேட்டால் கரண்ட் கொஸ்டின் பேப்பர். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான கொஸ்டினாக கிடையாது, ஈஸியாக தானே இருக்குது. ஜஸ்ட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய ஃபார்முலா என்னென்னு தெரிஞ்சிருந்தால் போதும். கரெக்டாக அவங்க ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுக்கல. ரேடியஸும் ஏரியா என்னது? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ரேடியஸ் அதிகமாச்சுன்னா ஏரியா அதிகமாக போகுது. ஸோ அதை அப்படியே நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது 2024 கொஸ்டின். A tightly wound 100 turns of coil radius is 10 cm carries a current of 7 amps. The magnitude of magnetic field at the center of the coil கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? சென்டர் ஆஃப் த காயிலில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஸ்டினில் சர்க்கிள்னு சொல்லலை, ஆனால் ஸ்டேட்மெண்ட் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? ரேடியஸ். ரேடியஸ்னால் இப்போ நம்ம எந்த ஷேப்பில் கண்டுபிடிப்போம்? இங்கே ரேடியஸ் எதில் இருக்கும்? ஒன்று 3 டைமென்ஷனாக தான் ஸ்பேராக இருக்கணும், இல்லை சர்க்கிளாக இருக்கணும். அங்கே தான் நம்ம ரேடியஸ் யூஸ் பண்ணோம், அந்த ஷேப்புக்கு தானே. ஸோ இங்கே நம்ம சர்க்குலர் தானே படிக்கிறோம். ஸோ அதனால் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னென்ன கிவன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கொஷினில் n கொடுத்துட்டாங்க. 100 டர்ன்ஸ்னால் என்ன அர்த்தம்? என்னன்னு அர்த்தம். ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். கரெக்டா? சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா என்ன வரும்? 10 × 10⁻⁻2. கரெக்டா? அப்போ சிம்பிளாக அது எப்படி எழுதலாம்? 10⁻⁻1 மீட்டர். அதில் இருக்க ஒரு ஜீரோவும் -2 ஒரு 1 கேன்சல் ஆச்சுன்னா 10⁻⁻1 மீட்டர். இதுதான் ரேடியஸ். அப்புறம் வேறு என்ன இருக்குது பாருங்கள்? கரண்ட் கொடுத்துட்டாங்க. கரண்ட் I = 7 amps. அதுக்கப்புறம் μ0 வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 4π × 10⁻⁻7 SI யூனிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? அதான் கொஸ்டின். வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு? புரியுதா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலர் காயிலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா ஃபார்முலா? மேக்னெட்டிக் ஃபீல்டு see here. பார்த்தோமா இந்த கேஸில்? இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பார்த்தோம்? சர்க்குலர் காயிலில் ஆன் த ஆக்சிஸுக்கு பார்த்தோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? μ0I/2πr. μ0I/2r. μ0I/2r அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? μ0 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, I கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க. இதான் என்னது? சர்க்குலர் காயில்னால சென்டர் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே போதும், நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும்.
கரெக்டா? ஸோ ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுங்கள். புரியுதா? ஃபார்முலாவை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறோம், எப்படி யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ பி ஈக்குவல் டு என்ன வரணும், μ0I டிவைடட் பை 2R. இதான் வந்து அதனுடைய ஃபார்முலா. நான் ஏன் சென்டர் ஃபார்முலா எடுத்துன்னு தெரியுதா? கொஷினில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, சென்டர் ஆஃப் த காயில். ஆன் த ஆக்சிஸ் அவங்க கேட்கல, ஆன் த ஆக்சிஸ் கேட்டிருந்தாங்கன்னா முன்னாடி அதில் ஒரு ஃபார்முலா இருந்தது இல்லையா, கீழே x² + r² ஹோல் பவர் 3/2 அந்த ஃபார்மெட்டை அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் வேல்யூவை, கால்குலேஷன் தான். இதுக்கப்புறம் μ0 வேல்யூ வந்து 4π × 10⁻⁻7. கரண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, கரண்ட் வந்து சரிங்க, கரண்ட்டோட சிம்பிள் ஐ இல்லையா, ஏன்னு போட்டேன். I = 7 amps into 7 by 2 into radius என்ன எழுதிருக்கிறேன், 10⁻⁻1. இவ்வளோதான். இப்போ இதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். பை வேல்யூவை 3.14 சால்வ் பண்ணுறத விட எது ஈஸியாக 22/7. ஏன்னா இங்கே ஒரு 7 இருக்கிறதுனால என்ன ஆகிடும், எனக்கு ஈஸியாக கேன்சல் ஆகிடும். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்து சால்வ் பண்ணால் கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த 2வையும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள். கரெக்டாக? இது 2 டைம்ஸ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 2 × பைக்கு பதிலாக 22/7. இந்த 10⁻⁻1 மேலே போனால் 10⁻+1 ஆகிடுமா? கரெக்ட்? ஸோ அப்போ மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகிடும், 10⁻+1 ஆகிடுமா? 10 × 10⁻⁻2 தான் இருக்குது சென்டிமீட்டருங்க. ஓகே, இங்கே n போடவே இல்லையா, சாரி, இங்கே ஒரே ஒரு ஃபார்முலா ஒரு சேஞ்ச் இருக்குது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணி ஆகணும், n மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இங்கே 100 போட்டாகணும். சரியா? கொஷினில் n கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்முலா ஒன்லி சிங்கிள் டர்ன்ஸ் மட்டும் இருக்கும்போது b = μ0I/2R அப்படின்ற அந்த ஃபார்முலா சர்க்குலர் ஒயர் வந்து சிங்கிள் டர்ன் இருக்கும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். அதே சர்க்குலர் கேஸ் ஃபார்முலா தான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா n மல்டிப்ளை பண்ணிக்கணும். n கொடுத்துருந்தாங்கன்னா we have to multiply n × μ0I/2πr. ஸோ அதனால் இங்கே 100 யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, அப்போ என்ன ஆகும், இங்கே ரிமைனிங் ரிட்டம் எழுதுங்க. இது 10², 10² 10⁻⁻7 என்ன ஆகிடும், 10⁻⁻5 இன்ட்டு இந்த 10⁻⁻1 மேலே போனால் +10 ஆகிடும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு ஒரு 7 இருக்குது. என்ன பண்ணி தெரியுதா பாருங்கள், ரிமைனிங் டேர்ம் அப்படியே எழுதிருக்கிறேன். கால்குலேஷன் தான் இது. இந்த 7 கேன்சல் ஆகிடும். இதுக்கு பதிலாக 2 பைக்கு பதிலாக 22/7. இந்த 10⁻- 100 சிம்பிளிஃபை 10⁻-5. இந்த 10⁻-1 மேலே போனால் +10 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 7 ரிமைனிங் இருந்தால் அது 7. இந்த 7 இப்போ கேன்சல் ஆகிடும். இப்போ 22 × 2 என்ன ஆகிடும், 44. கரெக்டாக? 10⁻-5 10⁻+1 என்ன ஆகிடும், 10⁻-4. இங்கே பவர் +1 இல்லையா, -4 5 +1 என்ன -4 ஆகிடும். ஸோ ஆப்ஷனில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஆப்ஷனில் வந்து 44 இதெல்லாமே இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 44 மில்லி டெஸ்லா. மில்லினா 10⁻-3. ஆனால் எனக்கு என்ன வந்திருக்கு, 10⁻-4. அப்போ இது மில்லியில் மாற்றணும்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் இங்கே வந்துடும். 4.4 × 10⁻-3 டெஸ்லா. அப்போ சிம்பிளாக அது எப்படி எழுதலாம், 4.4 × 10⁻-3க்கு பதிலாக மில்லின்னு எழுதலாம். ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 4.4 × 10⁻-3 என்ன அர்த்தம், மில்லி. ஸோ 4.4 மில்லி டெஸ்லா. புரியுதா? ஸோ சிம்பிளாக ஒரு சர்க்குலர் காயில் இருந்துன்னா அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா b = μ0I/2πr. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் என்ன மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ n × μ0I/2r ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொஷனில் கொடுக்கலன்னா டேரெக்டாக μ0I/2r அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும்போது ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ஃபார்முலா. புரியுதா? கிளியர்? போலாமா அடுத்த கொஸ்டின். இது 2024 கொஸ்டின் தான். இதுவும் சிம்பிள் கொஸ்டின் தான். ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இஃப் த கால்வனோமீட்டர் G does not show any deflection. ஸோ கொஸ்டினில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கால்வனோமீட்டர் G does not show any deflection in the circuit. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்போ கால்வனோமீட்டரில் கரண்ட் பாஸ் ஆகாது. வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நம்ம பார்த்துருப்போம் அந்த கேஸு. பேலன்ஸ்டு பிரிட்ஜாக இருக்கும்போது கால்வனோமீட்டரோட 2 எட்ஜ்லையும் வந்து கனெக்ஷன்லையும் என்ன இருக்காது, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லைனாலே அங்கே என்ன ஆகாது, கரண்ட் ஃப்ளோ ஆகாது. கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா அங்கே என்ன இருக்கணும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஹை டு லோ.
கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, there is no potential difference அப்படின்னா there is no current flow. ஸோ பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் கால்வானோமீட்டர் கரண்ட் பாஸ் ஆகுது ரீசன் கால்வானோமீட்டர் ஒரு எண்டும் இன்னொரு எண்டில் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ இந்த கேஸில் கால்வானோமீட்டரில் கரண்ட் காமிக்கல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும், அதாவது இந்த பாயிண்ட் அக்ராஸில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இதுவும் என்னவா இருக்கணும், சேமாக இருந்தால் there is no current passing through the galvanometer because no potential difference, no current passing through it. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் கரண்ட் பாஸ் ஆகும். அதனால தான் கால்வானோமீட்டர் என்ன ஆகாது, டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. அப்போ இங்கே 2 வோல்ட்னா இதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளோவா இருக்கும், 2 வோல்ட் தான் இருக்கும். அதனால தான் there is no potential difference, galvanometer does not show current. அப்போ இந்த போர்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இதனால் எந்த இம்பாக்ட்டும் கிரியேட் ஆகாது. இந்த சர்க்யூட்டில் இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம், ஏன்னா அதில் கரண்ட்டே பாஸ் ஆகலைன்னா அதனால நமக்கு இங்கே எந்த இம்பாக்டும் இருக்க போகிறதில்ல. அப்போ இந்த சர்க்யூட் மட்டும் தான் நமக்கு இருக்கும். கரெக்டு தானே, சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். இது கிர்ச்சாஃப்ல அப்ளை பண்ணுங்கள். கிர்ச்சாஃப்ல அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்னது 10ஆ, இந்த கேஸுக்கு கிர்ச்சாஃப்ல அப்ளை பண்ணுங்க இந்த லூப்புக்கு மட்டும், ஏன்னா இதனால் எந்த இம்பாக்ட்டும் கிடையாது. இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐன்னு எடுத்துப்போம். அப்போது 10 மைனஸ் 400 ஐயா, கரெக்ட். அப்புறம் இங்கே பாஸ் ஆகிற கரண்ட் என்னது ஐஆர், அதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ, ஆல்ரெடி எனக்கு வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் கிர்ச்சாஃப் லூப் ரூல் அப்ளை பண்ணுறது என்னது, த டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் ஆர் வோல்டேஜ் இருக்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அதானே. ஸோ அப்போ இங்கே வந்து பாஸ் ஆகிற கரண்ட் 400 ஓம், இங்கே ஆக்சுவலாக என்னது ஆல்ரெடி எனக்கு வோல்டேஜ் தெரியும் எவ்வளோ 2, இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ். ஸோ -2 ஈக்குவல் டு என்ன ஆகிடும் 0. ஸோ ஈஸியாக கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாமா. 10 - 2 8 -400 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா +400i. அப்போ 400 இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா 8/400 ஈக்குவல் டு கரண்ட். ஸோ இங்கே கரண்ட் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 8/400 அப்படின்னு கிடச்சிருக்கு. சொல்கிறது புரியுதா? சால்வ் பண்ணாலும் பண்ணலாம், ஏன்னா நம்ம கொஷின் அது கிடையாது. கொஷின் வந்து என்னது 6 தான். ஸோ அதனால் நான் அடுத்து ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். இப்போ இதில் கரண்ட் பாஸ் ஆகும் இல்லையா, பாஸ் ஆச்சுன்னா ஐஆர் தான் என்னது வோல்டேஜ். அந்த ஐஆர் எதுக்கு ஈக்குவல், எதுக்கு ஈக்குவல் 2 வோல்ட்டுக்கு ஈக்குவல். இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஐஆர், அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவல்னு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு 2. அப்போ ஐஆர் ஈக்குவல் டு 2னா ஆர் ஈக்குவல் டு வாட் 2/I, கரெக்டா. இங்கே ஐ என்னது 8/400. அப்போ 2/I ரெசிப்ரோக்கல் எழுதலாம் இல்லையா, 8/400 ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால 400/8 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா பாருங்கள். 2/I, ஐ வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் 8/400. டிவிஷனில் இருக்கிறதுனால 8/400, ரெசிப்ரோக்கல் என்ன 400/8. சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது 4 டைம்ஸு, இது 100 டைம்ஸ், கரெக்டா. ஸோ ஆன்சர் இஸ் 100 ஓம். புரியுதா, கிளியர். ஸோ எங்கே ஆன்சர் இருக்குது பாருங்கள் 100 ஓம், ஆப்ஷன் பி 100 ஓம் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா, ரைட். இது எந்த வருஷம் பாருங்கள், இது சிம்பிள் கொஷின் தான், கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளோதான். 2023 கொஷின். ஸோ கால்வானோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்கலன்னா ஒன்று கரண்ட் பாஸ் ஆகலன்னு அர்த்தம். கரண்ட் பாஸ் ஆகாமல் இருக்குது, ஆல்ரெடி சர்க்யூட்டில் கரண்ட் இருந்து அதில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கலன்னா என்ன அர்த்தம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், 0வாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் கால்வானோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்காது. அதர் சிச்சுவேஷன். இந்த கேஸ் என்னென்னு பாருங்கள். A closely packed coil having 1000 turns. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இந்த கேஸில், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். n = 1000. அது எப்படி எழுதலாம், 10⁻³ எழுதிக்கலாமா. 1000 எப்படி எழுதலாம், 10⁻³ has an average radius of, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 62.8 சென்டிமீட்டர். அப்போது இதை 62.8 ஃபஸ்ட் என்ன மாற்றிடணும், மீட்டராக மாற்றிடணும், 10⁻⁻² மீட்டர். இஃப் கரண்ட் கேரிடு பை 62.8 சென்டிமீட்டர் பை த ஒயர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒயர் 62.8 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒயரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் கொடுத்துட்டாங்க. கரண்ட் A = 1 amps அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் the value of magnetic field produced center of the coil will be, அதே மாதிரி பெர்மிட்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. முன்னாடி பார்த்த அதே ஃபார்முலா. சொல்கிறது புரியுதா? கொஷின் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயில் என்னென்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸுக்கான ஃபார்முலா என்ன, இப்போ முன்னாடி பார்த்த அதே ஃபார்முலா. எந்த கேஸுக்கு பார்த்தோம்,
இதே சுச்சுவேஷனில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் கொடுத்துட்டு சென்டர் ஆஃப் த காயிலில் அவங்க கேட்டிருக்கிறாங்க என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ பார்த்தா அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, see here B is equal to N mu naught I by 2R, சேம் ஃபார்முலா. அதே கேஸ் யூஸ் பண்ண நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம்னு, கரெக்டாக? ஸோ இப்போ ஃபார்முலா என்ன வரும், B equal to mu naught Ni divided by 2R. புரியுதா? இதுதான் இந்த ப்ராப்ளமை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். கால்குலேஷன் வந்து எப்படி ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, பட் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ டெசிமலெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்தால் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். சரியா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு B மியூ நாட் என்னது 4 பை இன்ட்டு 10 to the power -7. இது எதனுடைய வேல்யூ, மியூ நாட் வேல்யூ. என்ன கொடுத்துருக்காங்க 1000, அப்படின்னா என்ன அர்த்தம் 10 to the power 3. கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1 amps டிவைடட் பை 2 இன்ட்டு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 62.8 இன்ட்டு 10 to the power -2. இதுதான் ஆக்சுவலாக டேட்டா வேல்யூ எழுதி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல இந்த 62.8ன்னு இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பேசிக் மேக்ஸ் கிளாஸில் நான் நடத்தியிருந்தேன். இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ. இது எதனுடைய வேல்யூனா அது ஆக்சுவலாக 62.8ன்றது பாயிண்ட் தூக்கிடுங்க 628. இதை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி வேல்யூ அடிக்கடி கொடுப்பாங்க. நமக்கு நார்மலாக பையோட வேல்யூ தெரியும், இந்த மாதிரி வேல்யூலாம் பார்க்கும்போது அது எதனுடைய வேல்யூன்னு கண்டுபிடிக்க தெரியணும். நீங்கள் நார்மலாக 62.8 நம்பராக பார்க்கக்கூடாது, அது ஏதாவது ஒரு வேல்யூவோடைய இன்னொரு ஃபார்மட்டா அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இங்கே பாருங்கள் பை வேல்யூ என்ன பார்த்தோம் 3.14. அப்போ 2 பை என்ன வரும் பாருங்க 2 இன்ட்டு 3.14. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 4 இன்ட்டு 2 8, 1 இன்ட்டு 2 2, 3 இன்ட்டு 2 6, 6.28. புரிஞ்சுதா? அப்போது 6.28க்கு போல நான் 2 பைன்னு எழுதலாம். ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது 62.8. கரெக்டா? சொல்லுங்கள் என்ன கேட்டிருக்கீங்க? எஸ் 6.28. எஸ் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஏப்ரல் மந்த் 40 days வீடியோஸ் எஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? எப்படி ஷார்ட் டூரேஷனில் ப்ரிப்பேர் பண்ணுறது அது எல்லாமே இருக்கும். பட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எல்லோரும் இருக்காதீங்க. டைம் இல்லாமல் போனவங்களுக்கு இல்லை ப்ரிப்பரேஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த ஷார்ட்கட்டு சில டூரேஷனில் நம்ம ஷார்ட் பீரியடில் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம். ஆல்ரெடி ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதாவது ரிப்பீட்டர்ஸ் 1 year சில பேர் 2 years கூட ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்கள் பேட்டர்னில் ஒழுங்காக போயிட்டு இருங்க. கொஷின்ஸ் நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கணும் ரிப்பீட்டர்ஸாக இருந்திருந்தீங்கன்னா. சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, டைம் கிடையாது. சரி, இந்த ஃபார்மேட்டுக்கு இதை கொண்டு வாங்கலை, இதை நான் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது இந்த கேஸ் வந்து இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 இன்ட்டு 2 கேன்சல் பண்ணிட்டால் 2 ஆகிடும். 10 power -2 மேலே கொண்டு போகலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறத எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். அது அப்படியே கூட இருக்கும் 10 power -2. 2 இன்ட்டு இங்கே 10 power -7, இது 10 cube. -7 + 3 என்ன ஆகிடும் 10 power -4. இங்கே பை இருக்கு இல்லையா 2 பை இன்ட்டு 10 -7 + 3 என்ன ஆகிடும் -4 ஆகிடும். பை இங்கே எனக்கு இந்த 6.28 இப்போ நான் கொண்டு வர போகிறேன். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி இந்த ஃபார்மேட்டில் வேல்யூ வரும். பர்டிகுலராக இந்த சாப்டரில் வந்துக்கிட்டே இருக்கும். 2 பை வேல்யூ தெரியணும், 4 பை வேல்யூவும் தெரியணும். 4 இன்ட்டு பை ஏன்னா 4 பை மியூ நாட் வேல்யூ வேணும். 4 பை இன்ட்டு 10 to the power -7 அந்த வேல்யூ நமக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ரைட்? அப்போ இங்கே இது எப்படி எழுத போகிறோன்னா இதுலேருந்து ஒரு டெசிமல் இந்த பக்கம் தள்ளி வைங்க. 6.28 வச்சுட்டிங்கன்னா ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் 10 power -1 இருக்கும். 10 power -2 இல்லையா, ஒரு -1 இங்கே கொண்டு வந்து என்ன ஆகிடும் டெசிமல் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிடும். புரியுதா? 6.28. இந்த 6.28 வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன் 2 பை. நீங்கள் 62.8 6.28 அப்படி பார்க்குறத விட 628 அவ்வளோதான். நம்ம அதுக்கு டெசிமலுக்கு வேணால் மாற்றிக்கலாம் தேவைப்படும் போது. 628யும் 628 இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியும் 6.28க்கு மாற்ற முடியும்.
இன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி 10 to the power டேலி பண்ணி 62.8 இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி 6.28 மாற்ற முடியும். 6 to 8 அந்த வேல்யூ இருந்தால் போதும், 2πக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். புரியுதா? அது மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த வேல்யூவாகவே பார்க்காதீங்க, 6 to 8 அந்த வேல்யூ தான் மைண்டில் இருக்கணும். ரைட். இப்போ இதுக்கு பதிலாக என்ன சால்வ் பண்ணிடலாம்? இதுக்கு பதிலாக என்ன ஆகிடும், 2π இன்ட்டு இந்த -1 மேலே பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் 10 to the power -3. 6.28க்கு பதிலாக என்ன எழுத போகிறேன் இப்போ, 6.28க்கு பதிலாக என்ன எழுதலாம், 2πன்னு எழுதலாம். கரெக்டா? தட் இஸ் ரீப்ளேஸ்டு பை 2π இன்ட்டு தட்ஸ் ஆல், வேறு எதுவும் கிடையாது. இப்போ என்ன நடக்கும், 2π கேன்சல், ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்கும், 10 to the power -3. புரியுதா? 10 to the power -3 டெஸ்லா இருக்கா பாருங்க. ஸோ ஆன்சர் இஸ், இதுதான் ஆன்சர், 10 to the power -3 டெஸ்லா. ஸோ ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலா கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. B = μ0 ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். நீங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் இப்போ பண்ணியிருந்தா கூட அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் கொஸ்டினில் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கும்போது ஸ்டக் ஆகிடுவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ரொம்ப முக்கியம். மேக்ஸ்ன்றது நார்மல் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் கிடையாது, அது முக்கியம்தான். பேசிக் இன்னும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ட்ரிக்னாமெட்ரி, வெக்டார், அதுக்கப்புறம் பேசிக் இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், இதெல்லாம் பேசிக் கால்குலேஷனுக்கு ஓகே. அதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம மேக்ஸில் அடிஷனலாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம், த நம்பர் பேட்டர்ன். என்ன மாதிரி நம்பர்ஸை கொடுக்குறாங்க, ஏன் இந்த நம்பர்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண தெரியணும். ஏன்னா அவங்க கொடுக்குற வேல்யூ வந்து அந்த கால்குலேஷனை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி வேல்யூஸாக கொடுப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும், கண்டுபிடிக்க தெரியணும். 1 செகண்ட். அந்த நம்பரை கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் என்னென்ன வரும், முக்கியமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசிக் மேக்ஸ் கிளாஸில் பர்டிகுலராக ஆல்மோஸ்ட் மோர் தென் 2 hours எல்லா பேசிக் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதை தாண்டி இம்பார்ட்டன்ட் வேல்யூஸே உங்களுக்கு தனியாக கொடுத்துருந்துருக்கேன். திரும்ப அந்த வேல்யூஸ் தான் வரும். பர்டிகுலர் சாப்டருக்கு ஒரு சில வேல்யூஸாக வந்துகிட்டே இருக்கும். எப்படி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து திரும்ப என்ன வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லியிருந்தேன், 1.333 அந்த வேல்யூ கொடுத்துட்டே இருப்பாங்க. நார்மலாக கிளாஸ் எடுத்திங்கன்னா 1.5 ஜென்ரலாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் காமனாக எடுக்கும்போது இந்த மாதிரி சில வேல்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். நம்ம அந்த வேல்யூ ஃபிக்ஸ்டாக மைண்டில் இருந்தாலே ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கெட் பண்ண முடியும். அப்புறம் இந்த மாதிரி பை வேல்யூ, பை நம்ம படிச்சிருப்போம், 2π, 4π. எனக்கு ஏன் 4π தேவைப்படும் அப்படின்னா 4π வேல்யூ என்னது, இங்கே அடிக்கடி 4π வரும். ஏன் μ0 = 4π × 10 to the power -7. சம்டைம்ஸ் 4πன்னு கொடுக்காம அவருடைய ப்ராடக்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க 12 பாயிண்ட்டில். ஸோ அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சால் தான் யூ கெட் த ஆன்சர். சரியா? ஸோ அதற்காக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக சொல்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஏன் இந்த மாதிரி நம்பர்ஸை கொடுத்துருக்குறாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஷேப் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டியூ டு அன் இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் வயர். இது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் வயரில் என்னது கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி தானே இருக்கும், அதை சுற்றி தானே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனுடைய ஷேப் எப்படி தெரியும், சர்க்குலர். ஆன்சர் இஸ் சர்க்குலர். ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2 very long straight parallel conductors. சொன்ன இல்லையா அந்த ஃபோர்ஸ் கேஸு. parallel conductors A and B carrying a current. அந்த 2 கரண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. கரெக்டாக 5 amps அண்டு 10 amps. அப்போ இங்கே நம்ம ஃபார்முலா படி இங்கே என்னது, கரண்ட் ஃபஸ்ட்டு ஒன்னுடைய கரண்ட் வந்து ஐஏ, நம்ம ஐபின்னு எடுத்தோம் அந்த ஃபார்முலாவில். ஸோ இது 5 amps, ஐபி என்ன கொடுத்துருக்குறாங்க 10 amps. அந்த 2 வயரில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இன் 2 கண்டக்டர்ஸ் சேம். இங்கே பாருங்கள், அதையும் நோட் பண்ணுங்கள். கொஷினில் சில வேர்டெல்லாம் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த சேம், ஆப்போசிட், ஆல்வேஸ், ஒன்லி, மேபி, மஸ்ட்டு, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே கரெக்டாக இல்லையான்றதை பார்க்கணும். அந்த வேர்டு என்ன மீன் பண்ண வருதுன்னு பார்க்கணும். ஐடென்டிக்கல்னு சொன்னாங்கன்னா ஐடென்டிட்டியோட மீனிங் என்னது கரெக்டாக தெரியணும். இதெல்லாம் ஃபிசிக்ஸில் பர்டிகுலராக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். அதில் கரெக்டாக மீனிங் ஏதாவது புரியலைன்னா ஆன்சர் நமக்கு தப்பாக வந்துடும். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 2 சேம், 2 கரண்ட்டோட டைரக்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன்றதுக்கு இந்த ஆப்ஷனுக்கு ரீசன் இருக்குது, அதுக்காக தான் அதை கொடுத்துருக்குறாங்க. த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட்லேருந்து அடுத்தது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் கேட்கல, ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட்லேருந்து. நம்ம 2 ஃபார்ம் நாங்கள் பார்த்தோமா,
ரெண்டு பேரல் ஒயர் அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்ன ஆகும், ஃபோர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால. ஸோ அந்த ஃபோர்ஸு ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம். ஒன்று ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு பார்த்தோம். நார்மலாக ஃபோர்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா இன்ட்டு லென்த் அங்கே பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபார்முலா என்னது இந்த கேஸுக்கு? அப்புறம் வேறு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, கொஸ்டினில் டி கொடுத்துருக்குறாங்க. டிஸ்டன்ஸ் டி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னா இப்போ என்ன வரும், 10 × 10⁻⁻2 மீட்டர். கரெக்டா? தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுற டேட்டா. μ0 வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாக நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்? ஃபார்முலா வந்து எழுதுங்க, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். இந்த கேஸுக்கு எழுதுனீங்கன்னா நம்ம இப்படி படித்தோம் இல்லையா, FBA ஜெனரலாக எஃப்னே போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபார்முலா எழுதிங்கன்னா μ0 ப்ராடக்ட் ஆஃப் த டூ கரண்ட் IA × IB by 2π × the distance between the two conductor. அந்த டூ கரண்ட் கண்டக்டார் அதான் என்னது, டி. அப்போ இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணினா நியூமரிக்கல் கால்குலேஷன் தான் இதுக்கப்புறம். ஸோ இதோட வேல்யூ என்னது, 4π × 10⁻⁻7. கரெக்டா? IA என்ன கொடுத்துருக்குறாங்க, 5, IB 10. அப்போ 5 × 10 டிவைடட் பை 2π × டிஸ்டன்ஸ் டி என்னது, 10 × 10⁻⁻2. இவ்வளோதான் கொடுத்துருக்க டேட்டா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுது. எப்படி சால்வ் பண்ணுவீங்க, பை கேன்சல். அப்போ இங்கே 2 மட்டும் கிடைக்கும். கரெக்டா? இந்த 10ம் இந்த 10ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 5 × 2 என்னது, 10 ஆகிடும். 10⁻⁻2 மேலே போய்டும். இப்போ இந்த கால்குலேஷன் ஃபர்தராக இங்கே ஸ்பேஸ் இல்லை, இங்கே போடுறேன். என்னோட கண்டினியூட்டி நான் இங்கே பண்ணுறேன். இதோட கண்டினியூட்டி. ஸோ FBA ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 10⁻⁻7. கரெக்டா? இந்த 5 × 2 என்ன ஆகிடும், 10 ஆகிடும். அதனால் × 10 எழுதிக்கிறேன். கரெக்ட்? பை ரிமைனிங் என்ன இருக்குது இங்கே, 10⁻⁻2. கரெக்டா? அவ்வளோதான். இது சால்வ் பண்ணுங்கள். 10⁻⁻7 இது +1 என்ன ஆகிடும், 10⁻⁻6 ஆகிடும். -2 மேலே போனால் என்ன ஆகிடும், ஃபர்தராக சால்வ் பண்ணால் ஒன்றும் கிடையாது. இது 10⁻+6 பை 10⁻−2. 10⁻−2 மேலே போனால் 10⁻+2 ஆகிடும். அப்போ ஃபைனலாக -6 +2 என்ன கிடைக்கும், 10⁻−4. ஸோ 10⁻−4 டெஸ்லா. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ரிப்பல்சிவ் அட்ராக்டிவ். அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் டூ கண்டக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சேம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கரண்ட்டோடைய டைரக்ஷன் ரெண்டுமே சேம்னா என்ன, அது பேரலல்னு அர்த்தம். அந்த பாயிண்டில் கொடுத்துருந்தோம் இல்லையா, டூ கரண்ட்ஸ் ஆர் அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸில் பாஸ் ஆகிற கரண்ட்டோட டைரக்ஷன் பேரலாக இருந்தால் அட்ராக்ட், ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிருந்தால் என்னது, ரிப்பல்சிவ் நேச்சர்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்கே சேம் டைரக்ஷனாக பேரல் டு ஈச் அதர். அந்த டூ கரண்ட்ஸ் ஆர் பேரல் டைரக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், அட்ராக்டிவ் நேச்சராக தான் இருக்கும். அப்போ எது கண்டிப்பாக கிடையாது, ரிப்பல்சிவ் ஆப்ஷன் முதல்ல கிடையாது. முதல்ல அதை ரிமூவ் பண்ணிடணும். ரிப்பல்சிவ் கிடையாது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அட்ராக்டிவ் மட்டும் தான் பாசிபிள். அதுக்கப்புறம் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு எனக்கு, 10⁻⁻4 டெஸ்லா. தட் ஆல்சோ ஈக்குவல் டு இது எது கரெக்ட்னு பாருங்கள், 1 × 10⁻⁻4. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் டி. புரியுதா? 1 × 10⁻⁻4 இஸ் நத்திங் பட் 10⁻⁻4. புரியுதா? அதுக்கப்புறம் நியூட்டன் மீட்டர்/-1 ஏன் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் பர் யூனிட்ல இருந்து. ஃபோர்ஸோட எஸ் தான் நியூட்டன், ஃபோர்ஸ் பர் யூனிட்ல இருந்துன்னா நியூட்டன் பர் மீட்டர்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? தட் இஸ் த ஆன்சர். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் லூப் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கேரிங் வேல்யூ கொடுத்துட்டாங்க அட் எ பாயிண்ட் 1 மீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த லூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னு தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கொஸ்டினில் தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் எ சர்க்குலர் லூப். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, சர்க்குலர் லூப்போடைய சென்டர் கேட்கல. முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப் B = μ0 I/2R ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். ஆனால் இது அந்த ஃபார்முலா கிடையாது. இதுக்கான ஃபார்முலா என்ன, ஆன் த ஆக்சிஸ். ஆன் த ஆக்சிஸ் கேஸுக்கு என்ன ஃபார்முலா வரும், சர்க்குலர் கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு B = μ0 I R² டிவைடட் பை
2 into x square plus r square whole power 3/2 படிச்சிருப்பீங்க. நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கரெக்டா? இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப் எடுக்கும்போது எக்ஸுக்கு 0ன்னு போட்டிருப்போம். இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு r cube இது கேன்சல் ஆகிட்டு μ0I/2rன்னு கிடைச்சிது. இதுதான் இந்த கேஸுக்கான ஃபார்முலா. ஆன் த ஆக்சிஸுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, μ0I/r²/2 into x square plus r square whole power 3/2. இதில் எல்லா டேட்டா கொடுத்துட்டாங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்கள். μ0க்கு பதிலாக 4π into 10 to the power -7. கரெக்டா? கரண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, √2 ஆம்ஸ். ஆர் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க, ரேடியஸ் வந்து 100 சென்டிமீட்டரா. 100 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவல், 1 மீட்டரா. வாட் இஸ் 100 சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ இங்கே என்ன வரும், 1 ஸ்கொயர். ஏன்னா எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றி ஆகணும் இல்லையா? புரியுதா ஏன் டைரெக்டாக போட்டேன்னு? நமக்கு ஆல்ரெடி தெரியும் 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். இல்லை 100 into 10⁻⁻2 மீட்டர் போட்டிங்கனாலும் 2 0 கேன்சல் ஆகிட்டு 1 மீட்டர் கிடைக்கும். சேம் மீனிங் ஒன்லி. அதுக்கப்புறம் இங்கே 2 into எக்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, கொஸ்டினில் எக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது எக்ஸு, இது வந்து 6, இது கரண்ட் ஐ கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் 1 ஸ்கொயர், ஆர் ஆல்சோ வாட் 1 ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. புரியுதா? இதுக்கப்புறம் போடுறது எல்லாமே கால்குலேஷன் தான். கால்குலேஷனை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். எந்த டவுட்டும் இருக்காது. இதை சால்வ் பண்ணுங்கள் ஃபர்தரா. பி ஈக்குவல் டு இந்த ஓகே, இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 ஆகிடும் இல்லையா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா இதை வந்து 2π, இங்கே ஆக்சுவலாக √2 இருக்கு இல்லையா? இது அப்படியே இருக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் போடுறேன். இதை டேரெக்டாகவே போடலாம். இதை உங்களுக்கு புரியாமல் போச்சுன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இன்ட்டு 10 to the power -7 இன்ட்டு √2 1 ஸ்கொயர் 1 மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். வாட் இஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்? 1 ஸ்கொயர்னா 1, another 1 ஸ்கொயர்னா 1, 1 + 1 2. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், கீழே டினாமினேட்டரில் 2 பவர் 3/2 கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? 2 பவர் 3/2. √2 into 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் தெரியுமா? வாட் இஸ் √2 into √2? √2 into 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ரூட்டோட மீனிங் ஹோல் பவர் 1/2 இன்ட்டு 2. பேஸ் காமனாக இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா, +1. அப்போ ஆன்சர் என்ன வரும், 2 பவர் 3/2. புரியுதா? அதாவது எக்ஸ் இன்ட்டு √x, சிம்பிளாக ஃபார்முலாவாக நீங்கள் படிக்கணும்னா எக்ஸ் இன்ட்டு √x இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் டு த பவர் 3/2. இதுதான் பேசிக்காக மேக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலா இந்த கேஸுக்கு. இது ரூட்டுக்கும் ரூட் இல்லாத வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது சேம் நம்பரில் சேம் எக்ஸ் இருக்கணும். 2 into √2. புரியுதா? 5 into √5 அப்படி இருந்தால் 5 பவர் 3/2. இல்லை எக்ஸ் பவர் 3/2 இருந்தால் எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு √xன்னு எழுதலாம். 5 பவர் 3/2 2 பவர் 3/2 2 into √2ன்னு எழுதலாம். ஒன்று இப்படி இருந்தால் இப்படி எழுதலாம், இல்லை இப்படி இருந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் அது இருக்குது. ஸோ இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், வாட் இஸ் பி, மேக்னெட்டிக் ஃபீல்டு பி ஈக்குவல் டு பைக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், 3.14. ஏன்னா இங்கே பை ஆப்ஷனில் வரல. நான் ஏன் 3.14 போடுறேன்னு தெரியுதா, ஆப்ஷனில் பையில் கொடுக்கல, அதனால் பையை மாற்றி ஆகணும். ஸோ அதனால் அதை செக் பண்ணணும். இன்ட்டு 10⁻⁻7 √2 into 2 எப்படி அதெல்லாம் 2 பவர் 3/2ன்னு சொன்னா டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 2 பவர் 3/2. அப்போ என்ன ஆகும், என்ன நடக்கும், 2 பவர் 3/2 2 பவர் 3/2 கேன்சல் ஆகிடும். கரெக்டா? அப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்குது, 3.14 into 10 to the power -7. எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 3.14 into 10 to the power -7 டெஸ்லா. ஸோ இது நார்மல் கால்குலேஷன் தான். எந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணுறது கரெக்டாக தெரியணும். அவங்க தெளிவாக கொஷினில் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் லூப்புன்ற வேர்டை தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் கால்குலேஷன் தான். கரெக்டாக ஃபார்முலாவை எப்படி சூஸ் பண்ணுன்றதுக்கு நம்ம படிக்கும் போதே அந்த டெரிவேஷனோட ரிசல்ட்டில் எந்த கண்டிஷனுக்கு அந்த ஃபார்முலா நம்ம படித்து வைக்கணும். அப்போ தான் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த கொஷினில் அந்த வேர்டு இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை வச்சு தான் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். முன்னாடி கேஸில் சென்டர் ஆஃப் த சர்க்குலர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அந்த கேஸுக்கு அந்த பர்டிகுலர் ஃபார்முலா போயிருந்தோம். சரியா? ரைட், போலாமா? புரிஞ்சுதா? இங்கே பாருங்க, இது வந்து 2022 கொஸ்டின். From Ampere circuital law, a long straight wire of circular cross section carrying a steady current
the variation of magnetic field in the inside and outside of the region கேட்டிருக்காங்க. நான் ஒரு கிராஃப் நடத்தினேன் இல்லையா, ஒரு என்ன சொல்லியிருந்தேன், சிலிண்ட்ரிக்கல் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஆம்பியர் அண்ட் லூப் சூஸ் பண்ணுறோம். அந்த ஆர் வேல்யூ வந்து இன்சைட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். இன்சைட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது எதோட ரேடியஸ் ஈக்குவலாக வரும், ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் ஒயரோட ரேடியஸுக்கு நம்ம அதை மூவ் பண்ணிகிட்டே போகிற அந்த ரேடியஸ் ஈக்குவலாக ஆகிடும். அதுக்கப்புறம் தாண்டி போகும்போது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கிராஃப் தான் ஆக்சுவலாக இந்த கொஷின். அப்போது இதில் எதெல்லாம் ஆப்ஷனாக வரும்னு பாருங்கள். யூனிஃபார்ம் அண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் போத் ரீஜன் தப்பு. இன்சைட்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கரெக்டாக? எந்த கேஸுன்னு தெரியுதா? டு ரிமெம்பர்? ரொம்ப முக்கியம்னு சொல்லி நான் ஒரு கேஸ் நடத்தின பாருங்கள். இதை பேஸ் பண்ணி அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டெக்ஸ்ட் புக்கில் ஆக்சுவலாக அது எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக கொடுத்துருந்துருப்பாங்க. See here, இதுதான் இந்த கேஸ். இந்த கிராஃப் தான் இந்த கொஷின். என்ன ஆகிட்டே போகும், லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்போ அந்த ஆர் வேல்யூ வந்து சென்ட்ரல்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற வரைக்கும் அந்த சர்க்குலர் ஒயரில். தெரியுதா? See here, இந்த சென்டர்லேருந்து இன்க்ரீஸ் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். இதை தாண்டி போக போக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேஸில் என்னன்னு சொல்லியிருந்தேன், இன்க்ரீஸ் ஆக சென்டர்லேருந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். செகண்ட் கேஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு சொல்லியிருந்தேன் நான். ஆம்பியர் சர்க்யூட் லெவலில் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். இதை பேஸ் பண்ணி நிறைய தடவை கொஷின் வந்திருக்குது. சரியா? இப்போ பார்க்குற அந்த கொஷினும் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணது தான். இப்போ நம்ம ஆன்சரை கரெக்டாக சொல்ல முடியும். சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. A linearly increasing the function of distance up to boundary of the wire and then linearly decreasing. கண்டிப்பாக டிக்ரீசிங் ஆகும். சென்ட்ரல்லேருந்து போகிற வரைக்கும் லீனியர்லி இன்க்ரீசிங். அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r. லீனியர்லி டிக்ரீசிங் கிடையாது. சொல்கிறது புரியுதா? ஸோ இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட் தப்புனா இந்த கொஷினில் லீனியர்லின்ற வேர்டு தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் A linearly increasing function distance up to the boundary of the wire என்றது கரெக்டு. ஏன்னா இன்சைட்லேருந்து போகிற வரைக்கும் அப் டு பவுண்டரி ஆஃப் த ஒயரை ரீச் பண்ணுற வரைக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். தட் இஸ் கரெக்ட். எங்கே தப்பாகுது? தென் டிக்ரீசிங் சொல்லியிருந்தாங்கன்னா கூட அது ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். டிக்ரீசிங் ஃபார் த அவுட் சைட் த ரீஜன். அவுட் சைட் த ரீஜன் போகும்போது டிக்ரீஸ் ஆகுதுன்ற ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கூட அதை நம்ம எப்படி எடுத்துருக்கலாம். ஃபைனலாக டிக்ரீசிங் கண்டிப்பாக இன்க்ரீசிங் இல்லைன்றத அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலராக யூஸ் பண்ணியிருக்காங்க, லீனியர்லி டிக்ரீசிங்னு சொல்லிட்டாங்க. லீனியர்லி டிக்ரீசிங்னா என்ன அர்த்தம்? கிராஃப் வந்து இப்படி வரணும். எப்பயுமே லீனியர்னா என்ன அர்த்தம்? கிராஃப் ஸ்ட்ரைட் லைனாக தான் வரணும். ஆனால் அந்த கிராஃபில் லீனியர்லி என்ன வரல, ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்காது, ஹைப்பர்போலிக் கிராஃப் வந்திருக்கும். புரியுதா? அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதில் அந்த ஒரு வேர்டு தான் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். A linearly increasing the function up to distance r, அது கரெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அண்ட் தென் டிக்ரீசிங் வித் என்ன கொடுத்துருக்காங்க, 1/r இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? It depends on the outside the region. So this is exactly correct statement. So the answer is C. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏன் அதில் தப்பாச்சுன்னு? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே லீனியர் டிக்ரீசிங் சொன்ன தப்பு. ஸ்டில் அவுட் சைட் டிக்ரீசிங் தான், பட் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r. இது லீனியர்லி பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r. ஸோ அப்புறம் இந்த கேஸ் வந்து இங்கே ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்? லீனியர்லி டிக்ரீசிங் சொல்லிட்டாங்க இன்சைட்லேருந்து போகும்போது. அங்கே அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தெரியுதா? இது எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் கொஷின் டெக்ஸ்ட் புக்கில் இருந்த அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் ஆம்பியர் லா சர்க்யூட் லா பேஸ் பண்ண கொஷின் அது. அதை பேஸ் பண்ணி நிறைய தடவை கொஷின் வந்திருக்கு. இப்போ இந்த கொஷின் கிட்டத்தட்ட அதே தான், சேம் டைப் ஆஃப் கொஷின் தான். இங்கே பாருங்க. A thick current carrying cable radius r carries current I uniformly distributed across its cross section அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் த கிராஸ் செக்ஷன். எது? கரண்ட்டு. ஸோ அப்போ எந்த கேஸ் இது? நார்மலாக நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே கேஸ் தான். இதுதான் ஆக்சுவலாக அது என்னது, சிலிண்ட்ரிக்கல் ஒயர். கரெக்டாக போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே கரண்ட் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு பாஸ் ஆகுது. தட் இஸ் ஐ.
ஐன்ற கரண்ட் யூனிஃபார்மாக சிலிண்ட்ரிக்கல் ஒயரில் பாஸ் ஆகுது. திக் கரண்ட் கேரி கேபிள் ஆஃப் ரேடியஸ் ஆர்னா என்ன அர்த்தம்? கிராஸ் செக்ஷன் ரேடியஸ்னு சொல்லியிருக்காங்க. சிலிண்டர்னு சொல்லனாலும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அது கிராஸ் செக்ஷன் ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஏரியாவோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் எ சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ இதனுடைய கிராஸ் செக்ஷன் இதனுடைய ஏரியா ஏ, அதுக்கு சர்க்குலர் ஷேப் தான் ரேடியஸ் என்னது? ஆர். த வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி ஆஃப் ஆர் வெக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் இருந்து வேரியேஷன் எப்படி போகும்? போன கேஸ் பார்த்தோம்ல அதே தான், அதை தான் இப்படி கேட்டிருக்காங்க. டியூ டு த கேபிள் டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் த கேபிள் இஸ் ரெப்ரசன்டட் பை. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த கிராஃப் தான் அப்படியே கொஷின். இந்த கொஷின் என்னென்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் மூவ் பண்ணிட்டே போனேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே வரும்? ஆன் த ஆக்சிஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த என்னது அந்த ஒயர் வந்ததுக்கப்புறம் அடுத்து வெளியில் அந்த ஆர் மூவ் ஆகிட்டே போச்சுன்னா, டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போச்சுன்னா அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம், தெரியும் இல்லையா? சி இஸ் த ஆன்சர். ஸோ இந்த கேஸ் என்னது? இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இந்த ரேஞ்சில் என்ன இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் வந்து 1/r. அந்த கிராஃபை அப்படியே கொஷினை கேட்டிருக்காங்க. கிளியர்? சேம் டைப் ஆஃப் கொஷின், சேம் கொஷின் ஆக்சுவலாக அது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A long solenoid of 50 centimeter length. ஸோ சொலினாய்டுக்கு நம்ம 2 ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். நான் என்னென்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன்? ஒன்று வந்து B = நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? லென்த்தும் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் கொடுத்தாங்கன்னா இன்னொரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன்? μ0 NI டிவைடட் பை L. ரெண்டுமே சொலினாய்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா தான். இது எப்போ யூஸ் பண்ணும்? ஸ்மால் n வந்து கொஷினில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் இஸ் கிவன் டேட்டா. இதை எப்போ யூஸ் பண்ணுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் சொலினாய்டு லென்த் ஆஃப் த சொலினாய்டு கிவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சொலினாய்டு கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஸோ இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சொலினாய்டுடைய லென்த் இஸ் கிவன், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ L கொடுத்துருக்குறாங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேபிட்டல் N கொடுத்துட்டாங்க, ஸ்மால் n கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட்லேருந்து சொல்லி அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் கொடுத்துட்டாங்க I. சொலினாய்டு தேவையான எல்லா டேட்டாவும் இங்கே இருக்குது. ஸோ எந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன்? செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ என்ன வரும்? B = μ0 வேல்யூ என்ன? 4π. இங்கேயும் π வேல்யூ வரல, அதனால் π 3.14 மாற்றி ஆகணும். 4π × 10⁻⁻7 இன்ட்டு n என்ன கொடுத்துருக்காங்க? 100 டர்ன்ஸ். 100னா 10² எழுதலாமா? கரெக்ட்? 100 எப்படி எழுதலாம்? 100 டர்ன்ஸ்ன்றதை 10², 1000 தான் 10³ எழுதணும். அந்த மாதிரி சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. கரண்ட் I எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.5. 2.5 எப்படி எழுதலாம்? 5/2 எழுதலாமா? சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த வேல்யூ பார்த்தாலே டெசிமலை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு நமக்கு மோஸ்ட்லி தெரியணும். ஏன்னா அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. 1.5 இருந்தால் டக்குன்னு அதை 3/2 மாற்றி சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2.5னா 2.5 சால்வ் பண்ணுறதோட 5/2 சால்வ் பண்ணினா எலிமினேஷன் ஈஸி, ஃபாஸ்ட் ஆன்சர் கெட் பண்ண முடியும். அப்படியே போட்டாலும் ஆன்சர் வரும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கால்குலேஷனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அடுத்து என்ன டேட்டா வேணும்? லென்த்து கொடுத்துருக்காங்க 50 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ 50 × 10⁻⁻2. L வந்து சென்டிமீட்டர் இதில் மாற்றி ஆகணும், மீட்டரில் மாற்றி ஆகணும். 10⁻⁻2 மீட்டர். அவ்வளோதான். ஃபைனலாக இருக்கிற வேல்யூ சால்வ் பண்ணிங்கன்னா இது கெட் த ஆன்சர். இப்போ என்ன எதெல்லாம் கேன்சல் ஆகுன்னு பாருங்கள். எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? இந்த 2வும் இந்த 4 கேன்சல் ஆகிடும். 2 டைம்ஸா? ரைட்? இது வந்து 1 5, இது 10 டைம்ஸ் ஆஃப் 5. சொல்கிறது புரியுதா? 1 5 சார் 5, 10 5 சார் 50. இப்போ அவ்வளோதான். ரிமைனிங் இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, பைக்கு பதிலாக 3.14 போட்டுக்கலாம். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் என்ன எழுதிக்கலாம்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2π? 6.28. ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, 2π வேல்யூ என்ன? 6.28. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சிம்பிள் வேல்யூ தான். ஸோ இந்த கேஸில் நோ இஷ்யூ. பை வேல்யூ 3.14 × 2 போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அதர்வைஸ் டேரெக்டாக இங்கே 2π இருக்கிறதுனால அப்படியே 6.28 நான் போட்டுறேன். பட் 6.28 இருந்தால் அந்த 2π மாற்ற முடியுன்றது தான் முதல்ல தெரியணும். மல்டிப்ளிகேஷன் பிரச்சனை கிடையாது. இந்த டெசிமல் வேல்யூவை இந்த மாதிரி எழுதலான்றது தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது நார்மல் மல்டிப்ளிகேஷனில் போட்டாலும் ஆன்சர் வந்துடும், நோ இஷ்யூ. ஸோ ரிமைனிங் இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள். -7 + 2 என்ன ஆகிடும்? 10⁻⁻5. இங்கே 10, இங்கே -2 இல்லையா? அப்போ என்ன அது கேன்சல் பண்ணால் 10⁻⁻1. இங்கே இருக்கிற ஒரு 0வும் இது கேன்சல் ஆகிட்டு 10⁻⁻1 கிடைக்கும். கரெக்டாக? இது கேன்சல் ஆகிட்டு 10⁻⁻1. 10⁻⁻1 மேலே போனால் +10 ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும் ஃபைனலாக? 6.28. 10⁻⁻5 + 1 என்ன வரும்? 10⁻⁻4.
டெஸ்லா அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், 6.28 இன்ட்டு 10⁴ டெஸ்லா. புரிஞ்சுதா? கிளியர்? தட்ஸ் ஆல். ஸோ இதை நம்ம ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்குறோம். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்குன்ற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும், கால்குலேஷனை எப்படி சால்வ் பண்ணணும், அட் த சேம் டைம் அவங்க கொடுக்குற வேல்யூஸ் எப்படி இருக்குது, அப்புறம் கொஸ்டினில் அவங்க எப்படி அந்த டேட்டாவை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஃபார்முலா தான் கண்டுபிடிக்கணுன்றது என்னென்ன மாதிரி வேர்ட்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். ஏன்னா நம்ம ஃபார்முலா படிக்கும் போதே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அட்டு சென்டர் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆக்சிஸு. இப்போ solenoid கேஸில் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் வந்து கொடுத்தா எப்படி யூஸ் பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் லென்த்தும் கொடுத்தாலும் solenoid ஃபார்முலா எப்படி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணணும், இதெல்லாமே கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படித்து வச்சிட்டோம்னா கரெக்டாக அந்த கிவன் டேட்டாக்கு தேவையான ஃபார்முலாவை கனெக்ட் பண்ணிவிட்டு கால்குலேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இங்கே அடிஷனலாக நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது, அந்த நம்பர்ஸையும் பர்டிகுலர் இந்த சாப்டர் அடிக்கடி பை வேல்யூ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய வரும். ஏன்னா μ0 வேல்யூ அது கூட ரிலேட் ஆகிறதுனால 4π × 10⁻⁻7 அடிக்கடி வர்றதுனால 2π வேல்யூ 4π வேல்யூ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அடிஷனல் ஞாபகம் வச்சுக்கணும். நார்மல் பை வேல்யூ நமக்கு தெரியும், ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் பிரச்சனை இல்லை. 2π நீங்கள் என்ன பண்ணிடலாம், 2 × 3.14 மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். பட் 6.28 ஒரு வேல்யூவை பார்த்தாலோ இல்லை 622.8 இல்லை 628 இந்த வேல்யூ பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ண தெரியணும், அதை 2πக்கு கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அது தெரிஞ்சால் கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், ஃபாஸ்ட் எலிமினேஷன் நீங்கள் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கெட் பண்ண முடியும். மேக்ஸுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வியூ பண்ணுறவங்க எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வாட் எவர் டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் என்னென்ன மாற்றணுமோ பார்க்கலாம். அடிஷனல் வேறு என்னென்ன வேணுமோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம், செகண்ட் சாப்டர், தேர்டு, ஃபோர்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது 5th and 6th, அதுக்கப்புறம் 7th AC சாப்டர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோம்னா வால்யூம் 1 நமக்கு முடிஞ்சிடும். சரியா? மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸ் நான் முடிக்க பார்ப்போம். அட்லீஸ்ட் வால்யூம் 1 நம்ம முடிக்க பார்ப்போம். ஏன்னா நம்ம வால்யூம் 2 எதெல்லாம் முடிச்சிட்டோம், ரே ஆப்டிக்ஸ் முடிச்சாச்சு, வேவ் ஆப்டிக்ஸ் முடிச்சாச்சு, அப்புறம் செமிகண்டக்டர் நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன். கரெக்டாக டூயல் நேச்சர் முடிச்சிட்டேன். அதில் நமக்கு ரிமைனிங் இருக்கிறது வந்து ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை மட்டும்தான் நமக்கு பெண்டிங் இருக்குது வால்யூம் 2ல். அது சிம்பிள் சாப்டர் தான், ஸ்மால் சாப்டர் தான். சரியா? நம்ம அதையும் நம்ம இன்பிட்வீனில் எங்கேயாவது டைம் இருக்கும்போது அதையும் நம்ம முடிச்சிடுவோம். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் முக்கியமான சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் அண்ட் 6th சாப்டர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனும் அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஏன்னா இதில் ஹை வெயிட்டேஜில் இருக்குது. அப்புறம் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், EM waves. ஸோ ப்ராபப்ளி நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவேன். சரியா? சிலபஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் வில் டிஸ்கஸ் கொஷின்ஸ். இன்னும் நிறைய கொஷின்ஸ் பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு ஒரு சாப்டரும் முடிக்கும் போது நம்ம எண்டில் கண்டிப்பாக கொஷின்ஸ் அந்த மாடலை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். தட் இஸ் நாட் இனஃப், இட் வில் கிவ் அன் ஐடியா. அது கொஷின் எப்படி வருதுன்றது புரிஞ்சுக்காக தான் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக எடுத்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைமை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை பாய்.